அகாடமில இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட கிளாஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க அந்த முக்கியமான ஒரு மொமெண்ட்டுக்காக அங்க ஒன்னா கூடியிருக்காங்க. பிரின்சிபால் இந்த ப்ராசஸ் ஆரம்பம்னு சொன்ன அடுத்த செகண்டே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கீழே ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிள் உருவாகுது. ஒரு நிமிஷத்துல நம்ம ஹீரோ ஷாவோ யூ உட்பட எல்லாரும் அந்த அவேக்கனிங் நடக்கிறதுக்காகவே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டஞ்சனுக்குள்ள டெலிபோர்ட் ஆகிடுறாங்க. அங்க போனதும் ஷாவோ அந்த இன்னர் வேர்ல்ட்ஸ் முதல் முறையா பார்க்கறான். நம்ம பையன் மனசுக்குள்ள அவனோட முன்னோர்களை எல்லாம் வேண்டிட்டு இருக்கான். எப்படியாவது ஒரு நல்ல கிளாஸ் கிடைக்கணும்னு ரொம்ப தீவிரமா பிரேயர் பண்றான். அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதும் ஷாவோக்குள்ள ஒரு சூப்பரான ஹிடன் மேஜ் கிளாஸ் கிடைக்குது. அதுதான் நெக்ரோமான்சர். உண்மையிலேயே அவன் செம்ம லக்கியான ஆளுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்திலே ரொம்ப குறைவான பேர்கிட்ட தான் இந்த நெக்ரோமான்சர் கிளாஸ் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ரேர். ஒரு நெக்ரோமான்சர் நினைச்சா அவனோட ஸ்டாஃபை ஒரு முறை சுழற்றுனா போதும், நரகத்தோட கதவுல இருந்து ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான அண்டர் ராணுவத்தையே வரவழைக்க முடியும். கையில போதுமான அளவுக்கு மானா இருந்தா போதும், ஒரு தனி ஆளா நின்னு ஆயிரக்கணக்கான எதிரிகளை அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம். இப்படிப்பட்ட ஒரு கிளாஸ் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். நம்ம பையனும் ரொம்ப தெம்பா அவனோட அட்ரிபியூட்ஸ் என்னன்னு எடுத்து பார்க்கறான். ஆனா பார்த்தா அங்க ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அவனோட மென்டல் பாயிண்ட் 0வா இருக்கு. அவன் ஒரு நெக்ரோமான்சரா இருந்தாலும் ஆரம்பத்துல இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாம் பிளேயரோட கிளாஸை பொறுத்து ரேண்டமா தான் பிரியும். ஒரு மேஜுக்கு முக்கியமான விஷயமே மென்டல் பாயிண்ட் 5க்கு மேல இருக்கிறது தான். ஆனா இவனுக்கு இப்படி ஆகிடுச்சு. நம்ம ஆளு ஐயோ என் தலையெழுத்தே இப்படி ஆகிடுச்சேன்னு ரொம்ப டிராமாவா அழுது புலம்புறான். சரி வேற என்ன பண்றதுன்னு அவனோட ஆரம்ப கால டேலண்ட்டை எடுக்கலான்னு போறான். மென்டல் பாயிண்ட் 0வா இருக்கும்போது என்ன டேலண்ட் வந்தா என்னன்னு ஒரு விரக்தியில தான் அவன் ட்ரை பண்றான். ஆனா அங்கதான் விதி மறுபடியும் இவன் பக்கம் திரும்புது. அவனுக்கு மேஜஸ் பிரேவ் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு டேலண்ட் கிடைக்குது. இதனால அவனுக்கு ஃப்ரீ அட்ரிபியூட்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இத பார்த்ததும் ஷாவோயுக்கு ஒண்ணுமே புரியல. இது கனவா இல்ல நிஜமானு யோசிக்கிறான். ஏன்னா நார்மலா இந்த அட்ரிபியூட்ஸ் பாயிண்ட்ஸ் ஏத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த ஸ்கில்லோட பாசிவ் எஃபெக்ட் என்னன்னா, ஒரு எதிரி கூட கிட்ட நின்னு சண்டை போடும்போது இவனோட அட்ரிபியூட்ஸ் பாயிண்ட்ஸ் அதிகமாகும். நம்ம ஆளு ஒரு படி மேல போய் இப்போவே இதோட ஆக்டிவ் எஃபெக்டை யூஸ் பண்ணா எல்லா அட்ரிபியூட்ஸ்லயும் 10 பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு பெரிய ஆல்ரவுண்டர் ஃபைட்டரா ஆகிடலான்னு பிளான் போடுறான். ஹிஸ்டரியிலேயே ஒரு பிகினருக்கு எல்லா அட்ரிபியூட்டும் 10ன்னு இருந்ததே இல்ல. ஆனா இவன் கிட்ட நின்னு சண்டை போடணுங்கிறது தான் ரூல். நம்ம பையன் என்ன நினைச்சுக்கிறான்னா, க்ளோஸ் காம்பேட் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் தேவைப்படாதுன்னு நினைக்கிறான். ஆனா யோசிச்சு பார்த்தா அதுக்கும் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம்னு புரியுது. உடனே ஷியாவோ சிஸ்டம்க்கு கமெண்ட் கொடுத்து அந்த 10 அட்ரிபியூட் பாயிண்ட்ஸையும் மொத்தமா அவனோட ஸ்ட்ரென்த்ல போட்டுடுறான். இந்த ஒரு முடிவு பின்னாடி அவனை ஒரு பயங்கரமான ராட்சசன் மாதிரி மாத்த போகுது. அதுக்கப்புறம் இந்த பிகினர் கோர்ஸை முடிச்சாதான் கிளாஸ் சேஞ்ச் முழுமையாகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மிஷனுக்காக டெலிபோர்ட் ஆகுறான். அங்க போனதும் ஏலைன் அப்படிங்கிற ஒரு அழகான கைடை பார்க்கறான். அவளோட அழகை பார்த்துட்டு இவன் நிஜமாவே ஒரு என்பிசி தானான்னு வியந்து போறான். அவளும் இவனுக்கு வழிகாட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு பிகினர் கிஃப்ட் பேக், ஒரு பழைய கோட்டு, அப்புறம் ஒரு ஸ்டார்டர் ஸ்டாஃப் இது எல்லாம் கொடுக்குறா. இதோட சேர்த்து அவனுக்கு எஃப் கிளாஸ் எபிலிட்டி புக்கான ஸ்கெலிட்டன் சமனிங் மேஜிக் கிடைக்குது. ஷியா அந்த கோட்டை போட்டுக்கிறான். ஆனா அது அவனுக்கு ஒரு அலங்கார மாதிரி தான் இருக்கு. ஒரு உண்மையான மெஜிஷியன் மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். ஆனா மென்டல் பாயிண்ட் 0வா இருக்கிறதால அவனால சமனிங் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த ஸ்ட்ராங்கான ஸ்டிக்கை பார்த்துட்டு இதால ஒருத்தர மண்டையிலே அடிச்சா எப்படி இருக்கும்னு அவனோட அந்த 20 ஸ்ட்ரென்த் பாயிண்ட்டை வச்சு கற்பனை பண்ணி பார்க்கறான். அப்படியே ஏலைன் கிட்ட போய் தன்னோட மிஷன் என்னன்னு கேட்கறான். இந்த மிஸ்டிக் ஹேவன்ல இருந்து தப்பிச்சு போறது தான் உன்னோட டாஸ்க்னு அவ சொல்றா. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸை எல்லாம் கொல்லக்கூடாது, உன்னோட வேகத்தை பயன்படுத்தி அங்கிருந்து தப்பிச்சு வரணும்னு ரொம்ப பொறுமையா அட்வைஸ் பண்றான். ஆனா அவ மீதி எச்சரிக்கையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஆளு துணிஞ்சு அந்த குகைக்குள்ள ஜம்ப் பண்ணி உள்ள போயிடுறான். அந்த பொண்ணு தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடுது. அந்த கைடு கடைசியா ஏதோ சொன்னாங்களேன்னு நம்ம பையனுக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஆனா அதை கண்டுக்காம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இந்த மிஷன் எல்லாம் எனக்கு ஒரு ஜுஜுபின்னு நினைச்சிட்டு நடக்கிறான். அங்க சுத்தி எலும்பு கூடுகள் குவிஞ்சு கிடக்கிறத பாக்குறான். டக்குன்னு ஒரு 100 மான்ஸ்டர் இவனை குத்த வருது. ஆனா நம்ம பையன் பயப்படாம அந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜரை தன்னோட ஸ்டிக்கை வச்சு போட்டு அடி பின்னி எடுக்கிறான். மேஜிக் இல்லாம சண்டை போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் க்ளோஸ் காம்பேட்ல ஒரு மான்ஸ்டரை கண்ணதுக்காக அவனுக்கு ஒரு ஃப்ரீ அட்ரிபியூட் பாயிண்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு ஏ கிளாஸ் பாசிவ் எபிலிட்டியும் கிடைக்குது. இந்த எபிலிட்டி மூலமா அவன்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் பாயிண்ட்டும் இப்போ 2 மடங்கு அட்டாக் பவரா மாறி அவனுக்கு பெரிய மிராக்கிள் செய்ய போகுது. உண்மையை சொல்ல போனா இந்த கேம்ல ஸ்ட்ரென்த் தான் ஒருத்தரோட பவரை முடிவு பண்ணுது. அதே மாதிரி டிஃபென்ஸ் தான் எதிரிகிட்ட இருந்து கிடைக்கிற அடியை எவ்வளோ குறைக்க முடியுங்கிறத முடிவு பண்ணுது. இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஷியாவோ செம்ம குஷி ஆகிடுறான். எதிரியோட டிஃபென்ஸ் 0வா இருந்தா இவன் போடுற ஒரு குத்துக்கே 40 பாயிண்ட்ஸ் டேமேஜ் விழுன்னு கணக்கு போடுறான். அப்ப பார்த்து திடீர்னு தரைக்கு அடியில இருந்து ஏகப்பட்ட ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ் வெளியே வராங்க. அங்கிருந்து தப்பிச்சு ஓடாம அந்த லோ லெவல் மான்ஸ்டர்ஸை எல்லாம் ஷியாவோ அடிச்சு துவம்சம் பண்றான். இதனால ரொம்ப சீக்கிரமாவே அவன் லெவலப் ஆகிடுறான். அவனுக்கு 5 ஃப்ரீ அட்ரிபியூட் பாயிண்ட்ஸும் ரிவார்டா கிடைக்குது. இப்போ அவனோட ஸ்ட்ரென்த் மட்டுமே 30 பாயிண்ட்ஸுக்கு மேலே இருக்கு. ஒரு சாதாரண பிகினருக்கு ஏதோ ஒரு அட்ரிபியூட்ல இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தாலே அவன் ஒரு பெரிய ஜீனியஸ்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு நம்ம ஆளை இப்போ பவர்ஃபுல்லா இருக்கான். ஆனா இப்போ அவனுக்கு ஒரு சின்ன டவுட் வருது. இந்த மிஸ்டிக் ஹேவன்ல வெறும் இந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்களா? அப்படி இருந்தா இது ரொம்ப சிம்பிளா இருக்கேன்னு யோசிக்கிறான். அவன் சந்தேகப்பட்ட மாதிரியே அங்க இருக்கிற ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் லீடரான ஒரு பெரிய மான்ஸ்டர் அங்க வருது. அதோட ஸ்ட்ரென்த் 15 தானே ஷியாவோ
தெரிஞ்சுக்கிறான். அப்போ இதை ஒரே ஒரு அடி அடிச்சா போதும் இது காலின்னு நினைச்சிட்டு ஷியாவோ அடிக்கிறான். ஆனா குறி தப்படுது. அந்த ஸ்கெலிட்டன் லீடர் தன்னோட ஷீல்டை வச்சு இவன் அடியை தடுத்துட்டு அதே வேகத்துல இவனை அட்டாக் பண்ணவும் செய்யுது. அது மட்டும் இல்லாம அது தரையை தட்டினாலே அந்த இடமே அதிருது. ஷியாவோ அப்படியே சமயம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கேப் கிடைச்ச உடனே மொத்த பலத்தையும் திரட்டி அந்த மான்ஸ்டரோட மண்டையிலேயே ஒரு போடு போடுறான். அந்த அடியோட வேகத்துல அந்த ஸ்கெலிட்டனோட மண்டையே சுக்குநூறாகி நடுங்குது. நம்ம புது நெக்ரோமான்சர் அந்த ஸ்கெலிட்டன் லீடரை ஒரு வழியா கொன்னுடுறான். அப்போதான் அவனுக்கு புரியுது, இது நிஜமாவே ஒரு பலமான எதிரி தான். இந்த பிகினர் மிஷன் ஒன்றும் அவ்வளோ லேசு கிடையாதுங்க. அடுத்ததா ஷாவோக்கு அங்க ஒரு சோல் கோர் கிடைக்குது. ஸ்கூல் பிரின்சிபால் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. மான்ஸ்டர்ஸை கொல்லும்போது ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி கோர் கிடைக்கும். இதுல இருந்து ரேண்டமா ஏதாவது ரிவார்ட்ஸ் வரும்னு. இதுல என்ன இருக்குமோன்னு ஆர்வமா பாக்குறான். அவனுக்கு டி கிளாஸ் ஸ்கெலிட்டன் கிளவுஸ் கிடைக்குது. ஆனா அது ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ற ஐட்டம்னு தெரிஞ்சதும் அவனுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகுது. சரி வேற என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அங்க பயங்கரமான சத்தம் கேக்குது. பார்த்தா ஏகப்பட்ட ஸ்கெலிட்டன்ஸ் ஒன்னா சேர்ந்து இவனை அட்டாக் பண்ண வருது. இவனோட ஹெல்த் பாயிண்ட்ஸ் குறைய ஆரம்பிக்குது. ஒரு தரம் இவன் மேல அந்த ஈட்டி குத்துனா கூட இவன் கதை முடிஞ்சிடும்னு அவனுக்கு புரியுது. அதனால அந்த லோ லெவல் ஸ்கெலிட்டன்ஸை எல்லாம் சரமாரியா வெட்டி தள்ளுறான். அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸையும் அள்ளுறான். இந்த பக்கம் ஸ்கூலுக்கு வெளியே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன கிளாஸ் கிடைச்சதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ அவங்க முன்னோர்களுக்கு ஒரு பெருமை சேர்த்தாச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. கிட்டத்தட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட பிகினர் மிஷனை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா இன்னும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாததால யாரோ ஒருத்தர் இன்னும் உள்ள இருக்காங்கன்னு அவங்களுக்கு புரியுது. யாராவது உள்ளேயே மாட்டி செத்து போயிருந்தா நான் விழுந்து விழுந்து சிரிப்பேன்னு ஒருத்தன் கிண்டல் பண்றான். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் யோசிக்கிறான், ஷாவோயும் இன்னும் வெளியே வரலையே, அவனுக்கு ஏதாவது ஆக்கிடுமோன்னு கவலைப்படுறான். மறுபடியும் குகைக்குள்ள பார்த்தா எல்லா ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸையும் கொன்னுட்டோன்னு நம்ம ஆளு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தர் நீ ரொம்ப தூரம் வந்துட்டேன்னு ஷாவோவை எச்சரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. அங்க கிடந்த எலும்புகள் எல்லாம் ஒரு மணல் புயல் மாதிரி ஒன்னா சேர்ந்து சுத்த ஆரம்பிக்குது. எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ராட்சச ஸ்கெலிட்டன் கிங்கா உருமாறுது. இதை பார்த்ததும் ஷாவோக்கு சம கோபம் வருது. என்னடா இது, ஒரு பிகினர் மிஷன்ல இப்படி ஒரு பாஸ் மான்ஸ்டரை போட்டு சாகடிக்க பாக்குறாங்களேன்னு நினைக்கிறான். அந்த ஸ்கெலிட்டன் கிங் நம்ம ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஷாவோக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம திகைச்சு போய் நிக்கிறான். நம்ம ஹீரோ அந்த ராட்சச ஸ்கெலிட்டன் கிங்குக்கு முன்னாடி தனியாளா நின்னுட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டர் பயங்கர வேகமா அட்டாக் பண்ணுது. ஆனா ஷாவோயோ செம சாமர்த்தியமா அதை தப்பிச்சிடுறான். ஒரு விஷயம் இவனுக்கு சாதகமா அமையுது. அந்த மான்ஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாலும் அதோட அஜிலிட்டி அதாவது வேகம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அந்த மான்ஸ்டருக்கு 60 டிஃபென்ஸ் இருக்கிறத பார்த்ததும் நம்ம நெக்ரோமான்சருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இதோட கவசத்தை உடைச்சு நம்மால உள்ள போக முடியுமான்னு யோசிக்கிறான். சும்மா யோசிச்சுட்டு இருக்காம ஷாவோ அந்த ஸ்கெலிட்டனை அட்டாக் பண்றான். பார்த்தா அது மேல இவனோட அடி வேலை செய்யுது. ஆனா வெறும் 32 பாயிண்ட்ஸ் டேமேஜ் தான் விழுது. அப்படின்னா இன்னும் ஒரு 10 தடவை விடாம அடிச்சாதான் அந்த அன்டெட் கிங்ஸ் ஆகும்னு கணக்கு போடுறான். உடனே நம்ம பையன் அந்த மான்ஸ்டர் மேல சரமாரியா அடிகளை பொழிறான். கிட்ட போய் சண்டை போடும்போது தான் புரியுது இந்த மான்ஸ்டர் இன்னும் அவ்வளோ பயப்படுற அளவுக்கு சீன் இல்லைன்னு. அதோட ஹெல்த் இன்னும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் மிச்சம் இருக்கு. சரி இத்தோட இதை முடிச்சிடலான்னு அவன் முடிவு பண்றான். ஆனா இவன் அடுத்த அடியை போடுறதுக்கு முன்னாடி யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அந்த ஸ்கெலிட்டன் கிங் பேச ஆரம்பிக்குது. அந்த மிஸ்டி கேவனோட காவலனா இருக்கிற அந்த மான்ஸ்டர் உன்ன மாதிரி ஒரு பிளேயரை நான் பார்த்ததே இல்லை, இந்த மிஷனை இப்படி யாராவது முடிப்பாங்களான்னு ஆச்சரியப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கையில அதோட ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் செத்து போனதுனால அது சம கடுப்புல இருக்கு. ஒரு பிகினரா இருந்துட்டு தன்னோட டிஃபென்ஸையே உடைக்கிற இவன் உயிரோட வெளியே போனா ஆபத்துன்னு நினைச்சு இவனை எக்காரணத்தை கொண்டு உயிரோட விடக்கூடாதுன்னு அந்த மான்ஸ்டர் முடிவு பண்ணுது. அந்த வெறியோட அது தன்னோட பவரையும் வேகத்தையும் திடீர்னு ஏத்துது. இதை பார்த்ததும் நம்ம யூவுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது. நேருக்கு நேர் மோதி இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல இதோட மூவ்மெண்ட்டை குறைக்கணும்னு பிளான் பண்றான். அந்த ஸ்கெலட்டன் நம்ம பையனை எப்படி அது கொன்னுடணும்னு பிடிவாதமா துரத்திட்டு வரும்போது சியாவோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அந்த மான்ஸ்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய பாறை உருண்டு விழ போற நிலைமையில தொங்கிட்டு இருக்கு. உடனே நம்ம ஆளு ஒரு பிளான் பண்ணி அந்த மான்ஸ்டரை வம்பு இழுக்கிறான், தன்னை அட்டாக் பண்ண வைக்கிறான். அந்த ஸ்கெலட்டன் இவன் மேல பாய வரும்போது சியாவோ அப்படியே எகிரி அந்த பாறையை தன்னோட ஸ்டாட்ஸை வச்சு பலமா அடிக்கிறான். ஆனா பேட் லக், இவனோட ஹெல்த் இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த பாறையிலையும் சின்ன கீரல் தான் விழுது. நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆகிடுது. ஒரு கட்டத்துல அந்த கிங் இவனை முடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்குது. நம்ம பையன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடும்போது சில பாறைகள் அந்த ஸ்கெலட்டன் மேல சரிஞ்சு விழுது. அதனால அதோட ஹெல்த் கொஞ்சம் குறையுது. ஸ்டாமினா ரொம்ப கம்மியா இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் மறுபடியும் எழுந்து வரதுக்குள்ள எதையாவது பண்ணணும்னு நினைக்கிறான். ஒரே அடியில இதை முடிச்சாகணும்னு பிளான் பண்ணி நம்ம ஹீரோ அந்த ஸ்கெலட்டன் கிளவுஸை யூஸ் பண்றான். இதனால அடுத்த போடுற அடியில 100% கிரிட் ரேட், அதாவது செம பவர்ஃபுல்லான அட்டாக் கிடைக்கும். அந்த ஒரே ஒரு மரண அடியில அந்த ஸ்கெலட்டன் கிங்கை மொத்தமா காலி பண்ணி ஒரு வழியா தன்னோட பிகினர் மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறான். அந்த மிஸ்டி கேவன் பாஸை கொன்னதுக்காக நம்ம மேஜ் சியாவோக்கு 30 ஃப்ரீ ஆட்ரிபியூட் பாயிண்ட்ஸ் ரிவார்டா கிடைக்குது. அதோட லெவலும் கடகடன்னு ஏறுது. ஒரு பெரிய கொலையை பண்ணா ஒரு பெரிய ரிவார்ட் கிடைக்கணும்ல, அவனுக்கு அந்த பாஸ் மான்ஸ்டரோட ஐட்டமான ஸ்கெலட்டன் கிங் ரிங் கிடைக்குது. இது ஒரு சீக்ரெட் ஐட்டம். இது முதலடியா 50% அதிகப்படுத்தும். இது இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ஏன்னா கிளவுஸ் மாதிரி இல்லாம இதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். லக்கி இவன் பக்கம் இருக்குன்னு
நினைச்சு சந்தோஷப்படுறான். இந்த சீக்ரெட் ஐட்டத்தை வித்தா எப்படியும் ஒரு 10,000 கிடைக்கும்னு கணக்கு போடுறான். யாரும் இதுவரைக்கும் அந்த ஸ்கெலட்டன் கிங்க கொன்னதே இல்லைங்கிற அந்த முதல் சாதனையை செஞ்ச பெருமையோட அந்த போர்ட்டல்ல இருந்து வெளியே வரலான்னு கிளம்புறான். சியாவும் அந்த போர்ட்டலை விட்டு வெளியே வந்த அடுத்த செகண்டே அவனோட ஃப்ரெண்ட் யாங் சாங்டி ஓடி வந்து அவனை இருக்க கட்டி பிடிச்சிக்கிறான். நீ உள்ளேயே செத்து போயிட்டேன்டா நினைச்சேன்டா, மற்றவங்கெல்லாம் வெளியே வந்து 3 மணி நேரம் ஆகுது தெரியுமான்னு அவனோட கவலையெல்லாம் கொட்டி தீர்க்கிறான். நம்ம சியாவோயும் வெளியே வந்ததும் அவனோட ஃப்ரெண்ட் குண்டு யாங்ஷியாங் கிட்ட பேசும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த யாங்கும் மேஜ் கிளாஸ் தான் கிடைச்சிருக்கு. ஒரே டஞ்சனுக்குள்ள போன நமக்கு எப்படி ஒரே மாதிரி கிளாஸ் கிடைச்சதுன்னு சியாவோ கொஞ்சம் யோசிக்கிறான். ஆனா அந்த நேரத்துல மஃபாய் அப்படிங்கிற ஒரு திமிர் பிடிச்சவன் அங்க வரான். என்னடா எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீ கடைசியா வரேன்னு சொல்லி சியாவோவை ரொம்ப மட்டமா பேசி கிண்டல் பண்றான். அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் இந்த மஃபாய் ஒரு பெர்ஃபெக்ட் ஆளுன்னு அவனை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அவனும் தனக்கு கிடைச்ச கிளாஸை பத்தி ரொம்ப பெருமையா பந்தா பண்ணிட்டு இருக்கான். இதற்கிடையில் ஹெட் மாஸ்டர் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாரு. எல்லாரும் இன்னர்வேர்ல்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டீங்க, இப்ப குரூப்பா சேர்ந்து பிகினர் ட்ரையல்ல கலந்துக்கணும்னு சொல்றாரு. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தரா தங்களுக்கு என்ன கிளாஸ் கிடைச்சதுன்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. கிளாஸ் பிரசிடென்டான மஃபாயோட முறை வருது. அவனுக்கு பி கிளாஸ் ஸ்வாட் கல்டிவேட்டர் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சதும் மத்தவங்க எல்லாம் அப்பாடா இவன் வானத்துல இருந்து குதிச்சவன், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஹெட் மாஸ்டர் ஷூ ஜின்னும் மஃபாயோட டேலண்ட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. அடுத்ததா நம்ம ஹீரோ சாவோ யூவோட முறை வருது. அவன் தனக்கு கிடைச்சது நெக்ரோமான்சர் கிளாஸ்னு சொல்றான். ஆனா மத்த விவரங்களை சொல்ல மாட்டேன்னு மறுத்துடுறான். உண்மையை சொல்லணும்னா அது என்ன கிரேடுன்னு நம்ம பையனுக்கே இன்னும் சரியா தெரியல. ஆனா நெக்ரோமான்சர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதுமே அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா நெக்ரோமான்சருங்கிறது ஒரு ரகசியமான ஹிடன் கிளாஸ். முன்னாடி ஒரு நெக்ரோமான்சர் ஒரு பெரிய கில்டையே மொத்தமா அழிச்ச கதையெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஆனா மஃபாயால இதை ஜீரணிக்கவே முடியல. அவனுக்குள்ள ஒரு பக்கம் பொறாமை ஏறியுது. அதனால மனசு தேத்திக்கிறதுக்காக நெக்ரோமான்சர் பாடி எல்லாம் சாதாரண மனுஷங்களை விட ரொம்ப வீக்கா இருக்கும். அவங்க ஒரு உருவத்தை வரவழைக்கிறதுக்குள்ள அசாசின் கிளாஸ்ல இருக்கிறவங்க அவங்கள முடிச்சிடுவாங்கன்னு தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிறான். ஆனா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாவோவை ஒரு பெரிய ஜீனியஸ்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு பெரிய கிளாஸ் கிடைச்சும் இவன் எவ்வளவு அடக்கமா அமைதியா இருக்கான் பாருன்னு அவனை புகழ்றாங்க. ஆனா சாவோவோட மைண்ட் வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. அட பாவிங்களா, எனக்கு ஒரு ஸ்பெல் கூட போட தெரியாது, ஒரு எலும்பு கூட்ட கூட இன்னும் வரவழைக்க தெரியாது, நான் வெறும் சாதாரண மனுஷனை விட கொஞ்சம் பலமா இருக்கேன், அவ்வளவுதான்னு நினைச்சு பீதியாகிறான். ஹெட் மாஸ்டர் லோகிக்கு நம்ம சாவோ மேல ரொம்ப பெருமை. இவன் கண்டிப்பா டாப் அகாடமிக்கு போவான்னு நம்புறாரு. எல்லாரும் இன்ட்ரோ கொடுத்து முடிச்சதும் அன்னைக்கு கிளாஸ் முடியுது. நம்ம யாங் ஷியாங் சாவோவை பார்த்து மச்சான் நீ தலைகீழா நிக்கிற மாடு மாதிரி செம கூலா இருக்கடான்னு ஒரு மொக்கையான காமெடி பண்ணி அவனை ஓட்டுறான். அப்புறம் யாங் தனக்கு 8 மென்டல் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு ரொம்ப சீன் போடுறான். ஆனா சாவோக்கு இப்ப மொத்தமா 76 ஆட்ரிபியூட் பாயிண்ட்ஸ் இருக்கு. யாங்கையும் இவனையும் ஒப்பிட்டு பார்த்தா இவன் ஒரு பெரிய ஜாம்பவான் மாதிரி. ஆனா இதையெல்லாம் வெளியே காட்டிக்காம ஒரு அசட்டு சிரிப்பை மட்டும் சிரிச்சிட்டு சாவோ வீட்டுக்கு கிளம்புறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு அப்படியே காலியா கிடக்குது. சாவோவோட பேரண்ட்ஸ் காணாம போனதுக்கு அப்புறம் அவங்க விட்டுட்டு போன வீடு தான் இது. அவனுக்கு 6 வயசா இருக்கும்போது அவங்க ஜிங்டூ அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு வேலையா போறோம்னு சொல்லிட்டு போனவங்க தான் அதுக்கப்புறம் திரும்பவே இல்ல. இப்போ 12 வருஷம் ஆகிடுச்சு. நம்ம பையன் ஒரு அனாதையா தான் வளர்ந்திருக்கான். அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. அதனால எப்படியாவது அந்த ஜிங்டூ அகாடமில சேர்ந்து தம் பேரண்ட்ஸ்க்கு என்ன ஆச்சுங்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்கணும்னு வைராகியமா இருக்கான். மறுநாள் காலையில அகாடமில ஹெட் மாஸ்டர் மறுபடியும் எல்லாரையும் எச்சரிக்கிறாரு. உங்களால முடியலனா உடனே அந்த டஞ்சன்ல இருந்து வெளியே வந்துருங்க. அங்க உயர விடுறதை விட மிஷன்ல ஃபெயில் ஆகிறது எவ்வளவோ மேகன்னு சொல்றாரு. சாதாரணமா இந்த பிகினர் டஞ்சன்ஸ் ஆபத்தானதா இருக்காது, ஆனா சில நேரங்கள்ல விபரீதங்கள் நடக்கலாம்னு ஒரு பழைய கதையா சொல்றாரு. முன்னாடி ஒரு தடவை பிகினர் டஞ்சன்ல நடந்த ஒரு பெரிய விபத்துல ஒரு கிளாஸ்ல இருந்த 40 பேரும் மொத்தமா காணாம போயிட்டாங்க. ரொம்ப விசித்திரமான விஷயம் என்னன்னா அவங்க யாரோட உடம்பு கூட அங்க கிடைக்கல. அந்த டஞ்சன் எவ்வளவு கொடுமையானதுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் ஒரு பீதியை கிளப்புறாரு. அந்த மர்மமான டஞ்சனை பத்தி தெரிஞ்ச ஒரே விஷயம் அதோட பேரு மட்டும்தான். அதுதான் வில்லேஜ் ஆஃப் நைட்மேர்ஸ். ஹெட் மாஸ்டர் சொல்லி முடிச்சதும் டைமர் ஓட ஆரம்பிக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ட்ரையலுக்குள்ள நுழையிறாங்க. உள்ள போனதுமே அந்த இடம் ரொம்ப பயங்கரமாவும் ஒரு விதமான நடுக்கத்தை கொடுக்கற மாதிரியும் இருக்கு. ஆனா அந்த மஃபா இருக்கானே, அவன் மறுபடியும் தன்னோட பந்தாவை காட்ட ஆரம்பிக்கிறான். யாரும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன், உங்களை நான் சேஃபா கூட்டிட்டு போவேன்னு எல்லார்கிட்டையும் சீன் போடுறான். ஆனா மனசுக்குள்ள நம்ம ஷியாவோ யூவை ரொம்ப மட்டமா நினைச்சிட்டு இருக்கான். இவன் தான் இந்த கிளாஸ்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு ஒரு நல்ல லீடர்னு ப்ரூவ் பண்ணணும்னு ரொம்ப குறியா இருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விசித்திரம் தெரியுது. ஏன்னா இந்த பிகினர் வேர்ல்டுக்குள்ள வந்தப்போ எந்த ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்டும் வரல. அப்போ திடீர்னு ஒரு விசித்திரமான ஆள் அங்க தோன்றி இவ்வளோ சின்ன பசங்க இங்க வந்திருக்காங்களே பாவம்னு சொல்றான். இதை கேட்டதும் அந்த பசங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. இவன் என்ன சொல்றான்னு கேக்குறாங்க. அப்போதான் அந்த ஆளு இதுதான் அந்த வில்லேஜ் ஆஃப் நைட்மேர்ஸ்னு சொல்றான். அவன் சொன்ன அடுத்த செகண்ட் எல்லாருக்கும் முன்னாடி சிஸ்டம் பேனல்ஸ் தோன்றுது. அந்த மிஷன்
மிஷன் என்னன்னா எப்படியாவது இந்த டஞ்சனை விட்டு உயிரோட வெளியே போகணும். அப்புறம் இந்த கிராமத்தோட மைய பகுதியில் இருக்கிற அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். முன்னாடி 40 பேரை பலி வாங்கின அதே கிராமம் இதுதான்னு தெரிஞ்சதும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு பெரிய பதட்டம் உருவாகுது. எங்களுக்கு இந்த மிஷனே வேணாண்டா சாமின்னு எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓட பாக்குறாங்க. ஆனா மஃபாய் மறுபடியும் நடுவுல வந்து நான் உங்களை வெளியே கூட்டிட்டு போறேன், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஷாவோயோக்கு ஒரு உண்மை புரியுது. இது ஒரு லெவல் வேர்ல்டு. இது அவ்வளோ சீக்கிரம் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் லெவல் 1ல இருந்து 10க்குள்ள இருக்கிற வெறும் டிசைபிள்ஸ் தான். அங்க ஒரு பெரிய குழப்பம் நடக்கும்போது பசங்க அங்க இருக்கிற ஒரு மர்மமான சுவர்ல முட்டி திரும்ப வராங்க. அந்த கிராமத்தாளு சிரிச்சுக்கிட்டே சொல்றான், உள்ள வந்தாச்சு, இனிமே யாராலும் வெளியே போக முடியாது, போராடுறத நிறுத்துங்கமே. இதை கேட்டதும் பசங்கெல்லாம் செம பயத்துல அழுது புலம்புறாங்க. எங்களை விட்டுடுங்க, நாங்க சாக விரும்பலன்னு கெஞ்சுறாங்க. அந்த நேரத்துல தான் ஷியாவோயுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. முன்னாடி அந்த ஒரு பேட்ச் ஏன் மொத்தமா காணாம போனாங்கன்னு இப்ப புரியுது. இந்த மிஷனோட மெயின் டார்கெட்டே அந்த வில்லேஜோட ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது தான். இந்த அங்கிள் பார்க்க மர்மமா இருந்தாலும் கெட்டவர் மாதிரி தெரியல. இப்போதைக்கு இவரை எதிரியா பார்க்க வேணான்னு ஷியாவோ முடிவு பண்றான். அந்த அங்கிள் எல்லாரையும் பார்த்து, ரொம்ப கவலைப்படாதீங்க, இங்க வந்தாச்சு, அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றான். மஃபாய் வழக்கம் போல அறிவாளி மாதிரி பேசி, நாங்க தைரியமா இதை எதிர்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கறான். ஆனா அந்த அங்கிள் அவனுக்கு ஒரு மரண லுக்கு விட்டுட்டு, இங்க வந்தாச்சுன்னா எல்லாரும் சாக போறீங்கங்கிற உண்மையை முதல்ல ஏத்துக்கோங்கன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆளு பசங்களை கிண்டல் பண்றதை நிறுத்திட்டு தான் இந்த கிராமத்தோட தலைவர்னு அறிமுகப்படுத்திக்கிறான். அவன் இந்த கிராமத்துல உயிரோட இருக்கணும்னா 2 முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்றான். முதல்ல, இங்கே காலியா இருக்கிற வீடுகள்ல நீங்க தங்கிக்கலாம், ஆனா கதவுல இருக்கிற அந்த கருப்பு கற்களை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தொடக்கூடாது. 2வது, சூரியன் மறையறதுக்குள்ள எல்லாரும் வீட்டுக்கு வந்துடணும். அப்புறம் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் இறுக்கமா மூடிடணும். ஷியாவோயு எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு கேட்கறான். அதுக்கு அந்த தலைவர், இருட்டுனதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும்னு சொல்றான். வேற வழி இல்லாம எல்லாரும் சின்ன சின்ன குரூப்பா பிரிஞ்சு போறாங்க. ஒரு வீட்டை கண்டுபிடிச்சதும் ஷியாவோயோட குரூப் பாதுகாப்புக்காக 2வது மாடிக்கு போறாங்க. அங்க ஷியாவோசி அப்படிங்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப வழியிற மாதிரி வந்து பேசுறா. நான் ஒரு ஹீலர், உனக்கு நான் ரொம்ப உதவியா இருப்பேன், என்னை நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்றான். அவளோட இந்த கேவலமான மூவ் பார்த்ததும் ஸ்வாவோட ஃப்ரெண்டு ஸ்வாயு அங்க ஓடி வந்து அவளை எல்லாரும் முன்னாடியும் வச்சு நல்லா திட்டி தீர்க்கிறா. மற்ற கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஷியாவோசி அப்படி சொன்னதும் அங்க நிலைமை டக்குன்னு ஒரு சண்டையா மாறிடுச்சு. அவ தான் ஃப்ரெண்டை பார்த்து, இதுல தலையிட உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்குறா. அதுக்கு ஸ்வாயு ரொம்ப நக்கலா, ஏண்டி ஒரு பசுமாடு மாதிரி இருக்கிறது அவ்வளோ பெரிய பெருமையான அவளோட உடலமைப்பை கிண்டல் பண்ணி கேட்குறா. இதை கேட்டதும் ஸ்வாவேக்கு செம காண்டாயிடுச்சு. ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு இப்படி இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்லன்னு பதிலுக்கு ஒரு போடு போடுறா. இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே அங்க ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்குது. அங்க இருந்த ஒரு பையன் ஜன்னல் வழியா வெளியே பார்க்கும்போது அவனோட பாட்டி அங்க நிக்கிறத பாக்குறான். அந்த பாட்டியோட ஆவி ரொம்ப உருக்கமா, எனக்கு இங்க வெளியே ரொம்ப குளிருதுடா, பயமா இருக்கு, ஜன்னலை கொஞ்சம் திறடான்னு கேட்டது. அந்த லூசு பையன் எமோஷனல் ஆகி டக்குன்னு ஜன்னலை திறக்க போறான். நம்ம சாவோயு, அடே அது உன் பாட்டி இல்லடா, திறக்காதன்னு கத்துறான். ஆனா அதுக்குள்ள அவன் ஜன்னலை திறந்துட்டான். அந்த பாட்டி உருவம் அப்படியே ஒரு கோரமான பேயா மாறி அவனை அட்டாக் பண்ணுது. நம்ம யாங்ஷாங் உடனே ஆக்ஷன்ல இறங்கி தன்னோட சாண்ட் பெயிண்டிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த நைட்மேர் மான்ஸ்டரை தடுத்து நிறுத்துறான். ஒரு சாதாரண மான்ஸ்டர் இவ்ளோ தந்திரமா இருக்கே, இந்த எஸ்ராங் வேர்ல்ட்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ மோசமானவங்கன்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ திடீர்னு அந்த நைட்மேர் பேய் யாங் மேல பாய வருது. நம்ம பயப்புள்ள பயந்து போய், ஏ பேயே, என் மேல அவ்வளோ கொழுப்பு இருக்கு, என்ன சாப்பிட்டா உனக்கு பிளட் பிரஷர் ஏறிடும், பாத்துக்கோன்னு வார்னிங் கொடுக்குறான். அந்த நேரத்துல மேட் ஸ்வோயு உள்ள வந்து அந்த மான்ஸ்டரை நிறுத்துறா. ஸ்வாவே கிட்ட எனக்கு கொஞ்சம் ஹீல் பண்ணுன்னு சொல்லிட்டு சாவோயுவை பார்த்து சீக்கிரம் உன்னோட அண்டட்டை வரவழைன்னு ஆர்டர் போடுறா. ஸ்வாவே மேஜிக் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டா இந்த நைட்மேரை முடிச்சிடலான்னு ஸ்வோயு ரொம்ப நம்பிக்கையா இருக்கா. ஆனா பாவம், சாவவால அண்டட்டை வரவழைக்க முடியாதுங்கிற உண்மை அவளுக்கு தெரியாது. இருந்தாலும் நம்மாலு சும்மா இல்லாம தன்னோட ஸ்டாஃபை தலைகீழா புடிச்சுக்கிட்டு நடுவுல நுழையிறான். அவனோட அந்த குண்டு ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா சியாவோ அந்த ஸ்டாஃபால அந்த பேய ஒரு போடு போடுறான் பாருங்க. ஒரே அடியில் அந்த நைட்மேர் காலி. செத்த அந்த மான்ஸ்டர் அப்படியே ஒரு கருப்பு கல்லா மாறி மறைஞ்சு போகுது. அந்த கல்லுல இருக்கிற சிம்பல் கதவுல இருந்த அதே கல்லு மாதிரி இருக்கிறத எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஸ்வோயு நம்ம சாவோ கிட்ட வந்து, உனக்கு இதுல ஏதாவது விசித்திரமா தெரிஞ்சுதான்னு கேட்கறான். அவன் இல்லையேன்னு சொன்னாலும் மனசுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. ஏன் இந்த மான்ஸ்டரை கொன்னதுக்கு எனக்கு எந்த அட்ரிபியூட் பாயிண்ட்ஸும் கிடைக்கலன்னு யோசிக்கிறான். மறுநாள் காலையில அந்த மான்ஸ்டரை கொன்னதுக்காக எல்லாரும் சாவோயுவையும் ஸ்வோயுவையும் பாராட்டுறாங்க. சாவோ ஒரே செகண்ட்ல அந்த பேயை முடிச்சதால மத்தவங்க எல்லாம் அவன் கூடவே ஏக்கணும்னு முடிவு பண்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த மஃபாயால தாங்கவே முடியல. ஸ்வோயு மாதிரி ஒரு பொண்ணை டேமேஜ் வாங்க நான் விட மாட்டேன்னு சொல்லி தன்னோட ஸ்வாடை வெளியே எடுத்து ஒரே அடியில எல்லா நைட்மேரையும் முடிப்பேன் அப்படின்னு சீன் போடுறான்.
ஷியாவோவும் யாங்கும் வெளியே வரும்போது நம்ம கிளாஸ் மானிட்டர் மஃபாய் ரொம்ப சீரியஸா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது மஃபாய் தன்னோட சீன்ல இருந்து வெளியே வந்து ஸ்வோயூட்டிட்ட போய் இன்னைக்கு நைட்டு என் கூட ஒரே வீட்ல இரு, உனக்கு ஒரு டேமேஜ் கூட வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். இதை கேட்டதும் ஸ்வோயூக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவளோட ரோலே ஒரு டேங்க் மாதிரி டேமேஜ் வாங்குறது தான். மஃபை விடாம ஷியாவோயுவை விட நான் பெரிய ஆளுன்னு காட்டுறேன், நைட்மேரை நான் ஒருத்தனே சமாளிப்பேன்னு சவால் விடுறான். ஸ்வோயு அவனோட முட்டாள்தனத்தை திட்டிட்டு இருக்கும்போதே அந்த ஊர் தலைவர் வோகன் அவரோட ஆட்களோட பயங்கரமான ஆயுதங்களை தூக்கிட்டு அங்க வராரு. வந்துட்டு இந்த பசங்க எல்லாரையும் கொல்லுங்க, தூண்ல கட்டி வச்சு இவங்களோட பாவங்கள் அழியிற வரைக்கும் நெருப்புல கொளுத்துங்கன்னு ஆர்டர் போடுறாரு. மஃபை குறுக்க வந்து ஏதோ தப்பு நடக்குது, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அந்த தலைவர், நேத்து நைட்டு நீங்க பண்ண காரியம் எங்களுக்கு தெரியும்னு கோபமா சொல்றான். அப்போதான் ஷியாவோ ஒரு விஷயத்த கவனிக்கிறான். அங்க வந்திருக்கிற ஊர் ஆட்களோட எண்ணிக்கையும் இவங்க கிளாஸ் பசங்களோட எண்ணிக்கையும் கரெக்டா ஒத்து போகுது. அவங்களோட வயசும் கிட்டத்தட்ட இவங்க வயசு மாதிரியே தான் இருக்கு. மஃபை அவங்க ஒரு நைட்மேரை கொன்னதை பத்தி பேசுறான். ஆனா அந்த ஊர் தலைவர் அவனை தடுத்து நிறுத்தி அந்த ஆவிகள் எல்லாம் இந்த கிராமத்தோட பாதுகாப்பு ஆவிகள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த ஆவிகளை கொன்னு விதிகளை மீறிட்டீங்க, அதனாலதான் அந்த ஆவிகள் உங்களை தண்டிக்க முயற்சி பண்ணிருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இதனால கிராமத்து மக்களுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு அவர் பயப்படுறாரு. இதை கேட்டதும் மஃபை கொஞ்சம் கவலைப்பட்டு, நாங்க தெரியாம அந்த ஆவியை கொன்னுப்போம், இப்போ அதை சரி பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஊர் தலைவர் வோகன், ஒரு வழி இருக்கு, அந்த ஆவியை யாரு அதிகமா கோவப்படுத்துனீங்களோ அவங்க இன்னைக்கு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வெளியவே இருக்கணும்னு ஒரு சவாலை விடுறாரு. நம்ம ஷியாவோயு கொஞ்சமும் பயப்படாம, நான் தான் அந்த ஆவியை கொன்னேன், அதனால நான் இன்னைக்கு நைட்டு வெளியவே இருக்கேன்னு ஒத்துக்கிறான். இதை பார்த்ததும் நம்ம கிளாஸ் மானிட்டர் மஃபாய்க்கு செம காண்டு. ஷியாவோயு ஏதோ ஹீரோ மாதிரி சீன் போடுறான்னு அவன் நினைக்கிறான். ஊர் தலைவர்கிட்ட போய், என் கிளாஸ்மேட் கொஞ்சம் விவரம் இல்லாதவன், அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றான். ஆனா நம்ம பையன் ரொம்ப சீரியஸா, மஃபை எனக்கு ஒரு விஷயத்தை செக் பண்ண வேண்டியிருக்கு, அது தெரிஞ்சா நாம இந்த கிராமத்தை விட்டு தப்பிக்க ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்றான். ஷியாவோவை ஒரு தூண்ல கட்டி வச்சிடுறாங்க. மஃபை அவன்கிட்ட வந்து, இப்படி தூண்ல கடக்கிறது எப்படி நாம வெளியே போக உதவும்னு கேக்குறான். ஸ்வோயு ஒருவேளை இவன் அந்த கிராமத்தோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிருப்பானோன்னு நினைக்கிறான். நேரம் போகுது, இருட்டுது, அந்த இடமே ரொம்ப ஆபத்தா மாறுது. ஒரு நைட்மேர் மெதுவா ஊர்ந்து வந்து கட்டி வைக்கப்பட்டிருக்கிற சியாவோவை அட்டாக் பண்ண வருது. சியாவோ எதற்கும் தயாரா இருக்கான். ஆனா அந்த நேரத்துல அவனை காப்பாத்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்துடுறாங்க. யாங் ஷாங் டக்குன்னு தன்னோட சாண்ட் பைண்டிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த நைட்மேரை 1 செகண்ட் கட்டி போடுறான். மஃபாய், என்னால 1 செகண்ட் தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும், சீக்கிரம் ஏதாவது பண்ணுன்னு கத்துறான். மஃபாய் வழக்கம் போல ஓவர் கான்ஃபிடென்ட்டா, ஒரு உண்மையான ஸ்வாட்ஸ்மேன் இதெல்லாம் ஈஸியா முடிப்பான், என் ஒரு வாள் போதும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா எதிரிகளையும் ஜெயிக்கிறதுக்குன்னு பில்டப் கொடுக்குறான். ஆனா அந்த மான்ஸ்டர் அவன் நினைச்சதை விட ரொம்ப வேகமா மூவ் ஆகிறத பார்த்ததும் ஒரு மேஜ் கிளாஸ்ல இருக்கிற சியாவோயு எப்பட்டா இதை கொன்னான்னு அவனுக்கே ஒரு நிமிஷம் டவுட் வந்துடுது. அப்புறம் டிஃபென்ஸ் பிரேக்கிங் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி சண்டை போடுறான். மத்தவங்க சியாவோவா அந்த சங்கிலில இருந்து விடுவிக்க ஓடி வராங்க. மஃபையால மட்டும்தான் இந்த செயினை உடைக்க முடியும்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போதே நம்ம பையன் ரொம்ப ஈஸியா அந்த செயினை தானாவே உடைச்சிட்டு வெளியே வரான். அப்போ அவங்க கவனம் மறுபடியும் மஃபாய் பக்கம் திரும்புது. அவன் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். உடனே அந்த டேங்க்கும் ஹீலரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஆனா அந்த கிளாஸ் பிரசிடென்ட் மஃபாய்க்கு செம திமிர், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, நான் ஒருத்தனே இதை பார்த்துப்பேன்னு சொல்றான். யாங் அவன்கிட்ட, டே தனியா சண்டை போடாத, அந்த நைட்மேரோட மண்டையில அடி, அதான் அதோட வீக் பாயிண்ட்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். ஆனா சியாவோயு குறுக்க வந்து, இல்ல மஃபாய், மண்டை அதோட வீக் பாயிண்ட் கிடையாதுன்னு சொல்றான். மஃபாய் நம்ம பையன் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறான். இவன் தன்னை விட நான் பெரிய ஆள் ஆயிடுவேன்னு பயப்படுறான், அதான் இப்படி மாத்தி சொல்றான்னு நினைச்சுக்கிறான். சியாவோ, இப்போ நான் போட போற அடியை நல்லா பாரு, செம ஹேண்ட்ஸமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நைட்மேரோட மண்டையிலே பலமா ஒரு அடி போடுறான். ஆனா அந்த நைட்மேருக்கு ஒண்ணுமே ஆகல. இதை பார்த்ததும் மஃபாய்க்கு குழப்பம் ஆகிடுது. யாங் சொன்னது உண்மையா இல்லையான்னு யோசிக்கிறான். ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் புரியல. ஏன்னா சியாவோயோ அடிச்சப்போ அந்த நைட்மேர் ஒரே அடியில மண்டை செதறி செத்து போச்சே, இப்போ ஏன் சாகலன்னு நினைக்கிறாங்க. யாங் உடனே, இது ஆள் மேல இருக்கிற தப்புடா, மஃபாய் ஒன்னும் சியாவோயோ அளவுக்கு ஒர்த் கிடையாதுன்னு மஃபாயோட வைத்தறிச்சல கிளப்புறான். இதை கேட்டதும் மஃபாய்க்கு வெறியேறிடுது. அந்த நைட்மேரை நோக்கி வேகமா ஓடுறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணா திரும்பி வந்துருன்னு கத்துறாங்க. ஆனா அவன் கேட்டல. மஃபாய் தன்னோட முழு பலத்தையும் போட்டு அந்த டிஃபென்ஸ் பிரேக்கிங் ஸ்ட்ரைக் மூலமா அட்டாக் பண்ணி மான்ஸ்டருக்கு நல்ல டேமேஜ் கொடுக்குறான். அவன் கடைசி அடியை போட்டு முடிக்க போற அந்த நேரத்துல நம்ம சியாவோயும் நடுவுல புகுந்து அந்த நைட்மேரை முடிச்சிடுறான். என் பேரை கெடுக்கவே நீ இப்படி பண்றடான்னு மஃபாய் அங்க ஒரு பெரிய ரகலையே பண்றான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை சமாதானம் பண்ண முயற்சி பண்றாங்க. நம்ம ஷாவோயு செத்துப்போன அந்த மான்ஸ்டரை ரொம்ப தீவிரமா செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பார்த்து இன்னும் 2 நைட்மேர் பேய்கள் அங்க வருது. உடனே அவன் மத்தவங்க கிட்ட, எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க, இனிமே நீங்க சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றான். இந்த விடுகதையை முடிக்க ஷாவோ ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டான்னு மட்டும் புரியுது. எல்லாரும் வீட்டுக்குள்ள போனதும், மச்சான் என்னடா வழி, எப்படி தப்பிக்கிறதுன்னு ஆர்வமா கேக்குறாங்க. அதுக்கு யூ, நாளைக்கு விடியட்டும், அப்போ உங்களுக்கு தானாவே புரியும்னு ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறான்.
மறுநாள் காலையில அந்த ஊர் தலைவர் வோகன் பயங்கர கோபத்தோட வராரு. நம்ம பசங்களை பார்த்து, நீங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்கடா, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா மறுபடியும் ஒரு பாதுகாப்பு ஆவியை கொன்னுட்டீங்களே, இன்னைக்கு நீங்க யாரா இருந்தாலும் சரி செத்துதான் ஆகணும்னு கத்துறாரு. அப்போதான் நம்ம ஷாவோயு மெதுவா முன்னாடி வந்து, நிஜமாவே நீங்க இந்த நைட்மேர் வில்லேஜ் ஆளுங்க தானான்னு ஒரு போடு போடுறான். வோகன் இதை கேட்டுட்டு, என்னடா உளர்ற, நாங்க தலைமுறையா இங்க தான் வாழ்றோம், நீ சாக பயந்து நேரத்தை கடத்த பாக்குறேன்னு நக்கலா சிரிக்கிறாரு. ஆனா நம்ம பையன் விட்டுறதா இல்ல. சரி, இப்போ இந்த கிராமத்தோட உண்மையை நான் சொல்றேன்னு அங்க இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தாலையும் கை காட்டி பேசுறான். நீங்க யாரும் இந்த ஊர்க்காரங்க கிடையாது. முன்னாடி இந்த கிராமத்துல காணாம போனாங்க இல்லையா அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பேட்ச் தான் நீங்க எல்லாரும். இந்த மாய உலகத்துக்குள்ள ஃபேண்டசி ரெல்ம்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. வெளியே போக வழியே இல்லாம உங்களையே நீங்க இந்த ஊர்க்காரங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னு உண்மையை உடைக்கிறான். இதை கேட்டதும் வோகன் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. நீ சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாரு. உடனே ஷாவோ அந்த பாதுகாப்பு கல்லை வெளியெடுக்கிறான். இதை பார்த்ததும் வோகனுக்கு இன்னும் பயங்கரமான கோபம் வருது. இது ரொம்ப புனிதமான பொருள், இதை வச்சுதான் நாங்க நைட்ல உயிர் பிழைக்கிறோம், இதை ஏதாவது பண்ணினா அந்த கடவுள் எங்களை தண்டிப்பாருன்னு பயப்படுறாரு. ஆனா நம்ம இது ஒன்றும் பாதுகாப்பு கல் இல்ல, இந்த மொத்த மாய உலகமே இந்த கருப்பு கல்லுங்களாலையும் அதுல இருக்கிற மர்மமான குறிகளாலையும் தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெரிய கருப்பு கல்லை ஓங்கி அடிச்சு உடைக்கிறான். அவ்வளவுதான், அந்த கல்லுங்க உடைய அந்த மாய உலகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிதற ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஊர் மக்களுக்கு தங்களோட பழைய நினைவுகள் வர ஆரம்பிக்குது. அவங்க எல்லாம் மனுஷங்கன்னு அவங்களுக்கு புரியுது. மிஷின் சக்சஸ் ஆகிடுது. எல்லாரும் அந்த உலகத்தை விட்டு வெளியே போகும்போது ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. நம்ம ஷாவோவை அவனோட ஃப்ரெண்ட்ஸு புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆனால் திடீர்னு எல்லாருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹார்ட் ஆஃப் நைட்மேர்ஸ் அப்படிங்கிற ஒரு புது மிஷனை முடிக்கணும்னு அதில் இருக்கு. இதோட டிஃபிகல்ட்டி லெவல் E ரேங்க். பசங்களுக்கு ஒரே குழப்பம், நாம இன்னும் டெஸ்ட்டை பாஸ் பண்ணலையான்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பூமியில் இருக்கிற அந்த 4வது காலேஜ் கேம்பஸில் ஷாவோ யூவையும் அவன் கூட இருக்கிற சில பேரையும் தவிர மற்ற எல்லாரும் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. பிரின்சிபாலுக்கு ஒரு சந்தேகம் வருது, இவங்க ஏதாவது ஒரு ஹிடன் மிஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோன்னு யோசிக்கிறாரு. அப்படி மட்டும் இருந்தா இந்த ஒரு சாதனையை வச்சு அவங்க நாட்டில் இருக்கிற எந்த யூனிவர்சிட்டியை வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஹிடன் மிஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதுவும் நைட்மேர் வில்லேஜோட ஹிடன் மிஷன்னா சொல்லவே வேணாம். இவங்க எல்லாரும் இப்போதான் ஆரம்பிச்ச பிகினர்ஸ் வேற, அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பிரின்சிபால் கவலைப்படுறாரு. அதே நேரத்தில் அந்த நைட்மேர் வில்லேஜ்குள்ள நம்ம ஷாவும் மற்றவங்களும் என்ன பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாம இப்போ வெறும் லெவல் 3ல தான் இருக்கோம். இவ்வளோ வீக்கா இருக்கிறப்போ இந்த ஹிடன் மிஷனுக்குள்ள போறது தற்கொலைக்கு சமம்னு பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹார்ட் ஆஃப் நைட்மேர்ஸ் அப்படின்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியல. அதனால அந்த இதயத்தை எடுக்கிறதுக்கு எங்க போகணும்னு கூட அவங்களுக்கு தெரியல. அப்போ சுவோயும் நம்ம ஹீரோ கிட்ட மிச்சம் இருக்கிற அந்த கிராமத்து ஆட்களை எல்லாம் எழுப்பணுமா இல்ல நிஜமாவே இந்த கருப்பு கற்கரை உடைக்கணுமான்னு கேட்கறா. நம்ம பையன் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த குண்டு யாங் குறுக்க வந்து, எனக்கு தெரியும் இந்த அதர் வேர்ல்டுல ஒரு ஹிடன் மிஷன் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், நாம தேடினாலும் இது கிடைக்காது, அதுவா அமைஞ்சாதான் உண்டு, அதனால ஷாவோயோவுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், அதான் நம்மளையும் சேர்த்து இதை உடைக்க சொல்லியிருக்கான்னு ஒரு பிட்ட போடுறான். இதை கேட்டதும் மற்றவங்க எல்லாம் ஷாவோட பெருந்தன்மையை நினைச்சு ஆச்சரியப்படுறாங்க. மஃபாய்க்கு கூட ஒரு நிமிஷம் ஷாக் தான், இவன் நமக்கும் இந்த சான்ஸை கொடுக்குறானேன்னு நினைக்கிறான். ஆனால் அவன் மனசுக்குள்ள யார் என்ன சொன்னாலும் சரி, ஷாவோயோவுக்கு முன்னாடி இந்த ஹிடன் மிஷனை நான் தான் முடிப்பேன்னு ஒரு வைராக்கியப்பை வளர்த்துக்கிறான். கொஞ்ச நேரத்துல 4 நைட்மேர் பேய்கள் ஒன்னா சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ண வருது. இதை பார்த்ததும் அந்த பசங்களுக்கெல்லாம் லேசா நடுக்கம் வருது. ஸ்வோயு டக்குன்னு பிளான் போடுறான். ஸ்வாவே கிட்ட, நீ என்னை காப்பாத்த ரெடியாயிரு, யாங் கிட்ட நீ அந்த பேய்களை கட்டி போடுன்னு சொல்லிட்டு மஃபாயை அட்டாக் பண்ண சொல்றான். மஃபாய் ஓடி போய் ஒரு அடி போடுறான். ஆனா வெறும் 10 பாயிண்ட்ஸ் தான் டேமேஜ் ஆகுது. ஹீலரான ஸ்வாவேக்கும் மானா தீர்ந்து போறதால ஹீல் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறா. அப்போதான் நம்ம சியாவோயு என்ட்ரி கொடுத்து ஒரே நேரத்துல 3 நைட்மேர் பேய்டா அடிச்சு தும்சம் பண்றான். எதிர்பார்த்த மாதிரியே இதுக்கு சூப்பரான ரிவார்ட்ஸ் கிடைக்குது. அவனுக்கு ஒரு லிட்டில் ஃபேரிஸ் நெக்லேஸ் கிடைக்குது. இது ஸ்கில் டேமேஜை 5% அதிகப்படுத்தும். ஆனா நம்ம பையனுக்கு இன்னும் எந்த ஸ்பெல்லும் போட தெரியாதுங்கிறதால அதை யாங்கிட்டேயே கொடுத்துடுறான். தன்னோட ஸ்டேட்ஸை செக் பண்ணி பார்த்த இன்னும் ஒரே ஒரு நைட்மேரை கொண்டா போதும், நான் லெவல் 6க்கு போயிடலாம், அப்போ எனக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறான். அந்த ஹார்ட்டை எடுக்கணும்னா முன்னாடி இருக்கிற நைட்மேர்ஸை கொன்னுட்டு போறது தான் சரின்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. அப்போ பார்த்து டக்குன்னு ஒரு பள்ளத்துக்குள்ள எல்லாரும் வழுக்கி விழுறாங்க. இப்போ அவங்க பூமிக்கு அடியில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. சியாவோயு விழுந்த வேகத்துல நம்ம யாங்கோட பின்னாடி பக்கத்துல வந்து உட்கார்ந்துடுறான். ஐயோன்னு பதறி போய் அவன் மேல இருந்து எந்திரிக்கிறான். அங்க ஒரு மாதிரி பயங்கரமான வாசனை வருது. ஏன் இங்க இவ்ளோ ஸ்மெல் அடிக்குதுன்னு எல்லாரும் குழப்பத்துல இருக்கிறப்போ ஸ்வாவே தான் விஷயத்த சொல்றா. அது வேற ஒன்றும் இல்லை, தூங்கிட்டு இருக்கிற நைட்மேர் கிங்கோட மூச்சு காற்றுதான் அந்த ஸ்மெல். அது ஒரு ரேர் பாஸ், குறைஞ்சது லெவல் 10 மான்ஸ்டரா இருக்கும். அதை மட்டும் யாராவது எழுப்பிட்டா அது வெறி பிடிச்சி எல்லாரையும் வேட்டையாட ஆரம்பிச்சிடும். அந்த பாஸை பார்த்ததும் சியாவோக்கு கொஞ்சம் நடுக்கம் வருது. இதோட இதயத்தை தான் நம்ம எடுக்கணுமான்னு யாங் நம்ப முடியாம கேட்குறான். ஸ்வோயு, இது என்னையும் என் ஷீல்டையும் சேர்த்து சட்னி ஆக்கிடும் போல இருக்கே, இந்த மிஷனை விட்டு வெளியே போக ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறா.
எல்லாரும் கைவிடலான்னு நினைக்கிறப்போ சியாவோ யூ கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அவன்கிட்ட இப்போ 100 ஸ்ட்ரென்த் பாயிண்ட்ஸும் 200 அட்டாக் பாயிண்ட்ஸும் இருக்கு. அந்த ஸ்கெலிட்டன் கிங் ரிங் கொடுக்குற 50% டேமேஜ் எக்ஸ்ட்ராவா சேர்த்தா ஒரே அடியில் நைட்மேர் கிங்கோட மொத்த ஹெல்த்தில் 3ல் ஒரு பங்கை காலி பண்ணிடலான்னு கணக்கு போடுறான். அதோட வீக் பாயிண்ட்ஸில் 3-4 தடவை சரியாக அடிச்சா போதும். இதை கொல்றது ஒன்றும் முடியாத காரியம் இல்லைன்னு அவனுக்கு தோணுது. சியாவோ எல்லாரையும் கூப்பிட்டு இதோட ஸ்டேட்ஸ் அதிகமாக இருந்தாலும் டிஃபென்ஸில் இது ரொம்ப வீக், அதனால நம்ம பலத்தை அதோட பலவீனத்தில் காட்டினா நமக்கு ஜெயிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். சியாவோட பிளான் ஸ்வாவேக்கு புரியுது. அதாவது மற்றவங்க எல்லாம் அந்த மான்ஸ்டரோட கவனத்தை திசை திருப்பணும். சியாவோ மெயினான அடியை போடுவான். ஆபத்துன்னு தெரிஞ்சும் இதை செஞ்சே ஆகணும்னு நம்ம பையன் உறுதியாக இருக்கான். மஃபாய் மட்டும் ரொம்ப சீன் போடாத, முடியலனா ஓடி வந்துடுவோன்னு ஒரு வார்னிங் கொடுக்குறான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சியாவோயூ தன்னோட முதல் மூவா ஆரம்பிக்கிறான். தூங்கிட்டு இருக்கிற அந்த நைட்மேர் கிங் மேல எகிரி பாயிறான். ஃபர்ஸ்ட் ஹிட் தான் ரொம்ப முக்கியம்னு அவனுக்கு தெரியும். அதனால அதோட உடம்புல இருக்கிற ரொம்ப வீக்கான இடத்த தேடுறான். அப்போ ஒரு பாயிண்ட் அவனுக்கு தெரியுது. இதுதான் சரியான இடம்னு முடிவு பண்ணி தன்னோட ஸ்டாஃபை சுழற்றி ஒரு இடி மாதிரியான அடியை போடுறான். ஒரு மேஜ் கிளாஸ்ல இருக்கிறவன் இவ்வளோ டேமேஜ் கொடுக்குறானேன்னு மற்றவங்க எல்லாம் மிரண்டு போய் பார்க்குறாங்க. அந்த அடியில் நைட்மேர் கிங் முழிச்சுக்குது. எல்லாரும் அவங்க போட்ட பிளான் படி தயாரா நின்று அந்த பயங்கரமான மான்ஸ்டரை நேருக்கு நேர் எதிர்கொள்றாங்க. ஷாவோயூ மஃபாய்க்கு சிக்னல் கொடுக்குறான். அந்த நைட்மேர் கிங்கை அட்டாக் பண்ணி அதோட கவனத்தை திசை திருப்ப சொல்றான். மஃபாய் தன்னோட டிஃபென்ஸ் பிரேக்கிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அடிக்கிறான். ஆனா அந்த மான்ஸ்டருக்கு பெருசா அடி விழல, ஒரு சின்ன காயம்தான் ஏற்படுது. இருந்தாலும் மஃபாய் விடாம அட்டாக் பண்ணிட்டே இருக்கா. இதனால செம காண்டான நைட்மேர் கிங், டே கிளாஸ் மானிட்டரே இன்னைக்கு நீ தான் முதல்ல சாக போறேன்னு மஃபாயை மிரட்டுது. ஆனா நம்மாளு மிரளாம சாவுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டான்னு கெத்தா நிக்கிறான். அந்த மான்ஸ்டர் இவனை தாக்க வரும்போது யாங்கையும் சுவோயுவையும் உதவிக்கு கூப்பிடுறான். யாங் தன்னோட மணல் மேஜிக்கை வச்சும் சுவோயு ஒளியால் ஆன கரடையத்தை வச்சும் அந்த தாக்குதலோட வேகத்தை குறைக்கிறாங்க. சுவாவே மஃபாய்க்கு தொடர்ந்து ஹீல் பண்ணிட்டே இருக்கா. இவ்ளோ நடந்தும் மஃபாயால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. ஷாவோயூ நீ ரெடினா இப்ப உள்ள வாயேன்னு கத்துறா. ஷாவோ உள்ள வந்து ஒரு மரண அடிய போடுறான் பாருங்க. நைட்மேர் கிங்கோட ஹெல்த் அப்படியே சரசரன்னு குறையுது. நிலைமை கைமீறி போறதால அந்த மான்ஸ்டர் ரியல்ம் ஆஃப் நைட்மேர்ஸ் அப்படிங்கிற ஒரு மாய உலகத்தை உருவாக்க பாக்குது. அது ஒரு ஸ்பெல்ல போட்ட உடனே பசங்களோட ஹெல்த் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. அவங்களால அதை தடுக்கவே முடியல. இந்த அட்டாக்ல மட்டும் மாட்டிக்கிட்டா அந்த வோகன் மாதிரி நாமளும் இங்கேயே பல வருஷம் மாட்டிக்கிறோம்னு ஷாவோக்கு புரியுது. அதனால அந்த மான்ஸ்டருக்கு டைம் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்றான். இப்போ அந்த நைட்மேர் கிங்குக்கு வெறும் 128 ஹெல்த் தான் மிச்சம் இருக்கு. ஷாவோயூ இத்தோட முடிச்சிடலான்னு சொல்லி ஒரு கடைசி பாய்ச்சல் பாயிறான். சுவாவே யூ உனக்கு இப்போ என்னால ஹீல் பண்ண முடியாது பாத்துறான்னு எச்சரிக்கிறா. ஆனா ஷாவோ எதை பத்தியும் கவலைப்படாம அந்த பயங்கரமான மான்ஸ்டரை தாக்கி ஒரே அடியில கொன்னுடுறான். அந்த மான்ஸ்டரை முதல் முறையா கொன்னதுக்காக சிஸ்டம் இவனுக்கு வாழ்த்து சொல்லி ஃப்ரீ ஸ்டேட் பாயிண்ட்ஸை அள்ளி தருது. ஒரு வழியா அந்த ஹிடன் மிஷன் முடிஞ்சிடுது. ஷாவோட லெவலும் ஏறுது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செஞ்ச வேலைக்கு ஏத்த மாதிரி ரிவார்ட்ஸ் கிடைக்குது. சுவாவே, சுவோயூ, மஃபாய் 3 பேருக்கும் டி ரேங்க் டேலண்ட் கிடைக்குது. ஆனா நம்ம ஷியாவோக்கு ஏ ரேங்க் ரிவார்ட்ஸும் ஒரு பி ரேங்க் ஸ்கில் புக்கும் கிடைக்குது. இந்த டேலண்ட்டை இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம பையனுக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். ஆனா அங்க ஒரு பி ரேங்க் டிராகன் பியர்சிங் ஸ்வாட் விழுது. இது அட்டாக்க 100 பாயிண்ட் ஏத்தும். எதிரியோட கவசத்தை 30% ஓட்ட போடும். ஆனா இதை பார்த்த நம்ம யூ என்னடா இது வெறும் பி ரேங்க் வால் தான் விழுந்திருக்கான்னு அலட்சியமா அந்த வாளை தூக்கி மஃபாய் கிட்ட வீசுறா. இந்தா வச்சுக்கோ, இது உனக்குதான்னு சொல்றான். மஃபாய்க்கு அப்படியே ஷாக் ஆக்கிடுது. இவ்ளோ விலை உயர்ந்த வாளை இவன் எப்படி இவ்ளோ அசால்ட்டா என்கிட்ட கொடுக்குறான்னு யோசிக்கிறான். இதை வித்தா தலைநகரத்துல ஒரு பெரிய வீடே வாங்கலான்னு அவனுக்கு தெரியும். ஆனா ஷியாவோ எனக்கு இந்த வால் மேலையெல்லாம் அக்கறை இல்லப்பான்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்டேட்ஸை பாக்குறா. அவனோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்தாலும் ஹெல்த் வெறும் 70 தான் இருக்கு. யாராவது தொட்டா கூட செத்து போயிருவோன்னு அவனுக்கு புரியுது. இப்போ அவன்கிட்ட மேஜஸ் பிரேவ் ஹார்ட் டேலண்ட் இருக்கு. இதனால அவன் கிட்ட போய் சண்டை போட்டு ஒரு எதிரியை கொல்லும் போதெல்லாம் அவனுக்கு ஃப்ரீ ஸ்டேட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். அப்படியே பசங்க எல்லாரும் நிஜ உலகத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க. அவங்கள பார்த்ததும் பிரின்சிபல் ஓடி வந்து 2 நாளா எங்கடா போனீங்கன்னு பதட்டமா கேட்கிறாரு. நடந்த விஷயத்த சொன்னதும் அவருக்கு செம்ம குஷி. உங்களுக்காக தேசத்துல இருக்கிற டாப் யூனிவர்சிட்டிகள் எல்லாம் போட்டி போட போகுதுன்னு சொல்றாரு. அப்போவே ஹைங் மற்றும் ஜிங்டோ யூனிவர்சிட்டிகள்ல இருந்து ஆட்கள் அங்க வந்துடுறாங்க. பிரின்சிபல் ஜின்லாங்குக்கு தன்னோட கரியர் ஒரு நல்ல எண்டிங்ல முடிய போகுதுன்னு சந்தோஷமா இருக்கு. ஜிங்டோ யூனிவர்சிட்டில இருந்து பிங் லியாங்ஜியும் ஹைங் யூனிவர்சிட்டில இருந்து பெய்யும் வர்றாங்க. பிங் ரொம்ப அவசரமா எங்க ஸ்கூலுக்கு இவங்க மாதிரி ஆட்கள் தான் வேணும், நாளே அட்மிஷன் லெட்டர் கொடுத்துடுறேன்னு சொல்றான். ஆனா பேய் டெஸ்ட் கூட வைக்காம எப்படி அட்மிஷன் கொடுப்பீங்கன்னு கேட்கறான். ஒரு வழியா டெஸ்ட் ஆரம்பிக்குது. ஷியாவோயூவோட பிளான் என்னன்னா எப்படியாவது ஜிங்டோ யூனிவர்சிட்டியில சேர்ந்து தன் பேரண்ட்ஸ் பத்தின ரகசியத்தை கண்டுபிடிக்கணுங்கிறது தான். முதல்ல மஃபாய் டெஸ்ட்டுக்கு வர்றான். அவன் லெவல் 5ல இருக்கிறதையும் அவன்கிட்ட இருக்கிற பி ரேங்க் டேலண்ட்டையும் பார்த்து பிங் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறான். பேய் தான் மஃபாய்க்கு டெஸ்ட் வைக்கிறான். பேயோட லெவல் 25, ஸ்ட்ரென்த் 300 இருக்கு. மஃபாய் தன்னோட அந்த புது வாளை வச்சு ஒரு அட்டாக் பண்றான். அது பேயோட டிஃபென்ஸையே உடைக்குது. ஒரு சின்ன பையன் தன் டிஃபென்ஸ் உடைச்சதை பார்த்து பேய் மிரண்டு போயிடுறான். 2 யூனிவர்சிட்டியும் மஃபாயை போட்டி போட்டு கூப்பிடுறாங்க. ஆனா மஃபாய் ஷியாவையும் எந்த காலேஜ்க்கு போறானோ அங்கேயே போய் அவனை ஜெயிக்கணும்னு வெயிட் பண்றான்.
அடுத்ததா ஸ்வாவே, ஸ்வாவு, யாங் 3 பேருக்கும் டெஸ்ட் நடக்குது. யாங் ஒரு மேஜ்னு சொன்ன உடனே பெய் நம்பவே மாட்டேங்கிறான். இவன் ஒரு குண்டு பையனா இருக்கானே, இவன் என்ன மேஜிக் பண்ணுவான்னு நினைக்கிறான். ஆனா யாங் மேஜிக் பண்ணும்போது தர அப்படியே வெடிக்குது. பெய் கூட அதை கவனிக்காம 3 ஹெல்த் பாயிண்ட்ஸை இழக்கிறான். கடைசியா நம்ம ஷாவையும் முறை வருது. நான் ஒரு லெவல் 7 நெக்ரோமான்சர்னு சொன்னதும் பிங் வாய் அடைச்சு போயிடுறான். மத்த எல்லாரையும் விட இவன் 2 லெவல் அதிகமா இருக்கான். இவனோட டேலண்ட் ரேங்க் என்னன்னு இவன் சொல்லாததால பிங் ஒருவேளை கம்மியா இருக்குமோன்னு நினைக்கிறான். ஷியாவையும் ஒரு நெக்ரோமான்சருங்கிறதால அவன் என்ன மாதிரியான அண்டட்ட வர வைப்பான்னு பெய் ஆர்வமா பாக்குறான். ஆனா ஷியாவோ மேஜிக் பண்ணாம மின்னல் வேகத்துல பெய்யை நோக்கி நேருக்கு நேரா பாயிறான். இதை பார்த்த பெய் மறுபடியும் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட அடி வாங்கிடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா ரெடி ஆகுறான். ஷியாவையு பாயறத பார்த்துட்டு அந்த டீச்சருக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என்ன பண்றான்னு குழம்பி போறாரு. முதல்ல ஏதோ பக்கத்துல வந்து வெடிக்கிற மாதிரி நெக்ரோமான்சி டெக்னிக் ஏதாவது யூஸ் பண்ண போறான்னு நினைக்கிறாரு. ஆனா ஷியாவோட கை பொசிஷன் ஒரு குத்த விடுற மாதிரி மாறுறத பார்த்ததும் அவன் ஒரு ரைட் ஹுக் போட வர்றான்னு அவருக்கு புரியுது. சரி இவன் அடிச்சுதான் பார்க்கட்டும்னு அவர் அப்படியே நிக்கிறாரு. ஆனா ஷியாவையும் ஓங்கி அவன் முகத்துல ஒரு அடி வைக்கிறான் பாருங்க. பெய் அப்படியே காத்துல பறந்து போய் தூரமா விழுறான். அங்க இருக்கிற எல்லாருக்கும் பேச்சே வரல. ஒரு லெவல் 7 நெக்ரோமான்சர் லெவல் 25 டீச்சரை ஒரே அடியில நாக் அவுட் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. பிங்கால இதை நம்பவே முடியல. ஒரு நெக்ரோமான்சரால எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சதுன்னு வியக்கிறாரு. ஏன்னா நெக்ரோமான்சர்ஸ் தான் உடலளவில் ரொம்ப வீக்கானவங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இங்க பி ஒரு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கிட்டு கிடக்கிறத பார்த்துட்டு என்னடா இது மான்ஸ்டர் மாதிரி இப்படி ஒருத்தன் இருக்கானேன்னு ஷிங்கோ பயப்படுறாரு. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் பெரிய பரபரப்பு உண்டாகுது. சாவோயும் மெதுவா வந்து என் டெஸ்ட் முடிஞ்சுதான்னு கேக்குறான். அதுக்கு பிங் நீ டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்ட, ஆனா நீ உன்னோட அன்டெட் மேஜிக்கை இன்னும் காட்டல, அதனால உனக்கு ஸ்கோர் போட முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு யூ பரவாயில்ல, எனக்கு வாரியர்ஸ் மாதிரி பிசிக்கல் ஃபைட்டிங்ல தான் மேஜர் பண்ணணும்னு ஆசை. எப்படியும் என்னால இப்ப மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். எப்படியாவது ஜிங்டூ யூனிவர்சிட்டியில சேரணுங்கிறது தான் அவனோட இப்போதைய ஒரே குறிக்கோள். கல்வித்துறையில எப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லைங்கிறதால ஜிங்டூ டீச்சர் உடனே அவரோட பிரின்சிபாலுக்கு கால் பண்றாரு. போனை எடுத்து விஷயத்த சொல்றாரு. சார், இங்க ஒரு பயங்கரமான நெக்ரோமான்சர் இருக்கான், ஆனா அவன் வாரியர்ஸ் படிக்கிற பிசிக்கல் மேஜர்ல சேரணுங்கிறான்னு விளக்குறாரு. அதே நேரத்துல பி ஹைக்கிங் யூனிவர்சிட்டியோட பிரின்சிபாலுக்கு ஃபோன் பண்றாரு. ஆனா அவர் போனை எடுக்கல. ஜிங்டோ பிரின்சிபால் பிங் கிட்ட அந்த பையன் என்ன கேட்டாலும் கொடு, ஆனா அவனை நம்ம ஸ்கூல்லயே சேர்த்துக்கோன்னு ஆர்டர் போடுறாரு. அடுத்த நிமிஷம் பிரின்சிபால் ஜி பிங் யாங் ஸ்கிரீன்ல தோன்றி சாவோவை வரவேற்கிறாரு. நம்ம பையனுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாம் தரதா உறுதி கொடுக்கறாரு. சாவோவும் தான் ஜிங்டூல சேர போறதா அனௌன்ஸ் பண்றான். அதே நேரத்துல ஹைக்கிங் பிரின்சிபால் போனை எடுக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள காலம் கடந்து போச்சு. இருந்தாலும் பி விடாம மத்த பசங்களையாவது தன் பக்கம் இழுக்க பாக்குறாரு. ஆனா பிரின்சிபால் ஜி மத்த பசங்களையும் ஜிங்டுக்கே கூப்பிடுறாரு. இத பார்த்து பி சம கடுப்பாகி சத்தம் போடுறான். அப்போதான் சாவோயும் மெதுவா பிரின்சிபால் ஜி கிட்ட உங்களுக்கு அப்பா சாவோ ஆங்கிங்க பத்தி தெரியுமான்னு கேக்குறான். அதை கேட்டதும் ஜி அப்படியே அதிர்ந்து போயிடுறாரு. நீ சாவோ ஆங்கிங் மற்றும் பாஷிக்கியாவோட மகனா? அதான் உன் மகத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு பழக்கம் தெரிஞ்சதுன்னு சொல்றாரு. அவங்க எங்க இருக்காங்கன்னு சாவோ கேக்குறான். ஆனா அவங்க 2 பேருமே ஜியோட ஸ்டூடெண்ட்ஸா இருந்தோம், அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு அவருக்கு தெரியல. அவங்க 2 பேரும் ரொம்ப டேலண்டானவங்கன்னோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடையும் இல்லாம காணாம போயிட்டாங்கன்னோ ஒருவேளை அவங்க இறந்து போயிருக்கலான்னு அவர் பயப்படுறதா சொல்றாரு. அவங்க கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி பெருசா தகவல் இல்லைனாலும் அவங்க அடிக்கடி ஒரு பிரைவேட் வேர்ல்ட பத்தி பேசிட்டு இருப்பாங்கன்னு அவர் சொல்றாரு. உன் பேரண்ட்ஸ் உனக்காக அங்க ஏதாவது விட்டுட்டு போயிருக்கலாம், அதனால நீ அங்க போய் பாருன்னு ஒரு ஐடியா கொடுக்கறாரு. அட்மிஷன் லெட்டர் அனுப்பி வைக்கிறதா சொல்லிட்டு காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்தந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற வேர்ல்டுல போய் பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு. ஒரு வாரம் கழிச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க ரோலுக்கு ஏத்த மாதிரி கிளாஸ்ல பிரிச்சு போடுறாங்க. மேஜ் கிளாஸ்ல இருக்கிறவங்க ஒரு ஸ்பெஷலான வேர்ல்டுக்குள்ள போகணும். இதுல முக்கியமா லாஜிக் அல்லது புதிர் மாதிரி இருக்கிற விஷயங்களை வச்சு அவங்களோட மென்டல் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து யோசிச்சா ஈஸியா ஜெயிச்சிடலான்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்ம யாங்கும் ஜாவோவும் இந்த மேஜ் வேர்ல்டுக்குள்ள போறதுல அவ்வளவு தெளிவா இல்ல. யாங் மட்டும் நிறைய பேர் ஒன்னா போனா ஆபத்து தான் அதிகம், அதனால நம்ம தனியா போவோன்னு பில்டப் கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை ஒரு ஸ்பெஷலைஸ்டு மேஜ் வேர்ல்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். சிஸ்டம் 2 பிளேயர்ஸ்க்கான ஒரு வேர்ல்டு தேடி எடுக்குது. அதுதான் கேவ் ஆஃப் 10,000 பாய்சன்ஸ். ஷியாவோயும் உள்ள போக கிளம்பும்போது யாங் அவனை தடுத்து முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேளுடான்னு சொல்றான். ஷியாவோக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியல. நீ முதல்ல ஸ்கெலட்டன் கேவை எப்படிதான் முடிச்சியோன்னு யாங் ஆச்சரியமா கேக்குறான். ஷியாவோ அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு கொன்னதை நினைச்சு பார்த்து நீ ஒரு சரியான விவரம் இல்லாத ஆளுடான்னு திட்டிக்கிறான். அந்த கேவ் ஆஃப் 10,000 பாய்சன்ஸ் அப்படிங்கிற இடம் ஷாண்டம்கன்ல இருக்கிற ஒரு கொடுமையான கூட்டத்தோட இடம். அங்க இருக்கிறவங்க ரொம்ப கொடூரமானவங்க. அவங்களுக்கு தெரியாமலே மத்தவங்களுக்கு விஷத்தை கொடுக்கறதுல அவங்க எக்ஸ்பர்ட். அந்த விஷப்பூச்சிகள் மனுஷனோட உடம்புக்குள்ளேயே முட்டை போட்டு சதைய அரிச்சு தின்னு கடைசியில அந்த மனுஷனையே கொன்னுடும். இந்த மிஷன்ல அந்த ரகசிய கூட்டத்தை கண்டுபிடிச்சு அந்த விஷப்பூச்சிகளை எல்லாம் அழிக்கணும். இதுதான் டார்கெட்.
இந்த வேர்ல்டுக்குள்ள நுழைய 5 பேர் வேணும்னு சிஸ்டம் சொல்லுது. உள்ள போனதும் ஷியாவோவும் யாங்கும் அங்க இருக்கிற மத்த 3 பிளேயர்ஸை பார்க்கறாங்க. அதுல ஒருத்தன் ஆரம்பத்திலே ரொம்ப திமிரா பேசுறான். உடனே அவனோட சிஸ்டர் ஃபாங் யுவான் அவனை திட்டி மரியாதையா நடந்துக்கோன்னு சொல்றா. அவ ஒரு ஃபயர் மேஜ். கூடவே அவளோட இன்னொரு பிரதர் லாங் சாங்கையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. பதிலுக்கு யாங்கும் தன்னையும் ஷியாவோ யுவையும் அறிமுகம் செஞ்சு வைக்கிறான். அவங்க எல்லாரும் ஒரு பெரிய கதவு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு தூண்ல 5 வார்த்தைகள் இருக்கு. அந்த புதிரை விடுவிச்சா மட்டும்தான் கதவு திறக்கும். ஆனா லாங் சாங் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எல்லாம் மதிக்காம மேஜிக் மூலமா கதவை உடைக்க பார்க்கறான். ஆனா அவனோட அட்டாக் அந்த கதவை ஒரு சின்ன கீறல் கூட பண்ணல. கதவு மேஜிக் தாக்குதல்களுக்கு அசைந்து கொடுக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஃபாங் அந்த வார்த்தைகளை கவனிப்போன்னு சொல்றான். அந்த புதிர்ல ஒழுக்கமும் நேர்மையும் தான் அமைதியை தரும்னு ஒரு அர்த்தம் வருது. ஃபாங்குக்கு அதுக்கான விடை தெரிஞ்சிருது. அவ அதை சொல்ல வர்றப்போ நம்ம ஷியாவோயு தன்னோட கையாலேயே அந்த கதவை ஓங்கி அடிச்சு உடைச்சிடுறான். ஒரே அடியில கதவு நொறுங்கிறத பார்த்து லாங் சாங் அப்படியே வாயடைச்சு போயிடுறான். அதே நேரத்துல சிஸ்டமும் விடை சரின்னு சொல்லி கதவை திறந்து வைக்குது. சும்மா தள்ளி பார்த்தேன், இவ்ளோ வீக்கா இருக்கும்னு நினைக்கலன்னு ஷியாவோ அசால்ட்டா சொல்றான். உள்ள போனதும் அவங்கள சுத்தி ஏகப்பட்ட பூக்கள் இருக்கு. இத பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு ஷியாவோ எல்லாருக்கும் வார்னிங் கொடுக்கறான். ஆனா அதுக்குள்ள நம்ம யாங் அந்த பூக்களோட நச்சு காத்தால பாதிக்கப்படுறான். யாங் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாருக்குமே விஷமேறி ஹெல்த் பாயிண்ட்ஸ் வேகமா குறைய ஆரம்பிக்குது. இப்படியே போனா 1/2 மணி நேரத்துல கதவு முடிஞ்சிடும்னு புரிஞ்சுக்கிட்ட ஷியாவோ வேகமா அடுத்த கதவை நோக்கி ஓடுறான். லாங் சாங் மறுபடியும் புதிரான்னு புலம்புறான். ஆனா யோசிக்க நேரமே இல்ல. ஷியாவோ மறுபடியும் கதவை உடைச்சு எல்லாரையும் அந்த விஷக்குழியிலிருந்து காப்பாத்துறான். சிஸ்டம் இப்போ முதல் மிஷன் முடிஞ்சதா அறிவிக்குது. அடுத்த டார்கெட் அந்த ரகசிய கூட்டத்தையும் 10,000 விஷப்பூச்சிகள் இருக்கிற குகையையும் கண்டுபிடிக்கிறது தான். அவங்க அங்க சுத்திட்டு இருக்கும்போது ஷியாவோ டாங் அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு அங்க வர்றா. நீங்க அந்த பூக்களாலையும் தேனீக்களாலையும் விஷம் ஏறி போயிருக்கீங்கன்னு அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடுறா. அந்த விஷத்துக்கு மருந்து குடிக்க தன்னோட குகைக்கு வர சொல்லி அவங்கள கூட்டிட்டு போறா. ஃபாங்கும் வேற வழி இல்லாம அங்க போறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் தன் அம்மா கிட்ட வெளியே இருந்து வந்தவங்களுக்கு விஷம் ஏறிடுச்சு, அவங்களுக்கு அந்த 5 விஷ சூப் போட்டு தாங்கன்னு கேட்குறா. கொஞ்ச நேரத்துல சூப் வருது. ஆனா அதை பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருக்கு. லாங் சாங் டக்குன்னு யாங்க பார்த்து நீ நல்லா குண்டா இருக்கியே, நீயே முதல்ல குடின்னு சொல்றான். ஆனா யாங் பயந்து போய் மறுக்கிறான். நம்ம ஷியாவோ யூ தன்னோட ஹெல்த் பாதியா குறைஞ்சதை பார்த்துட்டு சரி என்ன ஆகுதுன்னு பாப்போன்னு மொத்த கோப்பையையும் குடிச்சு முடிக்கிறான். குடிச்சிட்டு சூப் செம்ம டேஸ்டா இருக்கேன்னு சொல்றான். அதோட அவனோட உடம்புல இருந்த விஷமும் இறங்கிடுது. இதை பார்த்து மற்றவங்களும் குடிச்சு தங்களை குணப்படுத்திக்கிறாங்க. ஷியாவோ அந்த பொண்ணுக்கிட்ட இந்த இடத்தோட வரலாற்றை பத்தி கேட்குறான். ஆனா அவளுக்கு பெருசா எதுவும் தெரியல. அவங்க தலைவர் மற்ற உலகத்தை விட்டு விலகி இருக்க சொன்னதாவும் விஷ மேஜிக்கை அனாவசியமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதாவும் அவ சொல்றான். அப்போ அந்த பொண்ணோட அம்மா வந்து நாங்க வெளியூர் ஆட்களை விரும்புறதில்ல, கிளம்புங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு கேட்காம நீங்க எவ்வளோ நாள் வேணா இங்க இருக்கலாம்னு சொல்றான். ஷியாவோப்பா அவங்க பெற்றோரோட நடத்த கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அன்னைக்கு முழு நிலவு நாள் ஏதோ ஒன்று ஆரம்பிக்க போகுதுன்னு அந்த பொண்ணு முணுமுணுத்துட்டு அவங்க கூடவே போறா. அன்னைக்கு நைட்டு காட்டுக்கு நடுவுல அந்த பழங்குடி மக்கள் ஒரு பெரிய பூச்சி கூட்டத்தை பிரார்த்தனை பண்றாங்க. நோய் நொடிகள் வராம இருக்க மனுஷ சதைய அதுக்கு பலியா கொடுக்கறாங்க. ஒரு கல் மேல ரத்தத்தை ஊத்துன உடனே ஒரு பெரிய பூச்சி கூட்டம் வந்து அந்த மனுஷங்களை அப்படியே அரிச்சு தின்னு வெறும் எலும்பா மாத்திடுது. இதை ஷியாவோவும் அவன் டீமும் மறைஞ்சிருந்து பார்க்கறாங்க. இவ்ளோ கூட்டத்தையும் பூச்சிகளையும் ஒரே நேரத்துல சமாளிக்கிறது கஷ்டம்னு ஷியாவோ நினைக்கிறான். இவ்ளோ அட்டாக் பவர் இருந்தும் ஒரு ஏரியா அட்டாக் இல்லையேன்னு அவன் வருத்தப்படுறான். ஆனா அந்த நேரத்துல அந்த தலைவி ஷியாவோட டீமை கண்டுபிடிச்சிடுறா. ஜூஷி அப்படிங்கிற ஆள்கிட்ட அவங்கள அப்படியே உயிரோட பிடிங்கன்னு ஆர்டர் போடுறா. ஃபாங் யுவான் ரொம்ப கவலைப்படுறா. ஏன்னா இந்த மக்கள் ரொம்ப கொடூரமான எண்ணத்தோட இருக்காங்க. நாம பூச்சிகளை அழிக்க வந்திருக்கோன்னு தெரிஞ்சா நம்மளையே அந்த பூச்சிகளுக்கு சாப்பாடா போட்டுடுவாங்கன்னு அவளுக்கு புரியுது. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா ஏகப்பட்ட பூச்சிகளை அவங்கள சுத்தி வளைக்குது. அந்த தீ மேஜிக் அண்ணன் தங்கை 2 பேரும் தங்களோட மேஜிக்கை வச்சு பூச்சிகளை சமாளிக்கிறாங்க. ஷியாவோயு தன் கையாலேயே பூச்சிகளை அடிச்சு கொள்ளுறான். ஆனா இது ரொம்ப வீக்கான எதிரிங்கிறதுனால அவனுக்கு எந்த பாயிண்ட்ஸும் கிடைக்காதுன்னு அவனுக்கு தெரியும். யாங் தன்னோட கிரவுண்ட் எக்ஸ்ப்ளோஷன் மற்றும் சாண்ட் பைண்டிங் மேஜிக்கை ஒன்னா சேர்த்து அந்த பூச்சிகளை துவம்சம் பண்றான். யாங் அவனோட திறமைகளை ரொம்ப சூப்பரா பயன்படுத்துறத பார்த்து சியாவுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆனா அடுத்தடுத்து மேஜிக் செஞ்சதுல யாங்கோட மானா மொத்தமா தீர்ந்து போகுது. அந்த நேரத்துல அந்த பழங்குடியை சேர்ந்த சுஷி அப்படிங்கிற ஒருத்தி அங்க வர்றா. எங்க குகையில இருக்கிற பூச்சிகளை கொல்ல உங்க ராட்சச மேஜிக்கை பயன்படுத்துறீங்களான்னு கோபமா கத்துறா. நீங்க எல்லாரும் இப்போ அந்த பூச்சி லார்வாக்களுக்கு உணவாக போறீங்க, பூச்சிகள் உங்களை உயிரோட தின்னும்னு மிரட்டுறா. யாங் விடாம அவளை நோக்கி கிரவுண்ட் எக்ஸ்ப்ளோஷன் பண்றான். ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஜுஷி ஒரு சாதாரண என்பிசி தான். ஆனா அவளோட ஸ்டாட்ஸ் பயங்கர
பயங்கரமா இருக்கு. இந்த அதர் வேர்ல்ட்ல என்பிசிகளுக்கு அடி விழுற வரைக்கும் அவங்களோட உண்மையான பவர் என்னன்னு வெளியே தெரியாது. இது பிகினர்ஸ் முடிக்கிற மிஷன் இல்லப்பான்னு ஃபாங் யுவான் பயப்படுறா. ஆனா நம்ம சியாவோ யுவுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த ஸ்பெஷலைஸ்ட் வேர்ல்ட் மத்ததை விட ஏதோ ஒரு விதத்துல வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறான். அதை செக் பண்ண அவன் கொஞ்சமும் பயம் இல்லாம அந்த பெரியாள் ஜுஷியை நோக்கி பாயிறான். ஜுஷி, உன்னோட இந்த பூ போன்ற கையை வச்சுக்கிட்டா என்ன அடிக்க வர, என் தொட உன் கையை விட பெருசுடான்னு கிண்டல் பண்றான். ஆனா சியாவோயு போட்ட ஒரே குத்துல ஜுஷி அப்படியே பறந்து போய் விழறான். ஒரு சாதாரண மனுஷன் தன்னை இப்படி தொம்சம் பண்றானேன்னு அவன் ஈகோ அடி வாங்குது. உடனே அவன் தன்னோட ஸ்டாட்ஸை ஏத்திக்கிறான். சியாவோ இப்போ பெரிய ஆபத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த செகண்டே அந்த பழங்குடியால சியாவோ சட்னி ஆக்குறான். இதை பார்த்து அவனோட டீம்மேட்ஸே பயந்துடுறாங்க. சியாவோ அந்த ஆள்கிட்ட யார் அந்த தலைவி, இப்போ நடந்த அந்த பலி பூஜை என்னன்னு விசாரிக்கிறான். அந்த ஆளு உண்மையை உடைக்கிறான். இது பூச்சிகளுக்கான பலி பூஜை. தலைவி இதை மாசம் நடத்துவாங்க. 10,000 விஷப்பூச்சிக்குக அந்த பூச்சிகளின் ராணி அம்மா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அதனால பௌர்ணமி அன்னைக்கு அவங்களுக்கு மரியாதை செய்யணும். அந்த ராணி அம்மா அந்த பழங்கால பச்சைக்கல் கிணத்துக்குள்ள தான் இருக்குன்னு சொல்றான். இதை கேட்டதும் யாங்குக்கு எல்லாம் புரியுது. சியாவோ டாங் தங்களுக்கு விஷத்தை இறக்குனது அப்புறமா நம்மளையே பலி கொடுக்கதான் அப்படின்னு தெரிஞ்சிடுது. சியாவோயு அவன்கிட்ட ஏன் அந்த பொண்ணு இதை 10,000 ஆன்மாக்களின் குகைன்னு சொன்னான்னு கேட்கறான். ஆனா ஜுஷிக்கு அப்படி ஒரு பேர் இருந்ததே தெரியல. டாங் அப்படின்னு பேர்ல முடிகிற ஒரே ஆளு எங்க தலைவி ஷுண்டாங் தானே அவன் சொல்றான். விசாரணை முடிஞ்சதும் சியாவோ அந்த என்பிசியை கொன்னுடுறான். இதனால சியாவோவுக்கு ஸ்டாட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது, லெவலும் ஏறுது. ஒரு என்பிசியை முதலா நேருக்கு நேர் சண்டை போட்டு கொன்னதுக்காக இவனுக்கு சேஜஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற எஸ் ரேங்க் ஐட்டம் கிடைக்குது. இது ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். உங்களை சாகடிக்கக்கூடிய ஒரு மரண அடியை இது தடுத்து நிறுத்தும். இப்படி ஒரு ஓபி ஐட்டம் கிடைச்சதுல சியாவோவுக்கு செம குஷி. ஆனா ஃபாங் யுவான் அந்த தலைவிக்கு தெரிஞ்சா நாம செத்தோன்னு கவலைப்படுறா. சியாவோ அவங்க தன் சொந்த மக்களையே ஏன் கொன்னுன்னு சியாவோ கேட்க அவங்க எல்லாம் உதவாக்கறேங்கன்னு அவ கொடூரமா பதிலளிக்கிறா. சியாவோவுக்கு பயங்கர கோபம் வருது. ஷுன்டோங் ஒரு பெரிய பூஜி கூட்டத்தை ஏவி சியாவோவை தாக்க சொல்றா. அவனோட டீம்மேட்ஸ் அவனுக்கு பக்கபலமா இருக்காங்க. குவாங்மாங் மற்றவங்களை அட்டாக் பண்ண சியாவோ அந்த பூச்சிகளோட சண்டை போட ரொம்ப கஷ்டப்படுறான். கூட்டமா இருக்கிற பூச்சிகளை சமாளிக்கிறது தற்கொலைக்கு சமம்னு அவனுக்கு புரியுது. அதனால அவன் தன்னோட வேகத்தையும் பாதுகாப்பையும் ஏத்திக்கிறான். அவன்கிட்ட சேஜஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதால ஒரு தடவை செத்தாலும் பழச்சிக்கலான்னு அவனுக்கு தெரியும். ஷுன்டோங்க கொன்னுட்டா இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த யாரும் இருக்க மாட்டாங்கன்னு முடிவு பண்ணி அவளை நோக்கி பாயிறான். சியாவோ போட்ட அடியில அவளோட வயித்துல ஒரு பெரிய ஓட்ட விழுது. அவ ஒரு ரேர் என்பிசி அப்படின்னு சிஸ்டம் காட்டுது. அவளோட ஸ்டாட்ஸ் ஜுஷியை விட கம்மியா இருந்தாலும் ஏன் அவ ரேர் என்பிசியா இருக்கான்னு சியாவோவுக்கு புரியல. ஆனா அவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவளோட வேகம் திடீர்னு ஏறுது. சியாவோவோட அடியெல்லாம் இப்ப அவளுக்கு ஒன்னும் பண்ணல. அவ தன்னோட விரல்களை சியாவோவோட நெஞ்சில பலமா குத்தி இறக்குறா. நம்ம ஹீரோயு கொஞ்சம் அசந்துட்டான். ஏன்னா இவ்ளோ வேகமா அந்த மான்ஸ்டரோட வேகம் ஏறும்னு அவன் எதிர்பார்க்கல. யூவோட ஹெல்த் சரசரன்னு குறைய ஆரம்பிக்குது. அந்த ஷுன்டோங் சிரிச்சுக்கிட்டே நீ செத்த உடனே உன் தோலை உரிச்சு ஒரு ஞாபகார்த்தமா வச்சுப்பேன்னு கொடூரமா பேசுறா. இதை பார்த்த யாங் ஷியாங்தி தன் நண்பன் சியாவோ யூவோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு பதறி போய் அவனை காப்பாத்த ஓடுறான். ஆனா அந்த பாடி கார்டு குவாங்மாங் அவனை தடுத்து நிறுத்தி யாரும் எங்க தலைவியோட சண்டையில தலையிடக்கூடாதுன்னு மிரட்டுறான். உங்களோட இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட வேலை செய்யாதுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவனை சுத்தி ஒரு விதமான சிவப்பு மணல் சுழல ஆரம்பிக்குது. அதை பார்த்து அந்த மொரட்டு ஆளே மிரண்டு போயிடுறான். அது வேலை ஒன்றும் இல்லை, நம்ம யாங் தன்னோட உடம்புல இருக்கிற கொழுப்பை எரிக்கிற அந்த ஃபேட் பர்னிங் நிலைக்கு மாறிடுறான். அந்த குண்டு யாங் இப்போ செம ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோ மாதிரி மாறிடுறான். டக்குன்னு மின்னல் வேகத்தில் போய் சியாவோ யூவை காப்பாற்ற ஓடுறான். ஒல்லியான யாங்கை பார்த்து நம்ம சியாவோவுக்கே ஒரு நிமிஷம் ஷாக். டே உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்குறான். அதுக்கு யாங், நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா என் உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் எரிஞ்சு போயிடும். இப்போ என்கிட்ட அந்த தலைவி ஷிண்டோங் பயத்துல என்னை விட்டுடு, நான் சாக விரும்பலன்னு கெஞ்சிரா. ஆனா அதுக்குள்ள அந்த பயங்கரமான வெடிப்பு நடந்துருது. அந்த இடமே புகை மண்டலமா இருக்கு. ஆனா நம்ம சியாவோ அந்த எஸ் ரேங்க் ஐட்டமான சேஜஸ் ப்ரொடெக்ஷனை ஆக்டிவேட் பண்ணதால அவனுக்கு வரவேண்டிய மொத்த டேமேஜும் கேன்சல் ஆகிடுது. சாவுக்கு முன்னாடி நின்ன அந்த தைரியத்துக்காக இவனுக்கு ஸ்ட்ராங் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு ஏ ரேங்க் பாசிவ் டேலண்ட் கிடைக்குது. இதனால இவனோட ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் பாயிண்ட்டும் 10 ஹெல்த் பாயிண்டே ஏத்தும். இப்போ சியாவோட ஹெல்த் 1800க்கு மேல ஏறிடுச்சு. இனிமே பாஸ் மான்ஸ்டர் கிட்ட ஒரு அடியில சாக மாட்டோன்னு அவனுக்கு ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்கு. யாங்குக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அட்டாக்ல இவன் எப்படி சாகாம இருக்கான்னு முழிக்கிறான். சியாவோ நக்கலா, ஏண்டா நான் சாகலன்னு உனக்கு வருத்தமானு கேட்டுட்டு ஷுண்டோங் செத்துட்டாளான்னு பாக்குறான். ஆனா சிஸ்டம் அவ செத்ததை அறிவிக்கவே இல்ல. அப்படின்னா அவ இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்துல ஷுண்டோங் தன்னோட உண்மையான பூச்சி உருவத்துல வெளியே வரா. அவ இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டான்னு புரிஞ்சுக்கிட்ட சியாவோ மறுபடியும் ஒரு வெடிப்பை உண்டாக்க சொல்றான். ஆனா யாங்கோட ஸ்பிரிட் மறுபடியும் 48க்கு வந்துடுது. ஏன்னா அந்த ஃபேட் பர்னிங் பவர் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். திடீர்னு சிஸ்டம் உடனே இந்த இடத்த விட்டு வெளியே போங்கன்னு எச்சரிக்கை பண்ணுது. ஏன்னா அந்த பூச்சிகளின் ராணி அம்மாவை இவங்களால இன்னும் ஜெயிக்க முடியல. சியாவோயு மட்டும் இல்ல, பிரின்சிபால் சொன்ன மாதிரி இந்த வேர்ல்டை நான் முடிச்சே ஆகணும்னு பிடிவாதமா இருக்கிறான். அந்த பூச்சி மான்ஸ்டர், உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுடா,
உன்னை உயிரோட உறுப்பேன்னு சவால் விடுது. ஆனா சியாவோ பயப்படாம பாய்ஞ்சு போய் அட்டாக் பண்றான். ஒரு லெவல் 8 பையன் எப்படி தன்னை விட அதிகமா டேமேஜ் கொடுக்கறான்னு அந்த மான்ஸ்டருக்கு புரியல. நிச்சயமா பைசே அப்படிங்கிற அமைப்பு தான் உன்னையும் என்னையும் உருவாக்கி இருக்கணும்னு அந்த மான்ஸ்டர் யோசிக்குது. சியாவோ தன்னோட பேரை சொல்லிட்டு அவளை வெட்டி சாய்க்கிறான். அவ சாகறதுக்கு முன்னாடி சியாவோ அப்படிங்கிற அந்த குடும்ப பெயர் அவளுக்கு ரொம்ப பழக்கமா இருக்கிற மாதிரி எல்லாரும் ஜிங்டியூ யூனிவர்சிட்டியில இடம் பிடிச்ச சந்தோஷத்துல கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மஃபாய்க்கு ஷாவோ லெவல் 10க்கு வந்துட்டான்னு தெரிஞ்சு செம்ம ஷாக். சுவோயுவும் சுவாவையும் யாங்கிப்போ மஃபாயை விட ஹேண்ட்ஸமா இருக்கான்னு பேசிட்டு இருக்காங்க. மஃபாய் மட்டும் ஷாவை விட நான் தான் பெரிய ஆளுன்னு அடுத்த தடவை ப்ரூவ் பண்ணுவான்னு வைராக்கியமா இருக்கான். இந்த வருஷம் எக்ஸாம்ல டாப்பரா வரவங்களுக்கு ஒரு எஸ் ரேங்க் ஐட்டம் கிடைக்கும்னு அவன் அப்பா சொன்னதா மஃபாய் சொல்றான். இதை கேட்ட ஷாவோவும் அந்த எஸ் ரேங்க் ஐட்டத்தை வாங்கணும்னு முடிவு பண்றான். ஷியாவோ யூ ஒரு சந்தில் தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது 2 கொலையாளிகள் அவனை தொடர்ந்து வராங்க. அவங்க முன்னாடி வந்து நீ தான் அந்த ஷுன்டோங்க கொன்ன ஷியாவோ யூவான்னு கேட்குறாங்க. அப்போதான் ஷியாவோவுக்கு அந்த பைசே அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வருது. அது ஒரு தனிநபர் இல்லை, அது ஒரு பெரிய மர்மமான அமைப்பு அப்படின்னு அவனுக்கு புரியுது. அந்த ஷுன்டோங்க பத்தி அப்பவே சரியா விசாரிக்காம விட்டுட்டோமேனு ஷியாவோ ஒரு நிமிஷம் தன்னைத்தானே திட்டிக்கிறான். ஆனா முன்னாடி நிக்கிற அந்த 2 கொலைக்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு சூப்பர் பிளான் போடுறான். தன்னை மஃபாய் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறான். அதுல ஒரு லூசு கொலைக்காரன், ஆமா இவன் பார்க்க ஒரு மேஜ் மாதிரி இல்லையே, அப்ப இவன் மஃபாயா தான் இருப்பான்னு நம்பிடுறான். கூட இருந்தவன் அவனை ஒரு அடி அடிச்சு ஏண்டா அவன் சொல்றதையெல்லாம் நம்புறேன்னு திட்டுறான். ஆனா 2 பேரும் ஷியாவோ மேல பாயிறாங்க. நம்ம ஹீரோ அசராம நிக்கிறான். ஷியாவோ நகராம நிக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு நிமிஷம் சந்தேகம் வருது. ஆனா நம்ம பையன் லெவல் 16ல இருக்கிற அந்த கொலைக்காரனோட வயித்துல ஒரு குத்து விடுறான் பாருங்க. அந்த ஆளு அப்படியே பறந்து போய் செவத்துல மோதுறான். செவத்திலேயே ஒரு விரிசல் விழுந்துருது. இதை பார்த்த லெவல் 18 கொலைக்காரன் அப்படியே வாயடைச்சு போயிடுறான். இவன் கண்டிப்பா மேஜ் கிடையாது, இவ்ளோ பலமா இருக்கானேன்னு அவனுக்கு புரியுது. ஷியாவோ அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகும்போது அந்த கொலைக்காரன் டக்குன்னு மன்னிக்கவும் மஃபாய் தம்பி, நாங்க ஆள் மாறி வந்துட்டோம், எங்களுக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லைன்னு ஜல்லி அடிக்கிறான். தாங்கள் பைசே அமைப்புல ஒரு சின்ன கடகு தான் அப்படின்னும் 7000வது ரேங்க்ல தான் இருக்கிறதாவும் சொல்றான். லெவல் 18ல இருக்கிறவனுக்கு இவ்ளோ கம்மியான ரேங்கான ஷியாவோவுக்கு ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் அவங்கள அப்படியே விட்டுட்டு தன் பேரு மஃபாய் தான் அப்படின்னு அவங்க மனசுல ஆழமா பதிய வச்சிடுறான். இந்த பைசே அப்படிங்கிறது ஒரு புராண கால தெய்வீக மிருகம். சிங்கத்தை போன்ற பலமும் வெள்ளை நிற உடலும் கொம்பும் கொண்ட இது பேய்களின் கடவுளா வழிபடப்படுது. இதை பத்தி ஷியாவோ நெட்ல தேடி பார்க்கறான். ஆனா அந்த அமைப்பை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. எப்படியும் சீக்கிரம் உண்மை தெரிஞ்சிடும், அதனால வீட்டில் இருக்கிறது பாதுகாப்பு இல்லைன்னு அவனுக்கு புரியுது. எக்ஸாம் எழுதி டாப் ஸ்கோரர் ஆகி அந்த வால்கடவுள் பிங்யாங் இருக்கிற ஜிங்டூ யூனிவர்சிட்டியில சேர்ந்துட்டா இந்த பைசே அமைப்பு நம்ம கிட்ட நெருங்க முடியாதுன்னு முடிவு பண்றான். அப்போ மறுபடியும் அந்த மர்மமான ரூபிக்ஸ் கியூப் பத்தி யோசிக்கிறான். ஒருவேளை தன் பேரண்ட்ஸ் தனக்காக தான் அங்க வச்சுட்டு போனாங்களோன்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அடுத்த சில நாள்ல சியாவோ தன் பிரின்சிபால் ஜின்லாங் கிட்ட போய் அந்த ரூபிக் கியூபை பாட்டுறான். அது சீல் வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்த பிரின்சிபால் இதை திறக்க கீ ஆஃப் ஆல் லாக்ஸ் அப்படிங்கிற சாவி வேணும்னு சொல்றாரு. அது எங்க கிடைக்கும்னு கேட்கும்போது கிங்டம் ஆஃப் மெஷின்ஸ் அப்படிங்கிற ஈராங்க் வேர்ல்ட்ல கிடைக்கும்னு சொல்றாரு. அங்க மனிதர்களுக்கும் மெஷின்களுக்கும் ஒரு பெரிய போரே நடந்ததாமோ, இப்போ 2 தரப்பும் ஒரு சமாதான ஒப்பந்தம் போட்டுட்டு மெஷின் சிட்டில வாழ்றதாமோ விளக்குறாரு. சியாவோ அங்க போயிட்டு பிரின்சிபால் சொன்ன மாதிரி லேண்ட்லார்ட் ஹுவாஜுன் அப்படிங்கிறவரை தேடுறான். அப்போ ஒரு வயசான சயின்டிஸ்ட் சில ரவுடிகள் கிட்ட மாட்டிக்கிறத பாக்குறான். அந்த ரவுடிங்க அந்த தாத்தாவை தலைகீழா பிடிச்சு காசு பிடிங்க பாக்குறாங்க. நம்ம சியாவோ ஒரு நல்ல பையன் மாதிரி அங்க என்ட்ரி கொடுத்து, ஏய் பகல் நேரத்துல ஒரு பெரியவரை மிரட்டுறீங்களான்னு கேட்டு அந்த ரவுடிகளை வெளுத்து வாங்குறான். அந்த தாத்தா ரொம்ப நன்றியோட சியாவோவை பாக்குறாரு. சியாவோ தான் லேண்ட்லார்டை தேடி வந்த விஷயத்த சொன்னதும் அந்த தாத்தா உதவுறதா ஒத்துக்கிறாரு. ஆனா லேண்ட்லார்ட் கிட்ட இருந்து எக்யூப்மெண்ட் வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு சியாவோ, இப்பதான் என் 1% பவரை பாத்தீங்க, இன்னும் மெயின் பவரை பார்க்கலன்னு சீன் போடுறான். ஆனா அப்புறம்தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. அந்த பழைய சயின்டிஸ்ட் தாத்தா தான் அந்த மெஷின் சிட்டியோட லேண்ட்லார்ட் ஹுவாஜுன். அந்த 2 ரவுடிகளும் அவரோட மெய்காப்பாளர்கள் தான். சியாவோவோட பலத்தை சோதிக்க தான் அவங்க இப்படி ஒரு நாடகம் போட்டிருக்காங்க. ஹுவாஜுன் சியாவோக்கு ஒரு கண்டிஷன் போடுறாரு. நாளைக்கு நான் என்னோட மெஷின் ரிசர்ச் பத்தி ஒரு மீட்டிங் போடுவேன். அப்போ இந்த மெஷின் உலகத்தோட ராணி வந்து என் ஆராய்ச்சியை திருட பாப்பா. நீ அவளை தோற்கடிச்சு அவளோட மெக்கானிக்கல் இதயத்தை உடைக்கணும். அப்படி செஞ்சா உனக்கு அந்த சாவி கிடைக்கும்னு சொல்றாரு. சியாவோவும் இது ஒரு சின்ன வேலைன்னு நினைச்சு ஒத்துக்கிறான். மறுநாள் அந்த ஹால்ல மீட்டிங் நடக்குது. ஹுவாஜுன் ரொம்ப தீவிரமா ரோபோக்களுக்கு உணர்வுகள் இருக்கலாம், ஆனா அவங்களால ஒரு உயிரினத்தை போல இனப்பெருக்கம் செய்யவோ வளரவோ முடியாதுன்னு ஸ்பீச் கொடுக்கறாரு. அங்க மெதுவா ஆபத்து நெருங்குது. ஆடியன்ஸ் நடுவுல உட்கார்ந்திருக்கிற நம்ம சியாவோ யூக்கு செம போர் அடிக்குது. அங்க பேசுறதுல ஒரு வார்த்தை கூட உனக்கு புரியல. எப்படா இந்த ரோபோட்டுங்க வரும்னு அவன் காத்துட்டு இருக்கும்போதே பிளிட்ஸ் அப்படிங்கிற ரோபோட் ஹாலுக்குள்ள மாசா என்ட்ரி கொடுக்குது. ப்ரொஃபசர் ஜுன், இந்த கேவலமான மனுஷ உடம்ப தூக்கி போட்டுட்டு எங்களை மாதிரி மெஷினா மாறிடுங்கன்னு சொல்லுது. லேண்ட்லார்டோட பாடி கார்ட்ஸ் அதை தடுக்க போறாங்க. ஆனா பிளிட்ஸ் மின்னல் வேகத்துல பாய்ஞ்சு அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு நக்கலா சிரிக்குது. இதை பார்த்து சியாவோ, என்னடா இது இவ்ளோ திமிரா இருக்கு இந்த மெஷின்னு நினைக்கிறான். ரோபோட்டுங்க தன்னை தான் தேடி வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட லேண்ட்லார்ட்
சியாவோ யூ மேல பாரத்தை போட்டுட்டு அவங்க கூட போக சம்மதிக்கிறாரு. அந்த மெஷின் ராணி மாண்டங்க வந்து ப்ரொஃபஸரை சங்கிலியால கட்டி கூட்டிட்டு போக தயாராரா. பிளிட்ஸ் அவகிட்ட நீங்க ப்ரொஃபஸரை கூட்டிட்டு போங்க, நான் இந்த மனுஷனுங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன்னு சொல்லுது. அப்போதான் நம்ம ஷியாவோ யூ முன்னாடி வந்து ஏய் நீ தானே உன் உடம்பு தான் உலகத்திலேயே ஸ்ட்ராங்னு சீன் போட்டுட்டு இருந்தேன்னு கேட்குறான். பிளிட்ஸ் விடாம மெக்கானிக்கல் எவல்யூஷன் பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கு. ஷியாவோ அந்த அருவியெல்லாம் காதுல வாங்காம ஒரே ஒரு குத்து விடுறான் பாருங்க. பிளிட்ஸோட அந்த புனிதமான மெக்கானிக்கல் உடம்புல ஒரு பெரிய ஓட்டியே விழுந்துடுது. ஒரு சாதாரண மனுஷன் தான் உடம்ப தொலைச்சிட்டான் அப்படின்னு அந்த ரோபோட் அதிர்ச்சியில நிக்குது. ஷியாவோ அசால்ட்டா கை தூக்கி ஒரு குத்து விட்டேன் அவ்வளோதான்னு நக்கலா சொல்றான். பிளிட்ஸோட திமிரெல்லாம் அடங்கி போகுது. உன் உடம்பு எப்படிடா மிஷின் மாதிரி இவ்வளோ பலமா இருக்குன்னு கேட்க ஷியாவோ விளையாட்டா இது மனித இனத்தோட பழங்கால புனித உடம்புன்னு ஒரு பிட்ட போடுறான். அப்புறம் அந்த ரோபோட்டை மிதிச்சு என்ன உன் மிஷின் கிங்டம்க்கு கூட்டிட்டு போன்னு ஆர்டர் போடுறான். பிளிட்ஸ் மேல ஒரு ராக்கெட் மாதிரி ஏறி ஷியாவோ போறான். லேண்ட்லோட் வேணும்னே தான் மாட்டிக்கிட்டாருனோ ஷியாவோவை அங்க கூட்டிட்டு போக தான் இந்த பிளான் போட்டாருனோ அவனுக்கு புரியுது. மிஷின் கிங்டம்குள்ள ப்ரொஃபசர் ஜுன் சிறை பிடிக்கப்பட்டிருக்காரு. நான் ஒருபோதும் மனுஷ இனத்தை காட்டி கொடுக்க மாட்டேன்னு அவர் உறுதியா இருக்காரு. ஆனா மாண்ட் அங்க இருக்கிற மெக்கானிக்கல் ஹார்ட்டை காட்டுறா. இது மனுஷ உணர்வுகளையும் மிஷின் பவரையும் கலந்த ஒரு ஆபத்தான கண்டுபிடிப்பு. சத வீக்கானது, மிஷின் தான் உயர்ந்ததுன்னு அவ பேசுறா. ப்ரொஃபசர் அவளை பார்த்து ரோபோட்டுக்கு நாயா வேலை செய்யற நீ ஒரு துரோகின்னு திட்டுறாரு. அந்த மெக்கானிக்கல் ஹார்ட் எவ்வளவு கொடூரமானதுன்னு அப்போதான் தெரியுது. அது மனுஷங்களை அப்படியே உயிரோட பிடிச்சு இழுத்து தின்னுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஷியாவோ யூ அங்க இருக்கிற ரோபோட் ஆர்மி எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி ஸ்டேட் பாயிண்ட்ஸை அள்ளறான். மிஷின் கிங்டம்குள்ள மான்ஸ்டர் மாதிரி புகுந்து எல்லாத்தையும் கிழிச்சு போடுறான். இதை பார்த்த ப்ரொஃபஸருக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருந்தாலும் ஷியாவோ வந்துட்டான ஒரு நிம்மதி. மாண்டு இவன் தான் பிளிட்ஸ் சொன்ன அந்த புனித உடம்பு கொண்ட பையனான ஆச்சரியப்படுறா. ஷியாவோவை அவங்க பக்கம் சேர சொல்லி ஆசை காட்டுறா. ஆனா நம்ம பையன் அங்க நடக்கிற கொடுமையை பார்த்துட்டு அந்த மெக்கானிக்கல் ஹார்ட்டை அழிக்க முடிவு பண்றான். மேண்டா அவனை தடுக்க வர்றா. ஆனா சியாவோ போட்ட ஒரே அடியில அவ சவத்துல போய் மோதுறான். சியாவோ விடாம அந்த மெக்கானிக்கல் ஹார்ட்டான மார்ட்டியாவை அடிச்சு நொறுக்குறான். கடைசியில அதை தும்சம் பண்ணி முடிச்சிடுறான். சிஸ்டம் அவனுக்கு 3 ஸ்டேட் பாயிண்ட்ஸை ரிவார்டா குடிக்குது. இப்போ அங்க என்ன நடக்குதுன்னா அந்த மேண்டா ரொம்ப கடுப்பாகி நம்ம ஹீரோவை நோக்கி வேகமா ஓடி வர்றான். நம்ம பையன் அங்க சிந்தின ரத்தத்தை பார்த்துட்டு எத்தனை மனுஷங்களை கொண்டு இந்த மிஷினுக்கு தீனியா போட்ட அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்குறான். அது மட்டும் இல்லாம அடுத்தது உன்னோட டர்ன் தான் அப்படின்னு அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறான். உடனே மேண்டா பயந்து போய் தயவு செஞ்சு சண்டையை விட்டுட்டு எங்க ராஜ்யத்துல ஒரு ஆளா சேர்ந்துட்டுன்னு நம்ம ஹீரோவை சமாதானம் பண்ண பார்க்கறான். அவன் அந்த மகாராணியை பத்தி பேசி நீ இந்த மார்ட்டியாவை அழிச்சாலும் அந்த ராணியோ மேல கோவப்பட மாட்டாங்க, அதுக்கு பதிலாக உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ஆசை காட்டுறான். நீ என் கூட வா, ராணியை பார்க்கலான்னு கூப்பிடுறான். இதை பார்த்ததும் யூக்கு ஒரு டவுட் வருது. ஏண்டா நீ தான் இந்த ராஜ்யத்துக்கே பாஸ்ன்னு நினைச்சேன் அப்படின்னு கேட்குறான். அப்போதான் அந்த பெரியவர் குறுக்க வந்து இவன் பேச்சை கேட்டு ஏமாந்துராதன்னு நம்ம ஹீரோவை எச்சரிக்கிறாரு. நம்ம பையன் அந்த ஓனர்கிட்ட நான் பார்த்துக்கிறேன்னு தைரியம் சொல்றான். ஆனால் மேண்டா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீ ராணியை பார்த்தா கண்டிப்பாக அவன் மனசு மாறிடும்னு சொல்கிறான். சரின்னு ஹீரோவும் ராணியை பார்க்க ஒத்துக்கிட்டு மேண்டா பின்னாடியே போகிறான். ஆனால் அந்த வில்லன் மேண்டா யாருக்கும் தெரியாமல் ஹீரோ மேலே ஒரு மெக்கானிக்கல் பூச்சியை ஒட்ட வச்சிட்றான். இது மனுஷங்க உடம்புக்குள்ளே போய் அவங்கள மெதுவாக மிஷினாக மாற்றிடும். இந்த அபூர்வமான உடம்பு கொண்ட சியாவோவை எப்படியாவது ஒரு பாராசைட் மூலமாக மாற்றிட்டா ராணிக்கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு நம்ம ஒரு பிளான் போடுறா. ஆனால் அந்த பூச்சியை நம்ம யூ பார்த்துட்டு ஒரே அடியில் நசுக்கிடுறா. மேண்டா ரொம்ப கரப்ட் ஆகிட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை போட்டு பொழக்கிறா. மேண்டா லெவல் 15 என்பிசிங்கிறதுனால அவன் கூட சண்டை போடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். மேண்டா அதிர்ச்சி வாட்டி உனக்கு ராணியை பார்க்க இஷ்டம் இல்லையான்னு கேட்குறா. அதுக்கு சியாவோ உன் ஹெல்ப் இல்லாமலே என்னால் ராணியை பார்க்க முடியும்னு மாசா பதில் சொல்கிறா. அந்த கெட்டவன் விடாம நீ வரலனா உன் கை கால்களை உடைச்சாவது ராணிக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன்னு மிரட்டுறான். அவன் தன்னோட மெக்கானிக்கல் கையை வச்சு அட்டாக் பண்ண வர்றான். ஆனால் நம்ம சியாவோ கொடுத்த ஒரே அடியில் அவனுக்கு பயங்கரமான கிரிட்டிக்கல் ஹிட் விழுது. உனக்கு இன்னும் அடி வாங்கியும் புத்தி வரலையான்னு சியாவோ கேட்குறான். மேண்டா ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அவனோட முழு பவரை வச்சு அடித்தோம் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ யூ இன்னொரு பவர்ஃபுல் அடி கொடுத்து தலையாலே ஒரு முட்டு முட்டுறான். அந்த அடியில் மேண்டாவால் நகரலைய முடியல. செம்ம அடி வாங்கினதுக்கப்புறம் மேண்டா தன்னோட உண்மையான மெக்கானிக்கல் உருவத்தை எடுக்கிறான். இனி உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் லாட் ஃபிஸ்ட் அடியை யூஸ் பண்ணுறான். நம்ம சியாவோ இப்போ சீரியஸ் ஆகி சாதாரணமாக ஒரு குத்து விடுறான். அந்த அடி நேராக மேண்டா மேலே பட்டு அவன் சுத்தமாக தோற்று போயிடுறான். கடைசியாக நம்ம பையன் ஜெயிச்சிட்டான். இந்த வெற்றியால் நம்ம யூக்கு 15 ஃப்ரீ ஸ்டேட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அதோட அவன் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் மேஜ் லெவலுக்கு முன்னேறிடுறான். இதோட அந்த சீக்ரெட் மிஷன் முடிஞ்சது. ரிவார்டா எல்லா பூட்டையும் திறக்கிற ஒரு மாஸ்டர் கீ அவனுக்கு கிடைக்குது. இப்போ மெக்கானிக்கல் குயினை நேரில் பார்க்க சியாவோ முடிவு பண்ணுறா. அவங்க கிட்ட இருந்து ஏதாவது நல்ல குவாலிட்டியான எக்யூப்மெண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கதவை திறக்க சியாவோ கோட் போட்டு ட்ரை பண்ணுறா. ஆனால் அது தப்புன்னு வருது. இன்னொரு பக்கம் அந்த மெக்கானிக்கல் குயின் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்ததும் மேண்டா இங்கேயும் யாரையாவது கைதியா வச்சிருக்கானான்னு யோசிச்சுட்டு அவகிட்ட பேரை கேட்கறான்.
ஆனா அந்த பொண்ணு நான் தான் இந்த மெக்கானிக்கல் ராஜ்யத்தோட ராணின்னு சொன்னதும் சியாவோ மிரண்டு போயிடுறான். அவ லெவல் 48ல இருக்கா. அவளோட ஹெச்பி 1,00,000. அவ எவ்வளோ பவர்ஃபுல்னு புரிஞ்சுக்கிட்டு சியாவோ உடனே பல்டி அடிச்சு, சாரி ராணி, நான் தப்பான ரூட்டுக்கு வந்துட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்க்கறான். ஆனா அந்த ராணி சங்கிலியை வச்சு அவனை கட்டி இழுக்கிறாங்க. அவனால நகரவே முடியல. உன்னை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட ஞாபகத்துக்குள்ள புகுந்து வெளி உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்கறாங்க. அப்போதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. இது நிஜ உலகம் கிடையாது, இது ஒரு வர்ச்சுவல் உலகம். இந்த ரூம்குள்ளேயே இருந்தா மட்டும்தான் இந்த உலகம் ரீசெட் ஆகும்போது தப்பிக்க முடியும்னு அவன் நம்புறா. எத்தனை முறை இப்படி நடந்திருக்குன்னு அவளுக்கே தெரியல. ஆனா இத்தனை ரீசெட்டுக்கு அப்புறம் சியாவோ மட்டும்தான் இங்க வந்திருக்கான். அதனால இந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறா. அவனோட ஞாபகத்தை பார்த்ததுக்கு பதிலா அவளோட மெமரியா அவனுக்கு கொடுத்துடுறா. இப்போ சியாவோக்கு புரியுது இவ ஏன் இவ்ளோ பெரிய லெவல்ல இருக்கான்னு. உனக்கு இங்கிருந்து வெளியே போகணுமான்னு அவன் கேட்க அவளும் ஆமான்னு சொல்றா. நான் லெவல் 11ல இருக்கிற ஒரு சாதாரண ஆளு. இந்த உலகத்தோட ரூல்ஸை மீறி உன்னை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அதுக்கு பதிலா என்ன கொன்னுடுன்னு சியாவோ சொல்றான். ஆனா அந்த ராணி நீ விதியை மீற வேணான்னு சொல்லிட்டு தன்னோட இதயத்தை நெஞ்சில இருந்து வெளியே எடுக்கிறா. இதை பார்த்து சியாவோ பதறி போயிடுறான். அவ என்ன சொல்றானா, நீ சொன்ன அந்த இன்னொரு உலகத்தோட ரூல்ஸை நாம யூஸ் பண்ணலாம். இந்த இதயத்தை உன் கூடவே எடுத்துட்டு போ. இது வளர்ந்து என்னோட இன்னொரு உருகமா மாறும். அப்படி ஒரு குளோன் உருவானா என்னாலையும் வெளி உலகத்தை பார்க்க முடியும்னு சொல்றா. சியாவோக்கு ஒரு டவுட் வருது. நான் வெளியே போனதுக்கு அப்புறம் உன்னை ஏமாத்திடுவேன்னு பயமா இல்லையான்னு கேட்கறான். அதுக்கு அவ, உன் ஞாபகத்துல நீ கொடுத்த வாக்க மீறினதா ஒரு இடம் கூட இல்ல, அதனால எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றா. சியாவை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறான். அவளும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவனை போக அனுமதிக்கிறா. சிஸ்டம் இப்போ யூவா பாராட்டுது. மெக்கானிக்கல் கிங்டம் மிஷனை நீ முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு 50 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ், ஒரு டேலண்ட் புக், ஒரு மெக்கானிக்கல் டூல், அப்புறம் நக்கிள் டஸ்டர்ஸ் கொடுக்குது. இந்த நக்கிள் டஸ்டர்ஸ் கிரிட்டிக்கல் ஹிட் ரேட்டை அதிகமாக்கும்னு தெரிஞ்சதும் அவனுக்கு செம குஷி ஆகிடுது. இதோட தன்னோட ஒரிஜினல் உலகத்துக்கு திரும்புறான். பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு போனா அங்க யாரும் இல்ல. சரின்னு அந்த மாஸ்டர் கீயை வச்சு கையில இருந்த ரூபி கியூபை திறந்து பார்க்கறான். அந்த கியூப் திறந்ததும் நம்ம ஹீரோவுக்கு செம ஷாக். அதுக்குள்ள இருந்து கிரீன் டிராகன் கிரெசன்ட் பிளேட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான வெப்பன் வெளியே வருது. எனக்காக இதையா வச்சுட்டு போனாங்க அப்படின்னு அங்க எக்ஸாம் ஹால்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் காலேஜ் பசங்கள்லாம் ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காங்க. எக்ஸாம் ஆரம்பிக்கலாமா சார்னு எக்ஸாமினரை கேட்ட ஷாங்டி குறுக்க வந்து இன்னொருத்தன் வரல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றான். இதை கேட்ட அந்த ஃபர்ஸ்ட் காலேஜ் பசங்க இந்த 4th காலேஜ் பசங்களுக்கே இதுதான் வேலை, இவங்க வந்தா என்ன வராட்டி என்ன, எப்படி இருந்தாலும் நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு கிண்டல் பண்றாங்க. எப்பவும் அவங்க காலேஜ் தான் செலெக்ஷன்ல முதல்ல வர்றதுனால அந்த திமிர், வரலனா அவன் பயந்துட்டான்னு அர்த்தம்னு அவங்க அசிங்கமா பேச நம்ம யாங் சும்மா இருப்பானா, என் ஃப்ரெண்டு வந்தானா உங்க எல்லாரையும் ஒரே குத்துல காலி பண்ணிடுவான்னு சவால் விடுறான். அந்த நீல கலர் முடி வச்ச பையன் கடுப்பாகி அவன் வரட்டும், யார் யாரை ஒரே குத்துல வீழ்த்துறாங்கன்னு நான் காட்டுறேன்னு வம்பிழுக்கிறான். சூவும் மாவும் யூ வரலையேன்னு ரொம்ப கவலையா இருக்காங்க. மாவோட ஒரே டார்கெட் நம்ம யூ தான், அவனை தோற்கடிக்கணும்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரியான நேரத்துக்கு நம்ம ஹீரோ ஹால்குள்ள என்ட்ரி கொடுக்குறான். அவனை பார்த்ததும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. நம்ம பையன் உள்ள வந்த உடனே ரொம்ப கெத்தா உங்க அப்பா வந்தாச்சுடா அப்படின்னு ஒரு டைலாக் விடுறான். இதை கேட்ட ஃபர்ஸ்ட் காலேஜ் பசங்க இந்த மாதிரி ஒரு மொக்க ஆளுக்காகவா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம், டைம் வேஸ்ட்னு நக்கலா பேசுறாங்க. நாங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போறோம், அதுக்கு நடுவில் வராதேன்னு சொல்ல நம்ம யூ அவங்கள மதிக்காம இதெல்லாம் எந்த குழியிலிருந்து வந்துச்சுங்கன்னு கேட்கறான். இதனால கடுப்பான அந்த நீலமுடி பையன் மிரட்ட பார்க்கறான். ஆனா யூ அசராம இந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எனக்கு தானே அடிச்சு சொல்றான். அப்போ அங்க ஒருத்த வந்து அவங்கள அடக்குறான். அவனை பார்த்த உடனே மற்ற பசங்கள்லாம் அமைதியாயிடுறாங்க. அப்போ மெயின் எக்ஸாமினர் ஜின் டாங் வர்றாரு. எக்ஸாம் ரூல்ஸை விளக்குறாரு. ஜெயிச்சா 2 பாயிண்ட், தோத்தா 1 பாயிண்ட் மைனஸ் ஆகும். தொடர்ந்து ஜெயிச்சா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உண்டு. கடைசியா யாரு அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அந்த டாப் 10 பேருக்குள்ள தான் ஃபைனல் சண்டை நடக்கும்னு சொல்றாரு. எக்ஸாம் ஆரம்பிச்சதும் எல்லாரும் ஆரவாரம் பண்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு முதல் ரவுண்ட் வருது. இது ஒரு டுவல் கிரவுண்ட் மாதிரி. ஹெச்பி 1 பாயிண்ட் ஆகிற வரைக்கும் தான் சண்டை, யாரும் செத்து போக மாட்டாங்க. அப்ப நம்ம பவரை ஃபுல்லா காட்டலாம், பயப்பட தேவையில்லைன்னு யூ முடிவு பண்றான். ரவுண்ட் 1ல நம்ம ஷியாவோ யூக்கும் அந்த நீல முடி வச்ச லாங் மச்சானுக்கும் சண்டை. ஷியாவோ அவனோட பேரை கேட்டுட்டு நக்கலா சிரிக்கிறான். அதுல கடுப்பான லாங் மச்சான் உன் மூஞ்ச உடைக்க போறேன்னு கத்துறான். எக்ஸாமினர் அவங்கள அறிமுகம் செஞ்சுக்க சொல்றாரு. லாங் மச்சான் வந்து தான் ஒரு லெவல் 9 எலக்ட்ரிக் மேஜ்னு சொல்றான். நம்ம ஹீரோ தன்னோட பேரை சொல்லி லெவல் 11 ஏர்லி ஸ்டேஜ் நெக்ரோமான்சர்னு சொன்னதும் அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. எக்ஸாமினரே மிரண்டி போயிடுறாரு. சண்டை ஆரம்பிக்குது. லாங் மச்சான் தன்னோட எலக்ட்ரிக் மேஜிக் வச்சு மின்னல் வெளியே உருவாக்குறான். எலக்ட்ரிக் பவர் தான் எல்லாத்தையும் விட ஸ்ட்ராங், இதுக்கு முன்னாடி உன்னோட எலும்பு கொடுங்க ஒண்ணுமே இல்லாம போயிடும்னு சீன் போடுறா.
ஆனா அங்க ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. ஒரு மேஜ்னா தூரத்துல இருந்து தான் மேஜிக் பண்ணுவாங்க. ஆனா நம்ம யூ எந்த ஒரு மந்திர குலையும் கையில எடுக்கல. அங்க இருக்கிற மத்த டீச்சர்ஸ் எல்லாம் இவன் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸா இருக்கான், தோத்திர போறான்னு பேசுறாங்க. ஆனா நம்ம பிரின்சிபல் மட்டும் இவன் சாதாரண ஆள் இல்ல, ஒரே குத்துல காலேஜ் டீச்சரையே பறக்க விட்டவன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம யூ அந்த மின்னல் வேலிக்குள்ள அசால்ட்டா நடந்து போறான். அவனோட ஹெச்பி குறைஞ்சாலும் அவன் அதை ஒரு பொருட்டாவே மதிக்கல. இத பார்த்ததும் லாங் மச்சான் ஆடி போயிட்டான். இவன் என்ன மனுஷனா இல்ல அரக்கனான்னு அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. நம்ம ஹீரோ மெதுவா கிட்ட போய் தன்னோட புது பொம்மையான அந்த மெக்கானிக்கல் நக்கல் டெஸ்டரை கையில மாட்டான். இதை உன் மேல டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு கரெக்டான சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த நீலமுடி பையனோட முகத்துல ஒரு பயங்கரமான கிரிட்டிக்கல் ஹிட் கொடுக்குறான். அந்த ஒரே அடியில அவனோட ஹெச்பி சரசரன்னு குறைஞ்சிடுது. அந்த குத்துல அந்த லாங் மச்சா அப்படியே காத்துல பறந்து போய் செவத்துல வேகமா மோதுறான். இதை பார்த்ததும் அங்கிருந்த அத்தனை பேருக்கும் பயங்கர ஷாக். ஒரு நெக்ரோமான்சர் பையன் எப்படி மின்னல் தாக்குதலை தாங்கிக்கிட்டு இப்படி ஒரு அடியை கொடுக்க முடியும்னு எல்லாரும் ஆச்சரியத்துல கத்துறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் காலேஜ் பிரின்சிபலுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அவர் நம்ம பிரின்சிபல் ஷூவர் கிட்ட சண்டைக்கு போறாரு. மின்னல் அடியை தாங்கினதை கூட நான் ஏத்துக்கிறேன், ஆனா ஒரே குத்துல 1000 டேமேஜ் கொடுக்குறானே, இவன் கண்டிப்பா நெக்ரோமான்சரே கிடையாது, ஏதோ தப்பு நடக்குதுன்னு குதிக்கிறாரு. அதுக்கு நம்ம ஜின் லாங் ரொம்ப கூலா, அவன் சின்ன வயசுல இருந்தே நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கான், அவன் ஒரு ஸ்பெஷலான பையனை சப்போர்ட் பண்றாரு. அந்த ஊர் பெரியவருக்கு இதுல திருப்தியே இல்ல. ஆனா அவரோட ஸ்டூடெண்ட் ஷாங்க் மட்டும் ஒரு நெக்ரோமான்சர் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்த அவனோட மந்திரங்கள் இன்னும் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும்னு ஆர்வமா பாக்குறான். இன்னொரு பக்கம் அந்த ஃபர்ஸ்ட் காலேஜ் பசங்க ஒரு மர்மமான பையன்கிட்ட போய் மச்சான் தோத்துட்டான்னு சொல்றாங்க. அவன் இதை ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கான். இந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம காலேஜுக்கு தான் வரணும், அதனால அந்த யூக்கு சின்னதா ஒரு செக் வைக்கிறேன்னு ஏதோ பிளான் போடுறான். அங்க ஜனங்கள் எல்லாம் யூவை பத்தி பெருமையா பேச அவன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு எக்ஸாமினர் வந்து, தம்பி கொஞ்சம் கூடவா, ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு கூப்பிடுறாங்க. என்ன விஷயம்னு யூ கேட்க, நீ ரொம்ப அதிகமா டேமேஜ் கொடுத்ததுனால யாரோ நீ சீட்டிங் பண்றதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதான் உன்னை செக் பண்ணணும்னு சொல்றாங்க. நம்ம பையனுக்கு சிரிப்பா வருது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அது தப்பா, இது எந்த ஒரு சட்டம்னு கேட்கறான். ஆனா அவங்க பேச்சை கேட்காம அவனை கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்ததும் மத்தவங்க எல்லாம் யூவை ஏன் கூட்டிட்டு போறாங்க, அவன் உண்மையாவே ஏமாத்திட்டானான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் காலேஜ் பிரின்சிபல் நம்ம ஷூவரை கிண்டல் பண்ண ஜின்லாங் மட்டும் ரொம்ப நிம்மதியா இருக்காரு. ஏன்னா அடுத்து என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். யூவை ஒரு செக்கிங் மிஷினுக்குள்ள நடக்க சொல்றாங்க. அவன் உள்ள போறான், ஆனா எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியல. அந்த அதிகாரிக்கு சந்தேகம் தீரல. மறுபடியும் செக் பண்ணுங்க, மிஷின்ல ஏதாவது ஃபால்ட் இருக்கா பாருங்கன்னு சொல்றாரு. மிஷின் எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு உரைக்குது. அப்போ உண்மையாவே இவன் வெறும் கையாலேயே 1000 பாயிண்ட் டேமேஜ் கொடுப்பானான்னு மறண்டு போறாரு. இந்த உலகம் உருவானதுல இருந்தே இப்படி ஒரு மேஜ அவங்க பார்த்ததே இல்லையா. அடுத்து ட்ரக் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி அவனை பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு சூப்பர்வைசர் இவன் கூடவே வரான். எதுக்குடா ஏன் கூடவே வர்றன்னு யூ கேட்க, ரூல்ஸ் படி நான் முழுசா கண்காணிச்சாகணும்னு அந்த ஆளு சொல்றான். யூ சிரிச்சுக்கிட்டே என்ன பார்த்து பயந்துராதன்னு வார்னிங் கொடுக்கறான். ஆனா அந்த ஆளு, நாங்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்தவங்கப்பான்னு சீன் போடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ஆள் ஏதோ பெரிய அதிர்ச்சியில உறைஞ்சு போய் வெளியே வரான். யூ அவனை சமாதானம் பண்ணிட்டு இருக்கான். நான் தான் அப்பவே சொன்னல, பயப்படாதன்னு சொல்றான். ரிசல்ட் வருது. யூ எந்த தப்பும் பண்ணலன்னு உறுதியாகிடுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அதிகாரி ஜின்டாங், இவன் சவ்வான் கிங்கோட பையன் ஆச்சே, கண்டிப்பா கியோட்டோ யூனிவர்சிட்டியில இவனுக்கு சீட் கிடைச்சிடும்னு நினைக்கிறாரு. அங்க எக்ஸாம் ஹால்ல 2வது ரவுண்ட் ஆரம்பிக்குது. யூ இன்னும் வராததுனால அவன் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அவனுக்கு எதிரா சண்டை போட வேண்டியவன், அவன் வரலனா நான் தானே வின்னர்னு ஆர்வமா கேட்கறான். ஆனா கரெக்டான நேரத்துல நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்கறான். அவனை பார்த்ததும் அங்க இருந்த எல்லாரும் வாயடைச்சு போறாங்க. ஷியாவோ யூ ஏமாத்தலன்னு எல்லாருக்கும் இப்போ தெளிவா தெரிஞ்சிடுச்சு. சண்டைக்கு வந்த அந்த பையன் யூவோட 1000 டேமேஜ் அடியை பத்தி கேள்விப்பட்டு ரொம்ப பயந்து போயிருக்கான். தம்பி உன் பேர் என்னன்னு யூ கேட்க, பேரெல்லாம் எதுக்கு, நான் இப்பவே விட்டு கொடுத்துட்றேன், அந்த ஒரு குத்து மட்டும் எனக்கு வேணா சாமின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். நம்ம பையன் ஒரே ஒரு குத்து மட்டும் வாங்கிக்கோயேன்னு கூப்பிட்டோம், அவன் நிக்கல. எக்ஸாமினர் யூ ஜெயிச்சிட்டான்னு அனௌன்ஸ் பண்றாரு. இப்போ யூ கிட்ட மட்டும் 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதை கேள்விப்பட்ட அந்த ஷேடோ மேஜ் யூ வந்துட்டான்னு தெரிஞ்சதும் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த குசு ரொம்ப திமிரா பேசுகிறான். நான் தான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணேன், அவன் ஏமாத்தலைன்னு எனக்கு தெரியும், அவனை சும்மா வெறுப்பேத்த தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். யூ திரும்பி வருவான்னு அவனுக்கு தெரியும். ஆனால் மெயின் எக்ஸாமில் அவனை தோற்கடிக்க நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கான். எப்படியாவது ஃபர்ஸ்ட் பிளேஸாக அவங்க காலேஜுக்கு தான் போகணும்னு வெறியோட இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ சும்மா இல்லை, வர்ற எதிரிகள் எல்லாரையும் அடுத்தடுத்து தும்சம் பண்றான். தொடர்ந்து 8 ரவுண்ட்ல ஜெயிச்சு மாஸ் காட்டுறான். இதை பார்த்துட்டு குசு தன்னோட ஆளுங்க கிட்ட நம்ம செல்வாக்கை யூஸ் பண்ணி 9வது ரவுண்ட்ல அந்த செகண்ட் அகாடமி பொண்ணு ஷியாவோராங்க இவனுக்கு எதிராக சண்டைக்கு நிடணும்னு ஆர்டர் போடுறான். அந்த பொண்ணு நம்ம பேச்சை கேட்பாளான்னு அவனோட ஆளு கேட்க, இது மெயின் எக்ஸாம், அவன் நல்ல மார்க் எடுக்கணும்னா கண்டிப்பா முழு பவரையும் காட்டி சண்டை போட்டு தான் ஆகணும்னு குசு பிளான் பண்றான். 9வது ரவுண்டு ஆரம்பிக்குது. ரொம்ப அழகான அந்த ஷியாவோராங் மேடைக்கு வர்றான். அவளை பார்த்ததும் அங்க இருக்கிற பசங்க எல்லாம் அப்படியே சொக்கி போய் கத்துறாங்க. அவ ரொம்ப மரியாதையா தன்னை அறிமுகம் செஞ்சுக்கிறா. நான் ஒரு 11 ஏர்லி ஸ்டேஜ் ஐஸ் மேஜ் அப்படின்னு சொல்றா. செகண்ட் அகாடமி பிரின்சிபல், யூ இப்ப எங்க பொண்ணுகிட்ட சிக்கிட்டான், அவனுக்கு பெரிய ப்ராப்ளம் காத்துட்டு இருக்குன்னு சீன் போடுறாரு. ஆனா நம்ம பிரின்சிபல் ஜின்லாங் மட்டும், நீங்க யாரும் என் ஸ்டூடெண்ட்டை இன்னும் சரியா புரிஞ்சிக்கவே இல்லைன்னு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. யூ அறிமுகம் செஞ்சுக்கும் போது அந்த
அந்த பொண்ணு பயப்படாம சண்டைக்கு தயாரா இருக்கிறத பார்த்துட்டு அப்பாடா ஒரு வழியா ஓடி போகாத ஒரு ஆள் கிடைச்சாச்சுன்னு சந்தோஷப்படுறான். அங்க இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் யூவை மிரட்டுறாங்க. டேய் எங்க தேவதையை மட்டும் அடிச்சா அப்புறம் அவ்வளோதான்னு கத்துறாங்க. கவலைப்படாதீங்கப்பா, இவ்வளோ அழகான பொண்ணனா அந்த நக்கிள் டெஸ்டர் வச்சு குத்த மாட்டேன்னு யூ சொல்றான். அதுக்கு பதிலா ஒரு பெரிய ஈட்டியை எடுத்துட்டு அந்த ஊதா நிற முடி வச்ச ராங்க நோக்கி பாயிறான். அந்த ஐஸ் மேஜ் பொண்ணு மிரண்டு போயிடுறா. ஏன்னா ஒரு மேஜ் இவ்வளோ வேகமா பாயிறத அவ பார்த்ததே இல்லை. அவளை தள்ளி வைக்க ஐஸ் வால் பிரிசன் மந்திரத்தை போடுறா. ஆனா நம்ம பையன் அசால்ட்டா அந்த பனிக்கட்டி செவத்துக்கு மேல குதிச்சு வர்றான். அவ உடனே எட்டர்னல் ஐஸ் வால் மந்திரத்தை போட யூ அப்படியே பனிக்கட்டிக்குள்ள மாட்டிக்கிறான். அவன் ஐஸ் குட்டி மாதிரி உறைஞ்சு போறத பார்த்ததும் முன்னாடி இவனுக்கு பயந்து ஓடின பசங்க எல்லாம் ஐயோ இவன் தோத்துடுவானோ, வீணா நம்ம பயந்து ஓடிட்டோம்னு வருத்தப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் அகாடமி பிரின்சிபல் நாங்க ஜெயிச்சிட்டோன்னு ஜின்லாங்க கிண்டல் பண்றாரு. அந்த பொண்ணு எக்ஸாமினர் கிட்ட நான் ஜெயிச்சிட்டேன் தானேன்னு கேட்க அவரோ ரூல்ஸ் படி அவன் சரண்டர் ஆகணும், இல்லனா அவன் ஹெச்பிக்கு 1 வரைக்கும் குறையணும், ஆனா இன்னும் அவன் ஹெச்பி குறையலையேன்னு சொல்றாரு. ராங் நம்ம ஹீரோல பார்த்து தோத்துட்ட விட்டு கொடுன்னு சொல்றா. ஆனா யூ விடாம அந்த பனிப்பாறையை உள்ள இருந்தே உடைக்க பாக்குறா. அவன் மறுபடியும் ஐஸ் வச்சு அவனை உரைய வைக்கிறா. ஆனா நம்ம ஹீரோவோட ராட்சச பலத்துக்கு முன்னாடி அந்த பனிப்பாறையெல்லாம் சுக்குநூறா உடையுது. அவளோட பவர் தீந்து போச்சு. ஆனா யூவோட ஹெச்பி இன்னும் குறையவே இல்லை. கடைசியா அந்த பனிச்சவத்தை செதற விட்டுட்டு யூ வெளியே வரான். கிளம்புறியான்னு மரியாதையா கேட்க அந்த பொண்ணோட ஈகோ அவளை விடல. வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு யூ ஒரே ஒரு குத்து விட்டுறான். அந்த ஈட்டியால ஒரே ஒரு அடிதான். அவளோட ஹெச்பி 1க்கு வந்துருச்சு. அவ அப்படியே பறந்து போய் விழ அவளோட ஃபேன்ஸ் எல்லாம் யூ மேல பயங்கரமா கத்துறாங்க. இது எக்ஸாம்பா, இதுல இதெல்லாம் சகஜம்னு யூ சிம்பிளா முடிச்சிடுறான். யூ ஜெயிச்சிட்டான்னு அனௌன்ஸ் பண்றாங்க. தோத்து போன ராங் அவ டீச்சர் கிட்ட சாரி கேட்க அவரோ நீ கவலைப்படாத உனக்கு தேவையான பாயிண்ட்ஸ் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு யூவை திட்டுறாரு. இவன் ஒரு மேஜ் கிடையாது, மேஜ் இனத்துக்கே இவன் ஒரு அவமானம்னு சொல்றாரு. இதை கேட்ட யூக்கு மனசே நொந்து போச்சு. உடற்பயிற்சி பண்ற மேஜா இருக்கிறதே ஒரு குத்தமானு யோசிக்கிறான். குசுவோட ஆளுங்க யூ அந்த ராங் டீச்சரையும் தோற்கடிச்சிட்டான்னு சொல்ல கடுப்பான குசு செகண்ட் அகாடமி வேஸ்ட்னு சொல்லிட்டு தானே நேர்ல இறங்க முடிவு பண்றான். அந்த ஐஸ் மேஜ் ராங் கிட்ட அவ டீச்சர் உண்மையை சொல்றாரு. உனக்கு யூ எதிரியா வந்திருக்கவே கூடாது, யாரோ நடுவுல மேட்ச் லிஸ்ட்டை மாத்திருக்காங்கன்னு சொல்றாரு. ராங் இதை கேட்டுட்டு யூ கிட்ட ஓடி வந்து யாரோ உன்னை டார்கெட் பண்றாங்க கவனமாயிருன்னு எச்சரிக்கிறா. யூ ஒரு நக்கலான சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான வேலை பண்றவனை ஒரே குத்துல பறக்க விடுறேன் பாருன்னு சொல்றான். இப்போ எக்ஸாமோட டாப் 10 சண்டை ஆரம்பிக்குது. எல்லாரும் நம்ம நெக்ரோமான்சர் பையனுக்காக வெயிட் பண்றாங்க. முதல்ல ஒரு பெரிய ஆளு வந்து நான் தான் ஜீனியஸ், நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன்னு லூசு மாதிரி கத்துறான். ஆனா நம்ம பையன் ஒரே குத்துல அவனை காலி பண்ணி படுக்க வைக்கிறான். இப்போ கூட்டமே இவனுக்கு ரசிகர்களா மாறிடுச்சு. யூ அந்த பிளான் போட்ட குசுவுக்காக வெயிட் பண்றான். குசு மெதுவா வெளியே வந்து யூவை நக்கலா பேசுறான். நீ ஒரு அனாதை, உன்கிட்ட எதுவுமே இல்ல, இந்தா 50 லட்சம் ரூபாய் வச்சுக்கோ, அப்படியே சரண்டர் ஆகிடுன்னு பேரம் பேசுறான். யூ அப்படியே பயங்கரமா டென்ஷன் ஆகுற மாதிரி ஆக்ட் பண்ணி என்னோட கனவோட விலை வெறும் 50 லட்சம் தானான்னு கேட்குறான். அவன் குசுவை கிழிச்சிடுவான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா காசு கொடுன்னு கேட்குறான். குசு சரி எவ்வளோ வேணும்னு கேட்க யூ அசராம ஒரு 100 கோடி கொடுன்னு கேட்குறான். தரலைனா 1000 கோடி கூட கேட்பேன்னு சொல்றான். காசு தரலைனா அடி விழுன்னு குசு மிரட்டுறான். இவன் தான் பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பார்த்தான்னு யூக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. குசு தன்னை ஒரு ஷேடோ மேஜ் அப்படின்னு அறிமுகம் செஞ்சுட்டு சண்டையை ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு நெக்ரோமான்சருக்கும் ஷேடோ மேஜுக்கும் இடையில பயங்கரமான சண்டை வெடிக்க போகுது. கூட்டமே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இப்போ 2 பேருமே மேஜிக் மூலமா ஆட்களை வரவழைக்கிறவங்க அப்படிங்கிறதுனால அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஆர்வமா நம்ம சாவோயு எப்போ அந்த எலும்பு கூடு மேல வரவழைப்பான்னு காத்துட்டு இருக்காங்க. அந்த ஷேடோ மேஜ் குசு தன்னோட நிழல் வேலைக்காரங்களை வரவழைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த மாதிரி எந்த உதவியும் தேவையில்லை, அவன் ஒருத்தனே போதும். சாவோ தன்னோட மந்திரக்கோலை எடுத்துட்டு ரொம்ப குஷியா அந்த நிழல் அரக்கங்களை அட்டாக் பண்றான். ஆனா அந்த அரக்கங்களை உடைக்கிறது அவ்வளோ லேசான விஷயமா இல்ல. என்னடா இது இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு யூ யோசிக்கிறான். குசு நக்கலா இதெல்லாம் இரும்பு எலும்புகளால செஞ்ச நிழல் ஆளுங்கடா, உனக்காகவே நான் ரெடி பண்ண விருந்து இதுன்னு சொல்றான். ஆனா நம்ம நெக்ரோமான்சரோட உண்மையான பவரை யாராலையும் அளவிட முடியாது. இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, இது உடையுதா இல்லையான்னு இப்ப பாருன்னு சொல்லிட்டு யூ ஒரே வீசி வீசுறான். அவ்வளவுதான், அந்த நிழல் ஆளுங்கெல்லாம் அடுத்தடுத்து சுக்குநூறா உடையுது. இதை பார்த்த குசு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிடுறான். இவன் என்ன மனுஷனா இல்ல மிருகமா? மேஜிக் பண்றவன் எப்படி இப்படி நேர்ல வந்து அடிச்சு தும்சம் பண்றான்னு மிரண்டு போறான். யூ எல்லா நிழல் உருவங்களையும் காலி பண்ணினதும் குசு அசிமிலேஷன் ஆஃப் ஷேடோஸ் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான மந்திரத்தை பயன்படுத்துறான். யூ தன்னோட ஈட்டியால ஒரு குத்து விடுறான். ஆனா அந்த அடியினால 2 பேரோட கைக்குமே காயம் ஏற்படுது. அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இது விர்ச்சுவல் உலகமா இல்லாம இருந்திருந்தா குசு இந்நேரம் காத்துல பறந்திருப்பான். குசுவும் ஒத்துக்கிறான். நீ நிஜமாவே பவர்ஃபுல்லான ஆளுதான், என் நிழல் படைங்களை அழிச்சு என்னை இந்த சாக்ரிஃபைஸ் ஸ்பெல் போட வச்சுட்ட அப்படின்னு சொல்றான். இந்த மந்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா குசுவுக்கு என்ன காயம் ஏற்படுதோ அதே காயம் யூக்கும் ஏற்படும். இதை புரிஞ்சுக்கிட்ட யூ இனிமே அவன் உடம்புல நேரடியா அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிளான் போடுறான். ஆனா குசு ரொம்ப
நரித்தனமா நடந்துக்கிறான். யூவை காயப்படுத்த அவன் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறான். குசு தன்னோட நெஞ்சிலேயே கத்தியால குத்திக்கிறான். அந்த நிமிஷமே யூ ரத்தத்தை கக்கிறான். ஏன்னா அந்த மந்திரம் 2 பேருக்கும் சமமா வலிய தருது. இப்பவாவது தோல்வியை ஒத்துக்கோ, நான் சொன்ன காசை தந்துடுறேன்னு குசு சொல்றான். ஆனா நம்ம பையன் அசரல. இதை பார்த்து குசுவுக்கே ஆச்சரியமா போயிடுச்சு. இதயம் வரைக்கும் கத்தி பாய்ஞ்சு யூ இன்னும் உறுதியா நிற்கிறான். இவன் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறத பார்த்த குசு அடுத்து தன்னோட வயிற்றிலேயே கத்தியால குத்திக்கிறான். ஐயோ, இந்த வலி நிஜமாவே ரொம்ப கொடுமையா இருக்கேன்னு யூ நினைக்கிறான். குசு இன்னும் ஒரு படி மேல போய் தன்னோட மர்ம உறுப்புலயே குத்திக்க போக யூ அதை பார்த்து பதறி போய் தன்னோட ஸ்டாஃபை வச்சு அவனை தடுத்துடுறான். இதையெல்லாம் என்னால பார்க்க முடியாதுடா சாமின்னு அவன் தடுக்கிற கேப்ல குசு பதிலுக்கு அட்டாக் பண்ணி யூவோட மணிக்கட்டில் காலி முண்டு பண்றான். நம்ம அட்டாக் பவர் அதிகமா இருக்கிறது கூட இப்போ ஒரு பிரச்சனையா போச்சேன்னு யூ யோசிக்கிறான். குசுவோட அந்த கருப்பு நிற ஆறால தான் ஏதோ ரகசியம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறான். ஒருவேளை குசுவை ஒரே குத்துல காலி பண்ணிடலாமான்னு யூ யோசிக்க, பயமா இல்லைன்னா வந்து அடிச்சு பாருன்னு குசு சவால் விடுறான். யூ ஒரு குத்து விடுறான். ஆனா அது ஒரு டிஃபென்ஸ் வால்ல பட்டு நின்னுடுது. நீ திருட்டுத்தனமா மந்திரம் பண்றது எனக்கு தெரியுதுடான்னு யூ சொல்றான். உனக்கு தைரியம் இருந்தா நான் அடிக்கிறத தடுக்காம அந்த ரீபவுண்ட் ஸ்கில்லை மட்டும் யூஸ் பண்ணு. நீ ஓடி ஒதுங்கினா நான் உன்னை அப்பாவே ஒத்துக்கிறேன்னு யூ சொல்ல குசுவும் திமிரா ஒத்துக்கிறான். யூ ஒரு பவர்ஃபுல் குத்து விடுறான். குசு அதை தடுக்கிறான். ஆனா அடுத்த குத்து குசுவோட ஷேடோ கார்டே கிரிச்சிக்கிட்டு உள்ள போகுது. சாதாரணமா ஒரு பாஸ் லெவல் அரக்கம் கொடுக்குற அடியையே தாங்குற அந்த கார்டு நம்ம யூவோட ஒரு குத்தை தாங்க முடியாம உடையுது. குசுவுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. இவன் ஒரு சாதாரண பாஸை விட பயங்கரமானவனா இருக்கானேன்னு நடுங்குறான். கடைசியா அந்த சண்டையை முடிக்க யூ முடிவு பண்றான். ஆனா நிலைமை ரொம்ப மோசமாகுது. குசு எப்படியாவது ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணுங்கிற ஆசையில தன்னோட அரக்கத்தனமான பவரை வெளியே எடுக்கிறான். 4 நிழல் ஆளுங்களை தன்னோடனே சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய அரக்கனா மாதிரி யூவை நோக்கி பாயிறான். 2 பேரோட குத்துக்களும் மோதும் போது பயங்கரமான அதிர்வு ஏற்படுது. குசு நம்ம பையனோட காலை பிடிச்சி இழுக்க யூ அவனை ஒரு மிதிச்சு தரவழியா இழுத்துட்டு போறான். கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரே குழப்பம். நாம மேஜிக் சண்டையை பார்க்க வந்தோமா இல்ல மல்யுத்த சண்டையை பார்க்க வந்தோமான்னு பேசிக்கிறாங்க. அங்க கூட்டத்துல மறைஞ்சிருந்த சில கொலைக்காரங்க யூவை கடத்த வந்திருக்காங்க. அவங்களே இவனோட பலத்தை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. குசு தம் பவர் குறையறதுக்குள்ள யூவை முடிக்கணும்னு முழு பலத்தையும் போட்டு தாக்குறான். பிரின்சிபல் சண்டையை நிறுத்துங்கன்னு கத்தியும் குசு எதையும் கேட்கறதா இல்ல. யூவும் சளைக்காம சண்டை போடுறான். நீ இதுவரைக்கும் நான் பார்த்ததுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்டான்னு குசுவை பாராட்டுறான் யூ. கடைசியா ஒரு பலமான குத்து விட்டு குசுவோட எல்லா பவரையும் உடைச்சு அவனை தோற்கடிக்கிறான். பிரின்சிபல் சியாவோ யூ தான் இந்த எக்ஸாமோட சாம்பியன். அவன் தான் டாப் மேஜ்னு அனௌன்ஸ் பண்றாரு. குசுவை அறிவில்லாதவனே உன்னை நீயே அழிச்சுக்க பாத்தியேன்னு திட்டுறாரு. சரியா அதே சமயம் யாரோ திடீர்னு வந்து யூவை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணி மயக்கமடைய வைக்கிறாங்க. யூ கண்ணு விழிச்சு பார்க்கும்போது ஒரு இருட்டான இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. அவனோட சேர்த்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ராங் பொண்ணு, குசு எல்லாரும் அங்க இருக்காங்க. எல்லாரையும் சேர்த்து கடத்திட்டாங்களான்னு யூ யோசிச்சுட்டு இருக்கும்போது பைஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனோட ஹெட் ஹுவாட்டி முன்னாடி வர்றா. உங்களை பயமுறுத்துறது எங்க நோக்கம் இல்ல, உன்னோட திறமையை பார்த்து தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தோன்னு அவ சொல்றா. யூவுக்கு செம்ம கோவம் வருது. எக்ஸாம் நடக்கும்போதே தைரியமா எங்களை கடத்துறீங்களான்னு கேட்டுறான். டீச்சர் ராங், உடனே எங்களை விட்டுடு, இல்லனா விளைவு மோசமா இருக்கும்னு அந்த பொண்ணை எச்சரிக்கிறாங்க. இதோட இப்போ ஒரு புது சிக்கல்ல நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான். அந்த பைஸ் அமைப்போட தலைவி ஹுவாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க, நாம சேர வேண்டிய இடத்துக்கு போனதும் உங்களை விட்டுடுவோன்னு சொல்றா. ஆனா அடுத்த செகண்டே ரொம்ப பயங்கரமா மிரட்டுறா. யாராவது தப்பிக்க பிளான் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்க சாவு நிச்சயம்னு எச்சரிக்கிறா. சூயு விடாம எங்களை எதுக்கு இங்க இழுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்க அதுக்கு அவர் ரொம்ப திமிரா பதில் சொல்றா. பெரிய காலேஜுங்களுக்கு புது ரத்தம் தேவைப்படுற மாதிரி எங்க பைஸ் அமைப்பிக்கும் திறமையான ஆளுங்க வேணும். ஒவ்வொருத்தரையா தேடி பிடிச்சு ரெக்ரூட் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. அதான் ஏற்கனவே ரெடியா இருக்கிற உங்களை அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துட்டேன்னு அசால்ட்டா சொல்றா. இதை கேட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கோவப்பட்டு, பேர் கூட தெரியாத இந்த மொக்க ஆர்கனைசேஷன்ல சேர எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு சத்தம் போடுறான். ஆனா உண்மையை சொன்ன அந்த பையனுக்கு ஆபத்து வந்துடுச்சு. அங்கிருந்த ஒரு பொண்ணு அவனை எட்டி மிதிச்சு அடக்குறா. உங்களுக்கு வேற வழியே இல்ல, உன்னை எங்க கூட வரணும் இல்லனா சாகணும். உங்க கையில இருக்கிற கைவிலங்கு ரொம்ப ஸ்பெஷலானது. இதை போட்டுட்டு யாராலையும் வேற உலகத்துக்கு தப்பிச்சு போக முடியாதுன்னு வார்னிங் கொடுக்குறாங்க. அப்படியே சீன் கட் ஆகி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் ஹால்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அங்க எக்ஸாமினர்கள் எல்லாம் இந்த கடத்தல்காரங்க கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பிரின்சிபல் ஜின்டாங் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. வந்தவங்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாஃப் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம பக்கத்திலேயே யாரோ ஒரு எட்டப்பன் இருக்கான்னு அவருக்கு சந்தேகம் வருது. ஆனா இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸை காப்பாத்துறது தான் அவரோட முதல் வேலை. அப்ப பைஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஒருத்தாங்க வந்து ஜின்டாங்க சண்டைக்கு கூப்பிடுறான். பிரின்சிபல் அவன் மேல அம்பு எய்து, நீ யாரு, எதுக்காக என் பசங்களை கடத்துறீங்கன்னு கேட்கிறாரு. ஆனா அந்த ஆளு பயங்கரமான கொலவெறியோட அட்டாக் பண்ணி பிரின்சிபல் அப்படியே காத்துல பறக்க விட்டு தரையில மோத வைக்கிறான். மறுபடியும் இப்போ நடக்கிற சீனுக்கு வந்தா பிரின்சிபல்
பிரின்சிபல் ஜின்டாங் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறாரு. யூ குசு உட்பட டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸையும் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவருக்கு கை கால் ஓடல. அப்போ மற்ற காலேஜ் பிரின்சிபல்ஸும் அங்க வந்துடுறாங்க. அந்த பசங்கள்லாம் ரொம்ப திறமையானவங்க, அதனால அவங்களுக்கு இப்போதைக்கு உயிருக்கு ஆபத்து வராதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆனா வந்தவங்கெல்லாம் ரொம்ப ட்ரைனிங் எடுத்தவங்க மாதிரி இருக்கிறத பார்த்தா இது ஏதோ ஒரு சாதாரண கும்பலோட வேலை இல்லைன்னா அவங்களுக்கு புரியுது. அதே சமயம் ஒருத்தர் ஓடி வந்து, சார் நம்ம சிட்டி மட்டும் இல்ல, நாடு முழுக்க 4 சிட்டிகள்ல இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கடத்தியிருக்காங்கன்னு ரிப்போர்ட் பண்றாரு. இதை கேட்டதும் ஜின்டாங் அதிர்ச்சியாகி, உடனே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, என் பசங்க 10 பேரோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறாரு. அந்த கடத்தல் வண்டிக்குள்ள பார்த்தா உடற்பயிற்சி செஞ்சு உடம்ப தேத்தின ஒரு பையன், பிசிக்கல் கல்டிவேட்டர், ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸோட இந்த கைவிலங்க நான் உடைக்கிறேன் பாருன்னு முழு பலத்தையும் போட்டு இழுக்கிறான். ஆனா அவனால 1 இன்ச்சு கூட அசைக்க முடியல. ஆனா நம்ம ஹீரோ யூ இருக்கானே, அவர் ரொம்ப அசால்ட்டா அந்த கைவிலங்க டொக்குன்னு உடைச்சு போடுறான். என்னப்பா இது, இந்த பேசாலங்கன்னு இவ்வளோ தரமில்லாத பொருளை வச்சிருக்காங்கன்னு நக்கலா கேட்குறான். இதை பார்த்தா அந்த கல்டிவேட்டர் பையனுக்கு வாயே மூடல. நானா கல்டிவேட்டரா இல்லை இவனா கல்டிவேட்டரா, எப்படிடா இவ்வளோ ஈஸியா உடைச்சான்னு தன்மேலே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்புறம் நம்ம யூ தன்னோட ஈட்டியை எடுத்து அங்க இருந்த எல்லாருக்கும் அந்த கைவிலங்க வெட்டி விடுறான். சூயு குசு ஒருத்தன் தான் பாக்கின்னு சொல்ல, அந்த குசுவோ நம்ம ஹீரோ கிட்ட உதவி கேட்க அவமானப்பட்டுட்டு எனக்கு ஒன்றும் உதவி வேணான்னு திமிரா நிற்கிறான். அதுக்குள்ள யூ அந்த வண்டியோட பின்பக்கத்தை அப்படியே ஓட்ட போட்டு உடைச்சிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே குதிக்கிறான். இதை பார்த்ததும் ஹுவாட்டி ஷாக் ஆகி வண்டியை நிறுத்துங்கடான்னு கத்திட்டு துப்பாக்கியோட வெளியே குதிக்கிறான். யூவும் மற்றவங்களும் அந்த ஸ்பெஷல் கைவிலங்க உடைச்சிட்டு வெளியே நிற்கிறத பார்த்து அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஒரு லெவல் 20 கல்டிவேட்டரால கூட உடைக்க முடியாத அந்த கைவிலங்க ஒரு மேஜ் பையன் எப்படி உடைச்சான்னு அவ அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. அந்த ஹுவாட்டி பயங்கர கடுப்பாகி, டே இதை எப்படிடா செஞ்சான்னு சியாவோ இவ பார்த்து கத்துறா. அதுக்கு நம்ம பையன் ரொம்ப நக்கலா, நான் உண்மையை சொன்னா இன்னைக்கு நைட்டு உனக்கு தூக்கமே வராது, ஆனா இப்போதைக்கு நாங்க கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு மற்ற 10 பேரோட சேர்ந்து டக்குன்னு இன்னர் வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆகிடுறான். அந்த பேஸ் தலைவியால அவங்கள தடுக்கவே முடியல. நாங்க இதுல இருந்து வெளியே வரதுக்குள்ள நம்ம ஊர் போலீஸ் இங்க வந்துடுவாங்கன்னு யூ சொல்லிட்டு மறைகிறான். அந்த ஹுவாட்டி கொலவெறியோட இந்த ஷியாவோ இம்ம நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன்னு சபதம் போடுறான். ஆனா இன்னர் வேர்ல்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா யூ மட்டும் மத்தவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு தனியா ஒரு இடத்துக்கு வந்துடுறான். இந்த இடத்துல இருக்கிற டெலிபோர்டேஷன் ரேண்டமா எல்லாரையும் வேற வேற இடத்துக்கு அனுப்பிடுச்சுன்னு அவனுக்கு புரியுது. அவனுக்கு அங்க ஒரு மிஷன் கிடைக்குது. காஃபின் மவுண்டன் போய் அங்க இருக்கிற ஒரு பிசாசு உயிர் தெழுறத தடுக்கணும். நம்ம பையன் ஒரு ஆவி மாதிரி அங்க இருக்கிற பிணங்களை ஓட்டிட்டு போறவங்க காப்ஸ் ஹர்டர்ஸ் பின்னாடியே போறான். இவங்க வச்சிருக்கிற அந்த வெண்கல மணியையும் ஆன்மாவை பிடிக்கிற மணியையும் உடைச்சிட்டா என்னால ஃப்ரீயா நகர முடியும் போல இருக்கேன்னு பிளான் போடுறான். அப்போ திடீர்னு ஒரு சின்ன பையனோட கண்ணோ நம்ம யூவோட கண்ணோ ஒன்னா முட்டுது. அந்த பையன் அலறி அடிச்சுக்கிட்டு அவனோட மாஸ்டரை கூப்பிடுறான். ஐயோ மாஸ்டர், அந்த பெணம் உயிர் பிழைச்சி எடிச்சிடுச்சுன்னு கத்துறான். ஆனா அந்த மாஸ்டரோ, நடு ராத்திரியில என்னடா உளர்ற, ஒரு பெணம் பிசாசா மாறினா அதுக்கு முடி வளரும், நகம் வளரும், பல்லு நீளமாகும், இதெல்லாம் உனக்கு தெரியாதான்னு அவனை திட்டுறாரு. அந்த பையன் விடாம, இல்ல மாஸ்டர், அந்த பெணம் கையில ஒரு பெரிய கத்தியை வச்சிருக்குன்னு சொல்ல அந்த மாஸ்டர் அதை நம்பவே இல்லை. பெணம் எப்படிடா கத்தியை பிடிக்கும், சும்மா இருன்னு சொல்றாரு. யூக்கு இவங்க 2 பேரும் என்பிசின்னு புரிஞ்சு போச்சு. அதனால அவங்க பின்னாடியே போய் சீக்கிரம் கதையை முடிக்கலான்னு முடிவு பண்றான். அவங்க ஒரு கோயிலுக்கு போறாங்க. அங்க அந்த மாஸ்டர் வெளியே போகும்போது இந்த பாடியை பத்திரமா பார்த்துக்கோன்னு அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு போறாரு. அந்த பையன் பயந்து போய், சாமி எந்திரிச்சு வராதிங்க சாமின்னு வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த கோயில் கதவு தடார்னு திறக்குது. ஒரு பெரியவர் ஒரு சவப்பெட்டியோட உள்ள நுழைறாரு. அந்த பையன் கிட்ட, நீ அந்த குஷுவோட சிஷ்யன் தானான்னு கேட்கிறாரு. அந்த பையனும் ஆமா, நீங்க யாருன்னு கேட்க அந்த பெரியவர் தான் ஒரு சவப்பெட்டி சுமப்பவர்னு அறிமுகம் செஞ்சுக்கிறாரு. திடீர்னு அந்த பெரியவரோட பார்வை யூவோட பாடி மேல விழுது. இது அழுகவே இல்லையே, இப்பதான் செத்து போனவனா இருப்பான் போலன்னு சொல்லிட்டு யூவோட அழகான மூஞ்சிய பார்த்துட்டு அவரோட கண்ணுல ஆசை வந்துடுச்சு. இவன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான், இவனை ஏதாவது ஒரு பணக்கார குடும்பத்துக்கு வித்துட்டா நல்ல காசு பார்க்கலான்னு அவரோட ஆளு ஃபன்லி கிட்ட அந்த உடம்ப தூக்கிட்டு வர சொல்றாரு. ஆனா அந்த சின்ன பையன் நடுவுல வந்து தடுத்து, செத்தவங்க உடம்ப திருடுறது தப்பு, எங்க மாஸ்டர் வந்தா உங்களை விடமாட்டாருன்னு சத்தம் போடுறான். ஆனா அந்த ஃபன்லி ரொம்ப பலசாலி. அவன் அந்த பையனை ஒரே அறையில ஓரம் தள்ளுறான். அந்த பையன் விடாம, இன்னொரு அடி எடுத்து வச்சா என் உசிரை கொடுத்தாவது தடுப்பேன்னு சொன்னதும் அந்த ஆளு அவன் வயிற்றுல ஒரு மிதி மிதிச்சு தூக்கி எறிகிறான். திறமை இல்லைனாலும் உனக்கு வீரம் மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கேன்னு அந்த பையனை பார்த்து நக்கலா சிரிக்கிறான் அந்த வில்லன். அங்கதான் கதை ஒரு அதிரடியான திருப்பத்தை எடுக்குது. நம்ம ஷாவு யூவோட பாடி ஒரு பெருமூச்சு விடுது. அதாவது உங்க ஆட்டம் இதோட போதுண்டாங்கிற மாதிரி ஒரு சிக்னல் அது. யூ மெதுவா தன் நெத்தில இருந்து அந்த மந்திர தகட்டை பிச்சு எறிகிறான்.
அதை பார்த்ததும் அங்கே இருந்த எல்லாரும் அப்படியே சிலையாக உறைஞ்சு போயிட்டாங்க. அந்த சின்ன பையன் பயத்தில் அலறான். ஐயோ, அந்த தெய்வம் உயிரோட வந்துருச்சுன்னு கத்துறான். நம்ம பையன் இப்போ ஃபுல் ஆக்ஷன் மோடுக்கு மாறிடுறான். உங்கள் சண்டையில் தலையிடக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் என் உடம்பையே விற்க பார்க்குறீங்களே, இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். எனக்கு இன்னும் காஃபின் மவுண்டனில் நிறைய வேலை இருக்குன்னு மாசா சொல்கிறான். யூ நேரா அந்த பெரியவரை நோக்கி பாயறான். அந்த பழைய நரி இவன் நிஜமாவே உயிரோட தான் இருக்கானான்னு செக் பண்ண ஃபாலிங் ஃபீனிக்ஸ் டெமன் பிளேக் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை போடுறான். யூ அந்த பெரியவரை அடிக்க போகும்போது சைட்ல இருந்து ஃபன்லி ஒரு பெரிய கட்டைய மார்னிங் ஸ்டிக்கை வச்சு நம்ம பையனை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அந்த அடி யூவை ஒரு நிமிஷம் ஆட்டி படைச்சிடுது. ஃபன்லி குழப்பத்துல ஏண்டா நீ மனுஷனா இல்ல வெறும் பெணமானு கேட்க யூவுக்கும் அதே டவுட் வருது. அப்போ சிஸ்டம்ல ஒரு மெசேஜ் வருது. யூவோட பிணநிலை ஆக்டிவேட் ஆகி அவனுக்கு எக்ஸ்ட்ரா 100 டிஃபென்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அப்போதான் யூவுக்கு புரியுது அந்த ஆன்மாவை பிடிக்கிற மணி மூலமா இவனை இவ்வளோ நேரம் இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஆனா யூ கிட்ட நிறைய ஹெச்பியும் மேனாவும் இருக்கிறதுனால இந்த நெகட்டிவ் எஃபெக்ட் அவனை எதுவுமே பண்ண முடியல. அந்த பெரியவன் ஃபன்லி கிட்ட இவனை கொஞ்ச நேரம் பிடிச்சி வை, நான் இவனை அடக்க ஒரு தந்திரம் பண்றேன்னு சொல்லிட்டு சண்டையில் அவனை கோத்து விட்டுட்டு இவன் மட்டும் தான் உசிரை காப்பாத்திக்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். ஆனா நம்ம யூவோட பெர்மிஷன் இல்லாம அவனால எங்கேயும் போக முடியாது. யூ தன்னோட ஈட்டியை ஒரே வீசுறான். அந்த பெரியவன் 2 துண்டாக்கி அங்கேயே முடிகிறான். அந்த என்பிசியை முடிச்ச கையோட ஃபன்லியையும் வெறும் கையாலே அடிச்சு போட்டுட்டு அங்க ஒரு ஸ்பிரிட் சப்ரஸிங் காஃபன் இருக்கிறத பார்க்கறான். யூ அந்த பெட்டியை திறந்தா உள்ள நம்ம யூ தூங்கிட்டு இருக்கா. அவ கண்ணு விழிச்ச உடனே என்ன இந்த நிலைமையிலேயே நீ பார்க்கணும்னு யூ மேல செம கடுப்பாகிறா. ஜூக்கு தாயா அந்த பெட்டிக்குள்ள தூங்குறோன்னு புரியல. ஆனா யூ அந்த ரகசியத்தை உடைக்கிறான். நாம 10 பேரும் இந்த இடத்துக்குள்ள வரும்போது பிணங்களா வாரிட்டோம் போல இந்த மிஷன்ல நாமளும் ஒரு பார்ட் ஆகிட்டோன்னு விளக்குறான். அந்த சின்ன பையன் இப்போ இன்னொரு தெய்வமும் உயிரோட வந்துட்டதை பார்த்துட்டு வாயடைச்சு போயிடுறான். இப்போ நான் என்ன பண்ணணும்னு அவன் கேட்க யூ எங்களை அப்படியே காஃபன் மவுண்டனுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றான். அப்போ அங்க மாஸ்டர் குஷு வராரு. அந்த பையன் மாஸ்டர் இந்த தெய்வத்தை நானே பிடிச்சிட்டேன்னு சீன் போட மாஸ்டர் அவனை பாராட்டிட்டு சரி இப்போ நமக்கு முக்கியமான வேலை இருக்கு கிளம்புன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஷியாவிங் வில்லேஜ்ல இருக்கிற காஃபன் மவுண்டன்ல ஒரு பூசாரி மந்திரம் ஓதிட்டு இருக்காரு. குஷு உள்ள வர சொல்றாரு. குஷு தன் சிஷ்யன் கிட்ட இந்த தெய்வங்களை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு மணி ஆட்டுறாரு. அந்த மணி சத்தத்தை கேட்டதும் யூவோட மற்ற ஃப்ரெண்ட்ஸும் அங்க பிணங்களா இருக்கிறத யூ பாக்குறான். மணியோட சத்தம் எல்லாரையும் எழுப்ப அந்த சின்ன பையன் பயத்துல நடுங்குறான். ஐயோ, இத்தனை பேர் எந்திரிக்கிறாங்களே, எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போலியேன்னு அலறான். அங்க இருக்கிற மந்திரவாதிகள் எல்லாம் அந்த பிணங்களை அடக்க ரெடி ஆக்குறாங்க. இது 5வது முறையா அவங்க ஆன்மாக்களை கூப்பிடுறாங்களாம். எந்த தப்பும் பண்ணிடாதீங்க, நம்ம பேரரசோட கல்லறைக்கு போகணும்னு சீனியர் சொல்றாரு. இருட்டுனதுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த பயங்கரமான கல்லறையை நோக்கி போறாங்க. இடம் பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. மாஸ்டர் குஷு அந்த சீனியர் கிட்ட நாங்க தெய்வங்களை கொண்டு வந்துட்டோம், இப்ப நாங்க கிளம்பலாமா நீ கேட்க அந்த சீனியர் நீ எங்க போறன்னு நினைக்கிறன்னு மிரட்டலா கேக்குறாரு. அங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னா அந்த வயசான மந்திரவாதி தரையில மண்டிக்கிட்டு அந்த பேரரசோட ஆவியான ஹெவன்லி எம்பரரை கூப்பிடுறான். அந்த பாவி நம்ம சியாவோ யூவையும் மத்தவங்களையும் வெறும் கருவியா வச்சு மனுஷ ரத்தத்தை பலி கொடுத்து அந்த பேயை எழுப்ப பாக்குறான். இதை பார்த்த மாஸ்டர் குஷு அதிர்ச்சியாகி எங்களை வச்சே எங்களை பலி கொடுக்க பாக்குறியா நீ கேட்குறாரு. நம்ம பசங்களுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு, இனி இங்க பேச்சுக்கு இடம் இல்ல, உடனே தப்பிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அந்த சீனியர் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. அவன் இன்னும் மோசமா நடந்துக்கிறான். இவங்க தப்பிக்க கூடாதுன்னு ஒரு ஈவில் காப்ஸ், அதாவது தீய பிணங்களை வரவழைச்சு வழிய மறிக்கிறான். பிணங்களை ஓட்டிட்டு வந்தவங்க தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. யூ இப்போ நாம என்ன பண்றதுன்னு பதட்டமா கேட்கறான். நம்ம ஹீரோ மிஷனை ஞாபகப்படுத்துறான். அந்த ட்ரவுட் டெமன் விழிச்சுக்காம நாம படுத்தாகணும். அந்த சீனியர் சொல்ற அந்த பேரரசு தான் ஒருவேளை இந்த ட்ரவுட் டெமனா இருக்கணும்னு கெஸ் பண்றான். அப்போ அந்த தீய பிணங்கள் இவங்களை அட்டாக் பண்ண யூ ஒருத்தனை கிட்ட போய் அடிச்சு போட்டு துவம்சம் பண்றான். நம்ம 10 பேரும் அந்த பிசாசுகள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அந்த சீனியர் 9 பிணங்களை பலி கொடுத்து தன்னோட வேலையை ஆரம்பிக்க பார்க்கறான். ஆனா அந்த பிணங்கள் எல்லாம் சண்டை போட்டுட்டு உயிரோட இருக்கிறத பார்த்ததும் அவன் பிளான் அப்படியே சொதப்புது. தன்னோட பிளான் வீணாக கூடாதுன்னு அவன் ஒரு மந்திர தூரிகையை எடுத்து காத்துல வரைகிறான். யூவோட உடம்பு இன்னும் அந்த பிணநிலை சாபத்துல இருக்கிறதுனால அவனால வேகமா நகர முடியல. அந்த சீனியர் 3 முறை அந்த பிரஷ்ஷை சுத்துறான். முதல் சுத்துல உலகமே அதிருது. 2வது சுத்துல ஒரு பெரிய இராணுவத்தையே வரவழைக்கிறான். 3வது சுத்துல எந்த பிணமும் குறுக்க வராதபடி ஒரு மந்திர தடைய போடுறான். அந்த மந்திரம் நம்ம சியாவோ யூவையும் மற்றவங்களையும் அப்படியே சிலையா நிக்க வச்சிடுது. என் மாஸ்டருக்கு நீங்க தான் சரியான தீனின்னு அந்த பெரியவன் நக்கலா சிரிக்கிறான். நிலைமை ரொம்ப மோசமாகுது. இப்போவே இதை தடுக்கலன்னா அந்த ட்ரவுட் டெமன் உயிரோட வந்துடும்னு சியாவோக்கு புரியுது. தூசி அடங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா மாஸ்டர் குஷு இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. யூ அதை கவனிச்சுட்டு நாங்க இந்த அரக்கன் வராம தடுக்க தான் வந்திருக்கோம், இந்த தடையை நீக்க உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமான்னு கேட்கிறான். அப்போதான் குஷு அந்த பயங்கரமான உண்மையை சொல்றாரு. இந்த ட்ரவுட் டெமன் மட்டும் வெளியே வந்துட்டா 1000 மைல் தூரத்துக்கு இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடும். இது உலகத்துல இருக்கிற 4 பெரிய பிண மூதாதையர்கள்ல ஒண்ணு. இது வெளியே வந்தா நாம மட்டும் இல்ல, இந்த உலகமே அழிஞ்சிடும்னு எச்சரிக்கிறாரு. இதை எப்படியாவது தடுத்தாங்கன்னு சொல்லிட்டு குஷு தன்னோட சொந்த ரத்தத்தையே மையா வச்சு ஒரு மந்திரத்தை போட்டு அந்த சாபத்தை நிக்கிறாரு.
இந்த மந்திரம் கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலை செய்யும், அதுக்குள்ள இவங்க அந்த மணியோட கண்ட்ரோல்ல இருந்து தப்பிக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் இருக்கிற வரைக்கும் அந்த ட்ரவுட் டெமனை இந்த கல்லறையை விட்டு வெளியே போக விட மாட்டேன்னு யூ உறுதி கொடுக்குறான். குஷு மத்தவங்களுக்கும் அந்த மந்திரத்தை போட்டு விடுவிக்க சொல்றாரு. அந்த வில்லன் சீனியர் தன்னோட மாஸ்டரை எழுப்பா எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிற நேரத்துல நம்ம ஹீரோ குறுக்க வந்து அந்த பழைய ஆளையும் ஒரே ஒரு குத்து விடுறான். அந்த அடியில அவன் அப்படியே பறந்து போய் நேரா அந்த சவப்பெட்டி மேலேயும் மோதுறான். ஆனா அங்கதான் விதியே விளையாடுது. அந்த ஆளோட ரத்தம் அப்படியே பெட்டி மேல சிந்துது. அந்த பரம்பரை ரத்தமே அந்த பேய்க்கு பலி ஆகிடுச்சு. எல்லாரும் எதை பார்த்து பயந்தாங்களோ அந்த பயங்கரமான விஷயம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பேரரசன் விழிச்சுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்து அந்த ட்ரவுட் டெமன் அப்படியே வெறித்தனமா வெளியே குதிக்குது. இதனால நம்ம பசங்களோட முதல் மிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ சிஸ்டம்ல மிஷன் அப்டேட் ஆகுது. பயங்கரமான பவர் கொண்ட இந்த எபிக் பாஸை இப்போ நீங்க கொன்னே ஆகணும். இதை பார்த்த ஒரு பையன் பயத்துல கத்த அந்த அரக்கனோட பார்வை அவன் மேல விழுது. அந்த அரக்கன் அவனை துரத்த அந்த பையன் நரித்தனமா நம்ம ஷியாவோ யூ இருக்கிற திசையில ஓடி வர்றான். நான் சாகிறதுக்கு பதிலா இந்த யூவே செத்துட்டு போகட்டும்னு நினைச்சு அந்த பேயை நம்ம ஹீரோ பக்கம் திருப்பி விடுறான். இதை பார்த்துட்டு நம்ம பையன் அடி பாவி என்ன ஒரு வில்லத்தனண்டா உனக்குன்னு அவனை திட்டுறான். அந்த ட்ரவுட் டெமன் நம்ம யூ அட்டாக் பண்ண வர யூ ஓங்கி ஒரு குத்து விடுறான். அந்த அடியில கொஞ்ச நேரம் அந்த அரக்கன் பின்வாங்குது. ஆனா அடுத்த செகண்டே அந்த பேய் ஒரு மாதிரி பச்சை கலர்ல விஷவாயுவ வாயிலிருந்து கக்குது. அது யூ மேல பட போற நேரத்துல யூ ஜாக்கிரதை, அது ரொம்ப கொடுமையான பின்ன விஷயம்னு கத்தி எச்சரிக்கிறா. உடனே ஷியாவோராங் தன்னோட எட்டர்னல் ஐஸ் வால் மந்திரத்தை போட்டு அந்த அரக்கனை அப்படியே உரைய வைக்கிறா. யூ பின்னாடி குதிச்சு வந்த உடனே சூயு தன் ஹீலிங் பவரை வச்சு அவனுக்கு எனர்ஜி கொடுக்குறா. ஆனா அந்த பேய் ரொம்ப ஈஸியா அந்த ஐஸ் செவுத்த உடைச்சிக்கிட்டு வெளியே வருது. அந்த பிசிக்கல் கல்டிவேட்டர் பையன் தன் நிழல் மந்திரத்தை வச்சு அட்டாக் பண்றான். ஆனா அந்த அரக்கனுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழல. கடுப்பான அந்த ட்ரவுட் டீமன் பயங்கரமா ஒரு கர்ஜனை பண்ணுது. அந்த சத்தத்துல இருந்த கார்ப்ஸ் ஆன்செஸ்டர் பிரஷர் அங்க இருந்த எல்லா பிளேயர்ஸோட பவரையும் அப்படியே பாதியா குறைச்சிடுது. யூவோட ஹெச்பியும் பாதியா குறைஞ்சதை பார்த்து அவனுக்கு செம காண்டாகுது. அந்த கல்டிவேட்டர் பையன் பவர் பாதியா குறைஞ்சா என்னால இவனை எதுவுமே பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிடுறான். இந்த நேரத்துல எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி சண்டை போடணும். ஆனா நம்ம யூ எதையும் யோசிக்காம அந்த அரக்கனை ஒரு பஞ்ச் பேக் மாதிரி போட்டு மிதிக்கிறான். இதை பார்த்து அந்த கல்டிவேட்டர் வாயடிச்சு போயிடுறான். யூ நீ நிஜமாவே நெக்ரோமான்சர் தானா இல்ல ஏதாவது தெரிச்சண்டை போடுற ரவுடியான்னு கேட்கறான். ஏன்னா பவர் பாதியா குறைஞ்ச பிறகும் யூ கொடுக்குற அடி அந்த கல்டிவேட்டரோட பவர்ஃபுல் அடியை விட 10 மடங்கு அதிகமா இருக்கு. அந்த அரக்கன் பதிலுக்கு யூவை ஓங்கி ஒரு அடி அடிக்குது. யூ பின்னாடி போய் விழுறான். ஆனா அவனுக்கு ஒரு துளி கூட அடிப்படல. 0 டேமேஜ். யூ ஒருத்தரால தான் இந்த ட்ரவுட் டீமனோட டிஃபென்ஸை உடைக்க முடியும்னு யாங் ஷாங்டி சொல்றான். அப்போ நம்ம பையன் குசுவை ஒரு மாதிரி வில்லத்தனமா பார்க்கறான். மின்னல் வேகத்துல ஓடி போய் குசுவை ஒரு ஃபுட்பால் மாதிரி உதைச்சு அந்த அரக்கன் மேல தூக்கி எறிகிறான். குசு பதறி போய் தன் நிழலாளங்களை வச்சு தற்காப்பு பண்ணிக்கிறான். இந்த நிழல் பொம்மைங்க இங்க இவ்வளோ யூஸ் ஆகும்னு நினைக்கவே இல்லைன்னு யூ நினைக்கிறான். பாவம் குசு அந்த பேய்கிட்ட இருந்து நிறைய அடி வாங்குறான். அந்த கேப்ல ஷியாவோராங் தன் ஐஸ் பவரையும் யாங் மணலை வச்சு கட்டுப்படுத்துற மந்திரத்தையும் போட்டு அந்த அரக்கனை ஒரு இடத்துல லாக் பண்றாங்க. யூக்கு குசு மேல ஒரு மரியாதை வருது. என்னதான் இருந்தாலும் இவன் வாயை திறக்காம இவ்வளோ அடி வாங்குறானேன்னு நினைக்கிறான். மந்திரம் போட்டதுல யாங்கோட மேனா எல்லாம் தீந்து போகுது. இனிமே எல்லாம் உன் கையில தான் யூன்னு சொல்ல நம்ம ஹீரோ மறுபடியும் களத்துல இறங்குறான். அடுத்தடுத்து இடி மாதிரி குத்துக்களை இறக்கி அந்த ட்ரவுட் டீமனை நிலைக்குலைய வைக்கிறான். கடைசி ஒரு அடிதான் பாக்கி இருக்கிறப்போ அந்த மாஸ்டர் ஓடி வந்து யூ நீ கொல்லாதே நான் கொல்றேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள காலம் கடந்துருச்சு. யூ அந்த பேயை ஒரே குத்துல காலி பண்ணிடுறான். மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்காக யூக்கு 20 அட்ரிபியூட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அவனோட ரேட்டிங்கும் ஏறுது. கூடவே 50 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸும் கிடைக்குது. அந்த மாஸ்டர் பதட்டமா யூ கிட்ட வந்து தம்பி இந்த ட்ரவுட் டீமனை கொல்றவன் மேல ஒரு பயங்கரமான சாபம் விழும்னு சொல்றாரு. இதை கேட்ட யூ சாபமா என்ன சொல்றீங்க மாஸ்டர் ஒண்ணுமே புரியாம முடிக்கிறான். அந்த அரக்கனோட உடம்புல இருந்து சாபம் ஒரு கருப்பு ஆவி மாதிரி வெளியே வந்து அப்படியே நம்ம சியாவோ யூ உடம்புக்குள்ள புகுந்துடுது. சிஸ்டம்ல ஒரு மெசேஜ் வருது. இன்னும் 30 நாள்ல யூ செத்துருவானா அது சொல்லுது. நம்ம பையன் பயந்து போய் அந்த மாஸ்டர் கிட்ட இந்த சாபத்தை நீக்க ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கிறான். ஆனா அந்த மாஸ்டரோ கையை விரிச்சிடுறாரு. வரலாற்றுப்படி இந்த ட்ரவுட் டீமனோட சாபத்துல இருந்து இதுவரைக்கும் யாருமே தப்பிச்சதில்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பீதியாக்குறாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வர்றாங்க. யூ மனசுக்குள்ள லெவல் 20 பாஸோட சாபத்தை கியோட்டோ யூனிவர்சிட்டியில இருக்கிறவங்க எப்படியாவது சரி பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கான். அப்போ யாங் கத்துறான், யூ அந்த சோல்கோரை கவனி, குசு அதை தூக்கிட்டு ஓடுறான் பாரு அப்படின்னு. அந்த நரிப்பைய குசு அந்த அரக்கனோட மோதிரத்தை திருடிட்டான். அந்த ரிங்கோட பவர் என்னன்னா எதிரியோட வேகத்தை 50% அப்படியே உறிஞ்சிரும். இது ஒரு செம்ம பவர்ஃபுல்லான A லெவல் கியர். டேய் சண்டேல நீ ஒரு துளி கூட உதவல, இப்போ வந்து பொருளை தூக்குறேன்னு யாங் சண்டைக்கு போறான். குசு அந்த மோதிரத்தை வச்சு தப்பிக்க பாக்குறான். ஆனா யாங் தன் பவரை வச்சு அவனை ஒரு இடத்துல லாக் பண்றான். குசு ரொம்ப திமிரா, நீங்கெல்லாம் ரொம்ப நேரமா சண்டை போட்டு டயர்ட் ஆகியிருப்பீங்க, உங்களை ஈஸியா முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு அந்த புது மோதிரத்தை நம்ம யூ மேல யூஸ் பண்றான். யூவோட வேகத்தை உறிஞ்சிரான். ஆனா பார்த்தா யூவோட ஸ்பீடு வெறும் 4.5 தான் இருக்கு. என்னடா இது இவ்ளோ கம்மியா இருக்குன்னு குசு ஷாக் ஆகி நிக்கிற கேப்ல நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான். இவன் எப்படி இன்னும் சண்டை போடுறான்னு குசுவுக்கு ஒண்ணுமே புரியல. நிலைமை சரியில்லைன்னு தெரிஞ்சதும் குசு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். ஆனா ஷியாவோராங் அவனை ஐஸ் வச்சு லாக் பண்றான். உனக்கு எதிரிகள் ரொம்ப அதிகமாயிட்டாங்கடான்னு சொல்லிட்டு யூ அவன் மேல பாயிறான். குசு எவ்வளவோ தந்திரம் பண்ணியும் அந்த மோதிரத்தை யூ அவங்கிட்ட இருந்து பிடுங்கிடுறான். உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன்னு மிரட்டிட்டு குசு அங்கிருந்து ஓடிடுறான். அந்த மோதிரத்தை பார்த்த யூவுக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா இது எதிரிகளை தன் கண்ட்ரோல்ல கொண்டு வர ஒரு காட் டியர் ஸ்கில்.
உதவி பண்ண அந்த ஐஸ் மேஜுக்கு தேங்க்ஸ் சொல்றான். அவளும் குசு ரொம்ப பழிவாங்கிற குணம் கொண்டவன், ஜாக்கிரதையாயிருன்னு எச்சரிக்கிறா. அப்புறம் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து நிஜ உலகத்துக்கு வராங்க. அங்க பிரின்சிபல்ஸும் எக்ஸாமினர்களும் வெயிட் பண்றாங்க. ஜின்டாங், இந்த தப்புக்கு காரணமான யாரையும் விட மாட்டோம். மேலிடம் ரொம்ப கோவமா இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாமை இப்போதைக்கு நிறுத்திட்டு எல்லாரையும் அவங்கவுங்க யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. யூ நேரா கியோட்டோ யூனிவர்சிட்டிக்கு போறான். அங்க அட்மிஷன் டீச்சர் பாங்யாங்ஜி அவனை வரவேற்கிறாரு. எனக்கு உடனே பிரின்சிபலை பார்க்கணும், ஒரு எமர்ஜென்சின்னு யூ கேட்குறான். பிரின்சிபல் ஆஃபீஸில் யூ அந்த சாபத்தை காட்டுறான். அதை பார்த்ததும் பிரின்சிபல் பிங்யாங் அதிர்ச்சி ஆகிடுறாரு. இந்த சாபம் வந்தா 30 நாள்ல உயிர் போயிடுமேன்னு அவரும் பதறாரு. இதை நீக்க ஏதாவது வழி இருக்கான்னு பாங்யாங் கேட்க பிரின்சிபல் யோசிச்சுட்டு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, சேஜ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு பொருள் வேணும். ஆனா அது எஸ் ரேங்க் ஐட்டம், மார்க்கெட்ல அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிடுறாரு. யூக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ஏற்கனவே சன்டாங் கூட சண்டை போடும்போது அதே பொருளை அவன் யூஸ் பண்ணிட்டான். ஐயோ, இவ்வளோ முக்கியமான பொருளை முன்னாடியே வேஸ்ட் பண்ணிட்டோமே, இதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் விற்க மாட்டாங்களேன்னு யூ வருத்தப்படுறான். டீச்சரும் தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சு பார்க்குறாரு. ஆனால் யார்கிட்டயும் அந்த பொருள் இல்லை. இப்போ நம்ம ஹீரோவோட உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. யூவோட இந்த சாபத்தை நீக்க உண்மையிலேயே வேற வழியே இல்லையான்னு அவன் கேட்க பிரின்சிபல் பிங்யாங், ஒரு வழி இருக்கு, ஆனா அங்க போறது உன்னை நீயே சாவல தள்ளிக்கிறதுக்கு சமம்னு சொல்றாரு. யூ விடாம, நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன், அது எங்க இருக்குன்னு கேட்க அது ஒரு டி லெவல் டஞ்சன் அப்படின்னு தெரிய வருது. நம்ம பையன் ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டு, நான் ஏற்கனவே இ லெவல் டஞ்சன்ல இருக்கிற டி லெவல் டாஸ்க்கை முடிச்சிருக்கேன், இதையும் முடிச்சிடுவேன்னு சொல்றான். ஆனா பிரின்சிபல் அவனை உடனே திருத்துறாரு. இ லெவல் டஞ்சன்ல இருக்கிற டாஸ்க்கும் நேரடியான டி லெவல் டஞ்சனும் ஒண்ணு கிடையாது. அங்க வர்றவங்க எல்லாம் மிடில் ஸ்டேஜ் பிளேயர்ஸா இருப்பாங்க. உன்ன மாதிரி ஏர்லி ஸ்டேஜ்ல வரவங்களாம் அங்க இருக்கிற மத்தவங்க ஒரு என்பிசி மாதிரி தான் நினைப்பாங்க. உன்னை அடிச்சு போட்டு உன் பொருட்களை பிடுங்கிடுவாங்கன்னு வார்னிங் கொடுக்குற. பிரின்சிபாலியோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சாதாரண மாதிரி இல்லைன்னு சொல்ல நம்ம பையன் உடனே ஒரு தற்காப்பு நிலைக்கு மாறி சண்டைக்கு ரெடி ஆகுறான். இதை பார்த்ததும் பிரின்சிபாலுக்கு செம கோவம் வருது. டேய், நான் கியோட்டோ யூனிவர்சிட்டி பிரின்சிபால்டா, உன் எக்யூப்மெண்ட் மேல எனக்கு ஆசை இருக்குன்னு நினைச்சியான்னு போட்டு கத்துறாரு. யூ, சாரி சார், அது ஏதோ தெரியாம அனிச்சையா நடந்துருச்சுன்னு மன்னிப்பு கேட்குறான். ஆனா விடாம அந்த டஞ்சன் பேரை கேட்குறான். பிரின்சிபால் ஜியோட கண்கள்ல இருந்து ஒரு பயங்கரமான பவர் வெளியே வர யூவோட கண்ணுல ஏதோ கத்தி வச்சு குத்துற மாதிரி ஒரு வலி எடுக்குது. இதுதான் இந்த உலகத்தோட டாப் ஸ்வாட்ஸ்மேனோட பவரான்னு யூ வியக்கிறான். அங்க இருந்த மத்தவங்க எல்லாம் அந்த பவரை தாங்க முடியாம உட்கார்ந்துட்டாலும் யூ மட்டும் இன்னும் நிக்கிறத பார்த்துட்டு பிரின்சிபாலுக்கே ஆச்சரியமா போயிடுச்சு. யூவோட பிடிவாதத்தை பார்த்துட்டு பிரின்சிபால் அந்த டஞ்சன் பேரை சொல்றாரு, லேக் ஆஃப் பியூரிஃபிகேஷன். அங்க போனா எல்லா நெகட்டிவ் சாபங்களும் நீங்கிடும். ஆனா அங்க உன்ன மாதிரி சின்ன லெவல் பசங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு எச்சரிக்கிறாரு. யூ, நான் பார்த்துப்பேன் சார்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பிரின்சிபால் யூவுக்கு ஒரு பெரிய பெண்டன்ட் கொடுக்குறாரு. இது ஒரு ஏ லெவல் ஐட்டம். இது ஸ்கில் பவரை 30% அதிகரிக்கும். கூடவே மனதை கட்டுப்படுத்துற மந்திரங்களை தடுக்கும். யூ, இது ரொம்ப விலையுயர்ந்த பொருளா இருக்கேன்னு தயங்க, நான் உனக்கு இரவல் தான் தர்றேன், திரும்பி வந்ததும் கொடுத்துடணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. யூ நேரா அந்த புனித ஏரிக்குள்ள நுழையிறான். சிஸ்டம் அந்த பியூரிஃபிகேஷன் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு எல்லாரையும் வரவேற்குது. ஆனா அங்க சில விசித்திரமான ரூல்ஸ் இருக்கு. யாராவது பின்னாடி இருந்து கூப்பிட்டா திரும்பி பார்க்கக்கூடாது. கூட வர்றவங்க 1 நிமிஷத்துக்கு மேல கண்ணுல படலனா அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். கூட வர்றவங்களோட பழக்க வழக்கங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காதுக்குள்ள யாராவது பாடுற மாதிரியோ இல்ல முணுமுணுக்கிற மாதிரியோ கேட்டா சத்தம் நிக்கிற வரைக்கும் கெட்ட வார்த்தையால திட்டிட்டே இருக்கணும். யாராவது தெரியாதவங்க வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்லக்கூடாது. சிஸ்டம் இந்த இடம் ரொம்ப பாதுகாப்பானதுன்னு சொல்லுது. இதை கேட்டு அங்கிருந்த சவுஷா அப்படிங்கிற பிளேயர், இந்த இடம் சேஃப்னு சிஸ்டம் சொல்லுது, ஏன்னா இங்க ஆபத்துல சிக்கி செத்தவங்க யாரும் திரும்பி வந்து ரிப்போர்ட் பண்ணல, அதான் சிஸ்டம் இப்படி உளருதுன்னு நக்கலா சொல்றான். அந்த குரூப்ல சின்சான் ஷுவர், தண்ணீர் மேஜ், மியூவான், டாங்லான், வூச்சுங் ஃபோனு எல்லாரும் மிடில் ஸ்டேஜ் பிளேயர்ஸா இருக்காங்க. கடைசியா நம்ம யூ தன்னை லெவல் 13 ஏர்லி ஸ்டேஜ் நெக்ரோமான்சர்னு அறிமுகம் செஞ்சதும் மத்தவங்க எல்லாம் கடுப்பாக்குறாங்க. இவனை வச்சுக்கிட்டு நாம எப்படி ஜெயிக்க போறோம்னு அவங்க நினைக்க, மியூவான் மட்டும் அவன் நெக்ரோமான்சர் தானே, அவன் நிறைய ஆட்களை கூட்டிட்டு வந்தா நமக்கு உதவியா இருக்கும்னு சொல்றான். யூ தன் அழகான மூஞ்சிய பத்தி ஏதோ நக்கலா பேச, மியூவான் தன் கத்திய அவன் வாய்க்கிட்ட வச்சு, இன்னொரு வார்த்தை பேசுனா உன் நாக்க வெட்டிடுவேன்னு மிரட்டுறான். யூ உடனே அழகா இருக்கிறது ஒரு குத்தமான ஒரு போஸ் கொடுக்கறான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறாங்க. சின்சான் நாம சிஸ்டம் சொன்ன ரூல்ஸ் எதையும் மீறக்கூடாதுன்னு எச்சரிக்கிறா. யூவை பார்த்து, நீ எதுக்கு இவ்வளோ சின்ன லெவல்ல இங்க வந்தேன்னு அவ கேட்க வர்றதுக்குள்ள அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அங்க ஒரே நேரத்துல 2 சாவு நிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதால யாரு நிஜமான ஆளுன்னு மத்தவங்களுக்கு தெரியல. ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ யூ செம புத்திசாலித்தனமா, கவலையே படாதீங்க, 2 பேரையும் போட்டு தள்ளிடலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். அப்போதான் சின்னுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. யூ ஒரு நெக்ரோமான்சர் தானே, யாரு எலும்பு கூடுங்களை வரவழைக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஆளுன்னு சொல்றா. இதை கேட்ட உடனே அந்த போலி யூ டாப்பல் கேங்கர் டக்குன்னு மந்திரம் போட்டு எலும்பு கூடுங்களை வரவழைச்சிடுது. நம்ம நெஜ யூவே இல்லை எதிர்பார்க்கல. அடப்பாவி, உனக்கு இந்த ட்ரிக் கூட தெரியுமான்னு ஷாக் ஆகுறான். ஏன்னா நெஜ யூவுக்கு இன்னும் அந்த ஸ்பெஷல் பவர் கை வரல.
அதனால மத்தவங்க தன்னை நம்ப மாட்டாங்கன்னு அவனுக்கு புரியுது. ஆனா அவன் சும்மா இருப்பானா? மந்திரம் இல்லைன்னா என்ன, என் கை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போலியை அடிச்சு துவம்சம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த போலி யூவால நம்ம ஹீரோவோட ராட்சச பலத்தை தாங்க முடியல. கடைசியா யூ அந்த போலியை அடிச்சு கொன்னுடுறான். யூ அந்த போலியை கொன்ன உடனே அவனோட அந்த கிரீன் டிராகன் கிரெசன்ட் பிளேட் ஆயுதத்துக்குள்ள ஏதோ ஒரு பவர் நுழையிற மாதிரி அவனுக்கு தோணுது. இப்போதான் மத்தவங்களுக்கு புரியுது ஜெயிச்சவன் தான் நிஜமான யூன்னு. ஆனா மியூவானுக்கு ஒரு டவுட். ஒரு நெக்ரோமான்சர் எதுக்கு இப்படி ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கான்? அதுவும் லெவல் 22 அரக்கனை வெறும் கையாலேயே எப்படிடா கொன்னன்னு நிரண்டு போய் கேட்கறா. நம்ம பையன் வழக்கம் போல காலரை தூக்கி விட்டுக்கிட்டு நான் சின்ன வயசுல இருந்தே செம கட்டுமஸ்துன்னு அவகிட்ட கதை சொல்லிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு செத்து போன அந்த போலிக்கிட்ட இருந்து ஒரு கருப்பு ஆவி வெளியே வந்து டக்குன்னு மியூவான் உடம்புக்குள்ள புகுந்துடுது. அடுத்த நிமிஷமே மியூவான் கண்ணு செவந்து போய் தன் கத்தியால நம்ம யூவை ஓங்கி ஒரு வெட்டு வெட்டுறா. யூவோட ஹெச்பி சரசரன்னு குறையுது. அப்பாடா, என்கிட்ட நிறைய ஹெச்பி இருந்ததுனால தப்பிச்சேன், இல்லனா ஒரு மிடில் ஸ்டேஜ் ஸ்வாட் மாஸ்டர் அடியில இந்நேரம் நான் காலியாக இருப்பேன்னு யூ நிம்மதி பெருமூச்சு விடுறான். மியூவானை ஏதோ ஒரு தீய ஆவி பிடிச்சிருக்குன்னு அவங்களுக்கு புரியுது. இவளை இப்படியே விட்டா நம்ம எல்லாரையும் கொன்னுடுவா, இவளை போட்டு தள்ளிடலான்னு ஊ சொல்றான். ஆனா சின்சான் தன் வாட்டர் டிராகன் மந்திரத்தை போட்டு மியூவானை அப்படியே ஒரு நீர் குமிழிக்குள்ள லாக் பண்றா. ஆனா அந்த தீய ஆவியோட பவர்ல மியூவான் அதை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்து ஒரு பயங்கரமான ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி எல்லாரையும் தூக்கி எறிகிறா. யாராலையும் அவளை கட்டுப்படுத்த முடியல. அப்போதான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். மின்னல் வேகத்துல போய் மியூவானோட முகத்திலே ஒரே ஒரு குத்து விடுறான். அந்த ஒரே அடியில மிடில் ஸ்டேஜ் ஸ்வாட் மாஸ்டரான மியூவான் அப்படியே மயங்கி விழுந்துடுறா. லெவல் 13ல இருக்கிற ஒரு பையன் லெவல் 22 காரிய ஒரே குத்துல வீழ்த்தினதை பார்த்து எல்லாரும் ஸ்தம்பிச்சு நிக்கிறாங்க. மியூவான் உடம்புல இருந்து அந்த பேய் வெளியே வர யூ அதை விடாத கொல்லுன்னு சின்கத்துறா. யூ தன் ஈட்டியால அந்த பேயை குத்தி கிழக்கிறான். இவளையே ஆட்டி படைச்ச அந்த பேய் இதுதானான்னு ஆச்சரியமா பாக்குறான். சின்சான் தன் மேஜிக் மூலமா மியூவானுக்கு சிகிச்சை பண்றா. மயக்கம் தெளிஞ்ச மியூவான் யூவுக்கு தேங்க்ஸ் சொல்றா. நீ மட்டும் இல்லனா என் கூட இருந்தவங்களே என்ன கொன்னிருப்பாங்கன்னு சொல்றா. ஆனா யூவோட அடி செம பலமா இருந்ததுனால உன் குத்து நிஜமாவே ரொம்ப வலிக்குதுடான்னு செல்லமா கோவிச்சுக்கிறா. ஒரு நெக்ரோமான்சருக்கு எப்படி இவ்வளோ பலம்னு அவ கேட்க யூ நான் பிறக்கும் போதே பவர்ஃபுல்லா பிறந்தவன்னு கெத்தா சொல்றான். அப்புறம் எல்லாரும் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த டீம்ல இருந்த டவ்வும் ஊவும் பின்னாடி தங்கிடுறாங்க. பொண்ணுங்க நம்ம கவனிக்காம போயிட்டாங்களேன்னு அவங்க புலம்பிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி எல்லோ வீசல் அப்படின்னு ஒரு விசித்திரமான லெவல் 29 அரக்கன் வந்து நிக்குது. அந்த அரக்கன் இவங்க 2 பேரையும் பார்த்து ஒரு விசித்திரமான கேள்வியை கேக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மனுஷன் மாதிரி தெரியறனா இல்ல கடவுள் மாதிரி தெரியறனான்னு கேக்குது. இது ஏதோ பெரிய ஆபத்துன்னு அவங்களுக்கு இப்போ புரியுது. அந்த மஞ்சள் நிற எல்லோ வீசல் அரக்கனை பார்த்ததும் நம்ம ஷியாவோயும் நக்கலா தன் நடுவிரலை காட்டி அசிங்கப்படுத்துறான். மத்தவங்க எல்லாம் டேய் அதுகிட்ட பேசாத, சிஸ்டம் ரூல்ஸ் படி அது கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா அந்த அரக்கன் விடாம அட்டாக் பண்ண அங்க இருந்த பிளேட் மாஸ்டர்களோட கத்தியே உடைஞ்சு போகுது. அந்த வீசல் தன் வாயிலிருந்து ஒரு கேவலமான நாத்தம் எடுத்த விஷக்காத்த கக்க டவ்வும் ஊவும் அந்த அரக்கன் கிட்ட செம்ம அடி வாங்கி கீழே விழுந்துடுறாங்க. நடக்கிற சத்தத்தை கேட்டு யூவும் மத்தவங்களும் பின்னாடி வந்து பாக்குறாங்க. அங்க அந்த 2 பிளேட் மாஸ்டர்ஸும் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. அந்த வீசல் அரக்கன் இப்போ இவங்கள பார்த்து நான் மனுஷனா இல்ல கடவுளான்னு அதே கேள்வியை கேக்குது. நம்ம யூ சும்மா இருப்பானா? நீ பாக்குறதுக்கு 4 அடி உயரத்துல வெள்ள முடியோட செவப்பு கண்ணு வச்சுக்கிட்டு மிருகக்காதி இருக்கிற ஒரு கேவலமான ஜென்மம் மாதிரி இருக்கன்னு செம்ம அசிங்கமா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறான். யூ சொன்ன மாதிரியே அந்த அரக்கன் மாறிடுது. இதனால செம்ம காண்டான அந்த வீசல் யூவை நோக்கி பாயுது. யூ ஜாக்கிரத, இது லெவல் 20 பிளேயர்ஸே அடிச்சு போட்டுடுச்சுன்னு சின்ன எச்சரிக்கிறா. அந்த உட்மேட்ஸ் தன் கொடிகளை வச்சு அந்த அரக்கனை பிடிக்க பாக்குறா. ஆனா அந்த வீசல் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுடுச்சு. யூ மேல அதை அட்டாக் பண்ண நம்ம பையனுக்கு ஒரு சுரணையும் இல்ல. என்னப்பா சின்ன வயசுல காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டியா, ஏன் இவ்ளோ வீக்கா இருக்கன்னு நக்கல் பண்ணிட்டு யூ ஒரே ஒரு போடுறான் பாருங்க. அந்த வீசல் அங்கேயே செத்து சரிஞ்சிடுது. இத பார்த்த அந்த பொண்ணுங்க 2 பேரும் என்னடா அது கொடுமை, ஒரு ஏர்லி ஸ்டேஜ் மேட்ச்க்கு இவ்ளோ பவரானு மிரண்டு போயிடுறாங்க. யூ அந்த செத்த வீசல ஆராய்ஞ்சிட்டு இருக்கும்போது அந்த டாவும் ஊவும் ஒரு ஓரமா நின்னு பேசிக்கிறாங்க. இவன் நிஜமான யூவே கிடையாது, யாரோ பேய் இவன் உடம்புக்குள்ள புகுந்துடுச்சுன்னு சந்தேகப்படுறாங்க. யூ அவங்க கிட்ட பேச வரும்போது ஊ தன் கத்தியை எடுத்து யுவ மிரட்டுறான். நீ மனுஷன் கிடையாது, ஏதாவது ஒரு மான்ஸ்டர் தான் எங்களை ஏமாத்துற, உண்மையை சொல்லுன்னு கத்துறான். யூ சிரிச்சுக்கிட்டே மான்ஸ்டர்னா உங்களை எதுக்குடா காப்பாத்துறேன்னு கேக்குறான். நீ எங்களை ஏமாத்தி அப்புறமா கொல்ல பாக்குற, நீ எங்க டீம்ல இருக்கக்கூடாது, வெளியில போ நான் அவங்க விரட்டுறாங்க. ஆனா சின்னும் யூவானும் யூவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. தன்னை நிரூபிக்க யூ தன்கிட்ட இருக்கிற எல்லா ஐட்டம்களையும் எடுத்து வெளியே காட்டுறான். எந்த மான்ஸ்டராவது இதெல்லாம் வச்சிருக்குமான்னு கேட்க அவங்க வாயடைச்சு போயிடுறாங்க. ஆனா அப்போதான் அவங்க கண்ணு யூ கழுத்துல இருக்கிற அந்த A லெவல் பெண்டன்ட் மேல விழுது. அவங்க மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் ஓடுது. இவன் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் மேஜ் தானே, இவன் கிட்ட இவ்ளோ விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கு, இவனை போட்டு தள்ளிட்டு இதை பாதியா பிரிச்சுக்கலான்னு ஒரு கேவலமான பிளான் போடுறாங்க. டாவ் நான் சிக்னல் தர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு ஊக்கிட்ட ரகசியமா சொல்றான். அப்போ அவங்க அந்த புனித ஏரியை வந்து அடையிறாங்க. அங்க ஏரி முழுக்க ஏதோ ஆவிகள் அலையறத பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அங்க இருக்கிற ஒரு கல்பலகையில ஒரு உயிருள்ள மனுஷனை பலி கொடுத்தா மட்டும்தான் இந்த டாஸ்கை முடிக்க முடியும்னு பழங்கால மொழியில எழுதியிருக்கு. பலி கொடுக்கப்படுறவங்க இந்த ஏரியோட அடிமைகளா காலத்துக்கும் இங்கே சிக்கிப்பாங்கன்னு தெரிஞ்சதும் அந்த 2 பிளேட் மாஸ்டர்ஸும் இதான் சான்ஸ்னு யூவை பிடிச்சு பலிபீடத்துல தள்ளுறாங்க.
யூவா அவங்க ஒரு மூலையில முடக்குறாங்க. யூ மியூவான் கிட்ட இந்த பீடத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு கேக்குறான். ஆனா அவ சொல்லல. அந்த துரோகிகள் யூவை கொல்ல போறாங்க. பிரின்சிபல் சொன்னது யூவுக்கு இப்பதான் ஞாபகம் வருது. தன் கூட இருக்கிறவங்களே இப்படி முதுகுல குத்துவாங்கன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நம்ம ஹீரோ சும்மா விடுவானா? அவனோட அடுத்த மூவ் என்னவா இருக்குன்னு தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அந்த சுங்ஃபு யூவை மட்டமா பேசி சரண்டராக சொல்றான். உன்னால ஒரு எலும்பு கூட்ட கூட வரவழைக்க முடியாது. நீ ஒரு சாதாரண நெக்ரோமான்சர். வெறும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு எங்கள மாதிரி 2 மிடில் ஸ்டேஜ் பிளேயர்ஸை உன்னால சமாளிக்க முடியும்னு நினைக்கிறியான்னு கேட்கறான். இதை பார்த்துட்டு சின் என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்க, மியூவான் மட்டும் யூ எனக்கு உதவி பண்ணிருக்கான், அதனால கண்டிப்பா நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாளை எடுக்கிறான். அந்த 2 பேரும் சேர்ந்து யூவா அட்டாக் பண்ண யூ அசால்ட்டா அதை தடுக்கிறான். உன் பொருள்களை எல்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடு, இல்லனா இங்கேயே பலியாயிடுவேன்னு அந்த துரோகிகள் மிரட்டுறாங்க. இவங்க இவ்ளோ நேரம் தன் மேல ஆசைப்படல, தன்கிட்ட இருக்கிற பொருள்களுக்காக தான் இப்படி பண்றாங்கன்னு யூவுக்கு இப்பதான் புரியுது. மியூவான் குறுக்க வந்து அந்த பிளேட் மாஸ்டரை தடுத்து நிறுத்துறா. மிஷன் முடியலனாலும் பரவாயில்ல, ஒருத்தனை பலி கொடுத்து நான் ஜெயிக்க விரும்பலன்னு அவ கெத்தா சொல்றா. இதையெல்லாம் அந்த வுட்மேஜ் டேங்லான் ஒரு ஓரமா நின்னு அமைதியா கவனிச்சிட்டு இருக்கா. யூ ஒரு பலமான அடி கொடுத்து வூவ பின்னாடி தள்ளுறான். ஏய், என்ன பலி கொடுக்கணும்னு பிளான் போடுறீங்களே, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களாடான்னு யூ நக்கலா கேக்குறான். சுங்ஃபு நம்ம பையனோட வேகத்தை பார்த்து கொஞ்சம் மிரண்டு தான் போறான். ஆனா அவன் கூட இருக்கிறவன் அவன் வெறும் ஏர்லி ஸ்டேஜ் பிளேயர் தான். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை முடிச்சிடலான்னு உசுப்பேத்துறான். மியூவான் விடாம அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு சத்தம். டேங்லான் அந்த பலிபீடத்துல இருந்து ஒரு ரகசிய பட்டனை அமுக்கி அதை ஆக்டிவேட் பண்ணிடுறா. சிஸ்டம்ல இருந்து பலிபீடம் தயார்னு மெசேஜ் வருது. அங்க இருந்த எல்லாருக்கும் பயங்கரமான தலைவலி வந்து துடிக்கிறாங்க. ஆனா நம்ம யூவுக்கு மட்டும் எதுவுமே ஆகல. ஏன்னா அவன் கழுத்துல அந்த பிரின்சிபல் கொடுத்த பெண்டன்ட் இருக்கே, அது அவனை பாதுகாக்குது. ஏய் சூனியக்காளி, என்னடி பண்ணன்னு யூ கத்த. நான் இந்த டாஸ்க முடிக்கணும், அதுக்கு இதான் வழின்னு அவ திமிரா சொல்றா. சொன்ன கையோட தன் கொடிகளை வளர விட்டு அந்த 2 துரோகி பிளேட் மாஸ்டர்ஸையும் அப்படியே சுருட்டி பிடிச்சு கட்டி போடுறா. யூவுக்கு இப்பதான் ஒரு விஷயம் பொறி தட்டுது. டஞ்சனோட 2வது ரூல் என்ன? கூட வர்றவங்க 1 நிமிஷம் கண்ணுல படலனா அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். இவ ஏற்கனவே கொஞ்ச நேரம் காணாம போனா. அப்பவே இவளுக்கு இந்த இடத்த பத்தி தெரிஞ்சிருக்கு. இவ ஏற்கனவே இந்த டஞ்சனுக்கு வந்திருக்கான்னு யூ கெஸ் பண்றான். டேங்லான் அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. ஆனா யூ அந்த பலமான கொடிகளை அப்படியே பிச்சு கிழிச்சிட்டு அவளை நோக்கி பாயிறான். எப்படிடா என் கொடிகள்ல இருந்து தப்பிச்ச? இந்த பலிபீடத்தோட பவர் உன் மேல வேலை செய்யலையான்னு அவ ஷாக் ஆகுறா. நீயும் இதே கேள்வியை என்கிட்ட கேட்கலாம். உனக்கு எப்படி இந்த பட்டன் எங்க இருக்குன்னு தெரியும்? ஆரம்பத்துல இருந்து எங்களை யாரையாவது பலி கொடுக்க தான் பிளான் போட்டிருக்க இல்லன்னு யூ கேக்குறான். உடனே டேங்லான் தன் சுயரூபத்தை காட்டுறா. வைல்டு ஸ்லாஷ் டெக்னிக் மூலமா ஒரு பெரிய கொடி வலைய போட்டு யூவை லாக் பண்றா. யூவால இப்ப அந்த பலமான கொடிகளை வெட்ட முடியல. அந்த கேப்ல அவ ஒரு பாராசைட்டிக் முட் சீட் அப்படின்னு ஒரு விதையை யூ மேல தூக்கி போடுறா. இனிமே நீ தப்பிக்க முடியாது, பேசாம பலி ஆயிடுன்னு அவ சொல்றா. இப்போதான் சரியான நேரம்னு அந்த காப்ஸ் ஆன்செஸ்டர் ரிங்கை யூஸ் பண்றான். டேங்லானோட வேகம் டக்குன்னு 50% குறையுது. இது வெறும் 10 செகண்ட் தான் இருக்கும்னு தெரிஞ்ச யூ உடனே தன் பெண்டன்ட்டை ஆக்டிவேட் பண்றான். அதனால அவனோட ஸ்கில் பவர் 30% அதிகமாகுது. ஏர்லி ஸ்டேஜ் பிளேயர் தானே, இவன் என்ன பண்ணிட போறான்னு டேங்லான் ரொம்ப அலட்சியமா நினைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ காட்ட போற விஸ்வரூபத்தை அவ இன்னும் பார்க்கல. இப்போ அங்க ஒரு செம சம்பவம் நடக்க போகுது. ஆனா அங்க டேங்லான் எதை பார்த்தாலும் அது அவளோட கற்பனைக்கும் அப்பாற்பட்டதா இருந்துச்சு. அவ தன்னை தற்காத்துக்க கார்டியன் ஆர்மர் அப்படிங்கிற கொடி கவசத்தை பயன்படுத்துறா. ஆனா நம்ம யூ அந்த டிஃபென்ஸை அப்படியே அடிச்சு உடைச்சு அவ மேல பயங்கரமான குத்துக்களை இறக்குறான். அந்த வுட் மேட்சால இதை நம்பவே முடியல. ஒரு ஏர்லி ஸ்டேஜ் நெக்ரோமான்சர் எப்படி இவ்வளவு வெறித்தனமான டேமேஜ் கொடுக்கறான்னு ஆச்சரியப்படுறா. யூ மறுபடியும் அவளை நோக்கி பாயிரத பார்த்துட்டு மறுபடியும் கொடிகளை வச்சு தடுக்க பாக்குறா. ஆனா அதுக்குள்ள காலம் கடந்துருச்சு. யூ அவளை மாத்தி மாத்தி போட்டு மிதிக்கிறான். நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி அடிக்கிறியே, உனக்கு ஈரமே இல்லையான்னு அவ கேக்குறா. ஆனா யூவுக்கு தெரியும் இப்ப அவளை தோற்கடிக்கலன்னா இவன் கதை முடிஞ்சிரும்னு. அதனால அவன் எதையும் யோசிக்காம அட்டாக் பண்றான். இதையெல்லாம் சின்னும் மியூவானும் பயத்துல உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. சரியா அந்த நேரத்துல அந்த மோதிரத்தோட பவர் முடியுது. ஆனா டேங்லான் இருக்கிற நிலைமைய பார்த்தா அவளால இனிமே அட்டாக் பண்ண முடியாதுன்னு யூ கெஸ் பண்றான். என் பேரை நான் ஞாபகம் வச்சுப்பேன்டா, என் அப்பா கூட என்னை இப்படி அடிச்சதில்லைன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து தப்பிச்சு டெலிபோர்ட் ஆகி ஓடிடுறான். யூ மனசுக்குள்ள பிரின்சிபலுக்கு ஒரு பெரிய கும்பிடு போடுறான். அந்த பெண்டன்ட் மட்டும் இல்லனா இந்நேரம் இவன் சட்னி ஆயிருப்பான். அப்புறம் அந்த பொண்ணுங்க பக்கம் திரும்பி நீங்க இப்போ சேஃப் தான்னு சொல்ல அவங்க 2 பேரும் எங்க கிட்ட வராத, தள்ளி நில்லுன்னு பயப்படுறாங்க. யூ நான் ஒன்னும் பொண்ணுங்களை அடிக்கிற ஆள் இல்லப்பா, நம்புங்கன்னு அவங்களுக்கு சமாதானம் சொல்றான். அவங்க மறுபடியும் அந்த பலிபீடத்துக்கிட்ட போறாங்க. அங்க அந்த 2 துரோகி பிளேட் மாஸ்டர்ஸும் பலி கொடுக்கப்பட்டு செத்து போயிட்டாங்கன்னு புரியுது. மியூவான் யூ கிட்ட இப்போ என்ன பண்ணலான்னு கேட்க யூ அந்த பலிபீடத்தை அழிக்க முடிவு பண்றான். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான இடம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தன் வாளால அந்த பீடத்தை அடிச்சு உடைக்கிறான். சிஸ்டம்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த பலிபீடத்துல இருந்த லைஃப் எனர்ஜி முழுவதையும் யூ உறிஞ்சிட்டதா சொல்லி கிராச்சுலேஷன் சொல்லுது. இதனால யூவோட லெவல் ஏறுது. கூடவே 10 ஆட்ரிபியூட் பாயிண்ட்ஸும் பரிசா கிடைக்குது. அடேங்கப்பா, மிச்சம் இருந்த எனர்ஜி இவ்வளவு பவர் தருதான்னு யூ ஆச்சரியப்படுறான். ஆனா அவனோட அந்த கிரீன் டிராகன் ஆயுதத்துக்குள்ள புகுந்த அந்த எனர்ஜியை பத்தி மட்டும் அவனுக்கு ஒரே யோசனையா இருக்கு. சின்யூக்கு தேங்க்ஸ் சொல்றா. நீ மட்டும் இல்லனா அந்த பீடத்துக்கு நாங்களும் பலியாகிருப்போம்னு சொல்றா. அவங்க டஞ்சன் மிஷனை அப்படியே பாதியில விட முடிவு பண்றாங்க. ஆனா யூ மட்டும் அந்த புனித ஏரிக்கா லேக் ஆஃப் பியூரிஃபிகேஷன் போகணும்னு சொல்றான். ஏரியை பார்த்ததும் சின், நீ அந்த பீடத்தை அழிச்சதுனால அங்க அலைஞ்சிட்டு இருந்த அந்த ஆவிகள் எல்லாம் இப்ப விடுதலை ஆகியிருக்கும்னு சொல்றா. யூ டக்குன்னு தான் சட்டையை கழுப்ப போக மியூவான் பயந்து போய் தான் வாழை தூக்குறா.
ஏய் என்ன பண்ண பார்க்குற? நான் அவ கேட்க, ஐயோ எனக்கு சாபம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை கழுவத்தான் வந்தேன் தான் உடம்புல இருக்கிற அந்த சாபத்தை காட்டுறான். ஓ நீ ஏதோ தப்பா நடக்க போறேன்னு நினைச்சிட்டேன் நீ மியூவான்னு சொல்றா. யூ தண்ணிக்குள்ள குதிச்சதும் சின் மற்ற பொண்ணுங்க கிட்ட, நாமளும் இதுல குளிப்போம், இந்த விசித்திரமான இடத்துல நம்ம மேல கூட ஏதாவது சாபம் இருந்தா போயிடும்னு சொல்றா. யூ குளிக்கும்போது அந்த ட்ரவுட் டீமன் கொடுத்த சாபம் மெதுவா மறையிறத பார்க்கறான். ஆனா அந்த டேங்க்லான் வச்ச அந்த வுட் சீடு மட்டும் போகவே இல்லை. சரி இதை பிறகு பார்த்துக்கலாம் நீ யூ விட்டுடுறான். அந்த பக்கம் சின்ன மியூவானும் முழிச்சிட்டு இருக்கும்போது, அந்த பையன் மட்டும் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகியிருக்கும் நீ பேசிட்டே நம்ம யூவை பாராட்டுறாங்க. ஆனா மியூவான் அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய உத்தமன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தண்ணிக்குள்ள யூ அவங்க மேல தெரியாம மோதுறான். அவங்க 2 பேரும் பயந்து போய் யூவை போட்டு ஒரு அடி அடிக்கிறாங்க. நீங்க தானப்பா என் பக்கத்துல நீந்தி வந்தீங்கன்னு யூ பாவம் விளக்க முடுக்கிறான். அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சின் எல்லாரோட காண்டாக்ட் நம்பரையும் வாங்கிக்கிறா. சிஸ்டம் நீங்க இன்னும் மிஷனை முடிக்கல, இப்போ வெளியே போனால் ரிவர்ட்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லுது. ஆனா யூ இந்த இடம் ரொம்ப விசித்திரமா இருக்கு, அப்புறமா வந்து மற்றதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வர்றான். நேரா பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு யூ வர்றான். யூ உயிரோட திரும்பி வந்ததை பார்த்து பிரின்சிபல் செம்ம குஷியாகிறாரு. ஒரு ஏர்லி ஸ்டேஜ் நெக்ரோமான்சர் D லெவல் டஞ்சன்லேருந்து தப்பிச்சு வந்திருக்கானா நீ சாதாரண ஆள் இல்லடான்னு பாராட்டுறாரு. சரி இப்போ கொடுத்த பொருளை திருப்பி கொடுன்னு கேட்க யூக்கு அந்த பெண்டண்ட்டை கொடுக்கவே மனசில்லை. அதை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். பிரின்சிபல் அதை விடாமல் பிடிச்சி எடுக்கிறாரு. கடைசியில் 2 அடி வாங்கினதுக்கப்புறம் தான் யூ அதை திருப்பி கொடுக்குறான். மண்டையில் ஒரு பெரிய வீக்கத்தோடவும் பல்லு உடைஞ்ச நிலையிலையும் யூ அந்த பெண்டண்ட்டில் இருக்கிற ஒரு நம்பரை பற்றி கேட்குறான். அதுக்கு பிரின்சிபல் ஜி இது ஒரு என்ஹான்ஸ்மெண்ட், அந்த பொருளோட பவரை அதிகப்படுத்த என்ஹான்ஸ்மெண்ட் கற்களை பயன்படுத்துகிறோன்னு விளக்குறாரு. நம்ம யூ இப்போ அந்த சாபத்திலேருந்து தப்பிச்சு புது பவரோட அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆகிட்டான். நம்ம ஹீரோ யூ மனசுக்குள்ள பிரின்சிபல் சொன்ன அந்த என்ஹான்ஸ்மெண்ட் விஷயத்துக்கும் தன் கையில் இருக்கிற அந்த கிரீன் டிராகன் ஆயுதத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனால் இப்போதைக்கு சாபம் நீங்கிடுச்சுங்கிற சந்தோஷத்தில் பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். வெளியே வந்தா ஒருத்தர் இவனுக்காகவே வெயிட் பண்றாரு. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஊர் சவுத் சிட்டியில் நடந்த எக்ஸாம்ல பார்த்த லேங். போன வருஷத்தோட டாப் வாரியர் அவர்தான். அந்த புன்னிற முடி லேங் யூ கிட்ட ரொம்ப அன்பா பேசி உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளு நான் இருக்கேன்னு சொல்லி தன் காண்டாக்ட் நம்பரை கொடுத்துட்டு போறாரு. யூக்கு அவர் ரொம்ப நல்லவர்னு தோணுது. ஆனா லேங்கோட முகத்துல ஏதோ ஒரு வில்லத்தனம் இருக்கிற மாதிரி தெரியுது. அன்னைக்கு நைட்டு யூ யோசிச்சு பார்க்குறான். சாபம் போயிடுச்சு, ஆனால் அந்த வுட் சீடு மட்டும் உடம்புல அப்படியே இருக்கு. இப்போதைக்கு இதை இக்னோர் பண்ணிட்டு சீக்கிரம் நம்ம லெவலை ஏற்றி ஸ்ட்ராங் ஆகணும்னு முடிவு பண்ணுறான். அடுத்த நாள் யூவோட அட்வைசர் டீச்சர் ஜாங் அவனை தனியாக கூப்பிட்டுறாரு. டே யூ, ஒரு நெக்ரோமான்சர் எதுக்காக ஃபிசிக்கல் ட்ரைனிங் மேஜர் எடுத்திருக்கன்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம பையன் செம்ம பில்டப் கொடுத்து ஒரு பதில் சொல்கிறான். கிட்ட வந்து சண்டை போட தெரியாத மேஜ் ஒரு உண்மையான மேஜே கிடையாது சார். உடம்புல பலம் இல்லாமல் என்னால் என்னையே காப்பாற்றிக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் டீச்சர் அதை ஒத்துக்கலை. யூனிவர்சிட்டினா ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும். உன் ஃபைலில் உனக்கு அதீத பலம் இருக்குன்னு போட்டிருந்தாலும் ஒரு நெக்ரோமான்சரால் ஃபிசிக்கல் கிளாஸில் தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு வார்னிங் கொடுக்குறாரு. ஸோ இதோட இந்த சாப்டர் எங்கே முடியுது. முடிஞ்சளவு அடுத்த சாப்டர் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.